12ஆம் வகுப்பு தேர்வு முடிவு வெளியாக இருக்கிறது. இன்று தேர்வு முடிவில் அரியலூர் மாவட்டம் 98.82% பெற்று அரியலூர் மாவட்டம் முதலிடம் பெற்றிருக்கிறது. கடைசியாக வேலூர் மாவட்டம் 90.79% பெற்று கடைசி இடத்தை வேலூர் மாவட்டம் பெற்றிருக்கிறது. தமிழ்நாடுடைய தேர்ச்சி விகிதம் 95.3% பெற்றிருக்கிறது. மொத்தம் 7,92,494 பேர் தேர்வு எழுதியிருக்கிறார்கள். அதில் 95.03% தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். எல்லா வருடங்களையும் போலவே இந்த வருடமும் மாணவிகளே 3.54% மாணவர்களை விட அதிகமான தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். மாணவிகளை பொறுத்தவரையில 4,05,472 மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். பெர்சன்டேஜை பார்க்கும் பொழுது 96.70%. அதே போல மாணவர்களை பொறுத்தவரையில 3,47,670 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இது அவர்கள் சதவீதத்தில் பார்க்கும் பொழுது 93.16% பெற்றிருக்கிறார்கள். இதுதான் என்னுடைய இந்த தேர்ச்சி விகிதத்தை பார்க்கும் பொழுது இதுதான் இருக்கிறது. இது இன்றைக்கு சுவாரஸ்யத்தை பார்க்கும் பொழுது ஒரு 70 வயது மூதாட்டியவர்கள் ராணி என்கிற பெயர் கொண்டவர். அவர் 12ஆம் +2 தேர்வு முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் 348 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒரு 70 வயதிலேயுமே 12ஆம் வகுப்பு நம்ம தேர்வு எழுத வேண்டும்ங்கிற ஒரு ஆசையின் அடிப்படையில அவர்கள் எழுதி அவர்களுடைய குறிக்கோளை எட்டி இருக்கிறார்கள். அவர்களும் மேற்படிப்பு படிப்பதற்காக முயற்சி செய்வதாக தெரிகிறது. அதே போல இன்னொரு பெண் ஸ்வாஸ்திகாங்கிற பெயர் கொண்ட அந்த பெண் நமது 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி. அவர் அவங்களுடைய தந்தையார் கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டிருப்பதனால அவர்கள் தேநீர் கடையை வைத்துதான் அவர்களுடைய வாழ்க்கையை நடத்தி வருகிறார்கள். அதன் அடிப்படையில அந்த பெண் தந்தைக்கு பதிலாக அந்த தேநீர் கடையில் பணியாற்றி அதற்கு பிறகு பள்ளிக்கு சென்று படித்து அதன் மூலமா அந்த அவ்வளவு வேலைகளையும் செய்து 535 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று அவருடைய தந்தை கண்கலங்கி, நான் எனக்கு இந்த உடல்நிலை சரியாக இருந்திருந்தால் என்னுடைய மகள் அதிகமான மதிப்பெண் பெற்றிருப்பார் என்கிற ஆதங்கத்தோடு இன்றைக்கு பேசிய காட்சிகளை எல்லாம் பார்த்தோம். அதே போல மளிகை கடை நடத்தி வரக்கூடிய அவர்களுடைய மகன் ராகுல் என்பவர் 599 மதிப்பெண் பெற்று மாநிலத்தின் முதல் மதிப்பெண், திருப்பூரை சார்ந்தவர், மாநிலத்தின் முதல் மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறார்கள். அதே போல தஞ்சை மாவட்டத்தில் பாபநாசத்தை சேர்ந்த ஒரு மாணவி ஆர்த்திகா என்கிற மாணவி நாம் தேர்வில் நம்ம தேர்வுல தோல்வியடைந்து விடுவோம் எண்ணி அவங்க தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அவர்கள் தேர்வு முடிவுகளை பார்த்தபோது 413 மதிப்பெண்கள் பெற்று ஒரு நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அவசரத்தின் காரணமாக அவருடைய இன்னுயிரை இழந்திருக்கிறார்கள் என்கிறதை நம்ம வருத்தத்தோடு பதிவு செய்கிறோம். அதே போல நெல்லை மாவட்டத்தில் வள்ளியூரை சேர்ந்த இது சுனில்குமார் என்கிற மாணவர் அவருடைய முதல் தேர்வாக தமிழ் தேர்வு எழுதும் பொழுதே அவருடைய தாயார் இரவே இறந்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு காலையிலேயே அந்த தாயாருடன் ஆசியை பெற்று அந்த தேர்வை வெற்றிகரமாக எழுதி இன்று 375 மதிப்பெண் பெற்று இன்று அவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அவர் அந்த தாயார் இறந்த சோகத்திலும் அந்த தேர்வை எழுதி வெற்றி பெற்றிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. அவரும் ஒரு வாழ்வில் மிக உன்னத நிலையை அடைய வேண்டும் என்று நாம் வாழ்த்துவோம். நமது சிறப்பு விருந்தினர் அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். நமது தேவசகாயம் அவர்களுடைய மகனும் இந்த வருடம்
12ஆம் வகுப்பு தேர்வு எழுதி இன்று அவர் படிக்கக்கூடிய பள்ளியின் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். நமது பேராசிரியரை பொறுத்தவரையில் எவ்வித கண்டிப்பும் இல்லாமல் அன்போடு தன் குழந்தையை அரவணைத்து இவ்வளவு கண்டித்தால் மட்டுமே அதிகமான மதிப்பெண்களை பெற முடியும்ங்கிற ஒரு 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 இமேஜ் இருக்குது. அது எப்படி தமிழ்ல சொல்றதுங்க, ஒரு இது இருக்குது. அதை முறியடித்து எல்லா அன்போடு அந்த குழந்தையை அரவணைத்து இவ்வளவு அதிகமான மதிப்பெண்ணை பெற வைத்திருக்கிறார் என்பது மிக வியப்பாக இருக்கிறது. மதிப்பெண் வரும் கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தலின் அடிப்படையில இன்னைக்கு வந்து நமது பேராசிரியர் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சொந்த அனுபவத்தையும் அவருடைய ஆய்வின் அடிப்படையில் அவர் திரட்டி வைத்திருக்கக்கூடிய ஆய்வு அனுபவங்களையும் நம்மோடு எடுத்துரைக்க பேராசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த இணைய கலந்துரையாடல் நிச்சயமாகவே ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு தருணத்தில் இது கூட்டப்பட்டிருக்குது. நீங்க சொன்னாங்க இன்னைக்கு இதை பத்தி பேசிட்டா பரவாயில்ல, அந்த ஒரு குறிப்பிட்ட பின்னணியை ஒரு சார் சொல்ல தவறிட்டாருன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் நிறைய சொல்லிட்டு வந்தாரு. ஏறக்குறைய அன்பில் மகேஷ் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் போலவே இன்றைக்கு ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராகவே மாறி இன்றைக்கு ஆண்டோ சார் வந்துட்டு அதே புள்ளி விவரங்களே அதே மாதிரி வாசிச்சாரு. குறிப்பா இன்னைக்கு வந்து நம்முடைய முதலமைச்சர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட எங்களுக்கு கூட கால் வந்துச்சு. எங்க நம்பருக்கு வந்துட்டு நான் MK ஸ்டாலின் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய ரெக்கார்டட் வாய்ஸ் எல்லா மாணவர்களுக்கும், இந்த 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய எல்லா மாணவர்களுக்கும் முதலமைச்சர் இன்னைக்கு பேசியிருக்கிறார். அதுல இன்னைக்கு அவர் சொன்ன குறிப்பான ஒரு தகவல், இந்த தேர்வு நேரத்துல இந்த தேர்வு முடிவுகளின் போது உங்கள் குழந்தைகளோடு நீங்கள் துணை நில்லுங்கள் அப்படிங்கிறதான் அவர் இன்னைக்கு சொன்ன செய்தி. இந்த செய்தியின் அடிப்படையில் தான் இந்த இணைய கலந்துரையாடலே கூட்டப்பட்டிருக்கு. சார் ஆண்டோ சார், நான் சொல்றது சரிதானா? நீங்க ஒரு முறை உங்களுடைய குரல்ல அதை சொல்லிருக்கீங்க. அதன் அடிப்படையில தான் நம்ம பேராசிரியர்கிட்ட கேட்டுதான் இந்த தலைப்பை வச்சோம். அதாவது வெற்றியோ தோல்வியோ, அது சில குழந்தைகள் வந்து அதிகமான மதிப்பெண் பெற்று மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை அளித்திருக்கலாம், அல்லது வந்து அந்த குழந்தை வந்து சில அவங்களுடைய விளையாட்டு போக்குல அந்த குழந்தைகள் வந்து படிக்க தவறி, அல்லது சில வீட்டுல சில ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்திருக்கலாம், ஏதாவது ஒரு தவிர்க்க முடியாத காரணங்கள்னால அதனால மன உளைச்சல் ஏற்பட்டு அந்த குழந்தை வந்து சரியான முறையில அதுல பார்ட்டிசிபேட் பண்ணாம இருந்திருக்கலாம். அது ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கலாம். அதனால அந்த குழந்தை வந்து அந்த மதிப்பெண் பெறதுக்கு தவறுறதுனால நாம் வந்து நீ இதுல மார்க் போயிடுச்சு, அதனுடைய வாழ்க்கையே முற்றிலுமாக முடிந்து விட்டது, இதற்கு பிறகு உனக்கு வாழ்க்கையே இல்லைங்கிற மாதிரி ஏதாவது ஒரு தவறான அறிவுரை சொல்லி அந்த குழந்தையை மன சங்கடப்படுத்தி அது தவறான முடிவுகள் எதுவும் எடுத்து விடக்கூடாது. அந்த குழந்தையின் பக்கம் நின்று என்ன பிரச்சனைனாலும் இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களோட நிக்கிறேன், என்னனாலும் நம்ம எதிர்கொண்டு நாம் இந்த உலகத்தை எதிர்கொள்வதற்கு நான் துணையாக இருக்கிறேன்ங்கிற மாதிரி அந்த குழந்தைகளை ஆற்றுப்படுத்தி அவர்களுக்கு வேற, அதாவது தோல்வி அடைந்திருந்தால் இப்பொழுது வந்து சப்ளிமெண்டரி எக்ஸாம் இருக்குது, அதாவது உடனடியாக நாம் தேர்வு எழுதி மீண்டும் தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை நமது அரசுகள் வழங்கி இருக்கிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி மீண்டும் தேர்ச்சி பெறலாம். அந்த விஷயங்களை எல்லாம் தேர்ச்சிப்படுத்தி அந்த குழந்தைகளுக்கான பயிற்சி பெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்து அதை சிறப்பாக செய்யலாம். அதுதான் முதல்வர் அவர்கள் தெளிவாக எடுத்துரைக்கிறார்கள் நினைக்கிறேன். இதைதான் சொல்லியிருப்பாங்கிறத நினைக்கிறேன். ரெண்டாவது, முதல்வர் அவர்களும் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 2 கைகளுமே இழந்த குழந்தை வந்து ஒரு அதிகமான மதிப்பெண் பெற்றிருக்கிறது, அந்த குழந்தைக்குமே அதற்கான சிகிச்சை அளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்வதாகவும் இன்று முதல்வர் அவர்கள் உறுதியளித்திருக்காங்க. அதன் அடிப்படையில முதல்வர் அவர்களுக்கும் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து சங்கத்தின் சார்பாக மிக சிறப்பாக செயல்பட்ட நமது கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில நம் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுடைய பதவியேற்றதுக்கு பிறகு அவர்களுடைய தேர்ச்சி விகிதம் உயர்வை நோக்கிதான் சென்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் கல்வித்துறையை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பின் பொய் மொய்யாமொழி அவர்களுக்கும் இந்த அமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. மகிழ்ச்சி. அதனால இந்த இணைய கருத்தரங்கம் வந்துட்டு எந்த அடிப்படையில இது கூட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அதை சொல்றோம். இந்த இணைய கருத்தரங்கத்தை நான் கொஞ்சம் வித்தியாசமா வழிநடத்த நான் விரும்புறேன்.
ஏன்னா இது சம்பந்தமான பல மித்துகள், அதாவது வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகள் இருக்குது. அதனால அதை நான் கடைசியாக ஒருங்கிணைப்பதற்கு முன்னாடி நிச்சயமா இந்த இணைய கருத்தரங்கத்துல பங்கேற்கக்கூடிய பலருக்கு கேள்விகளோடு அவங்க வந்திருப்பாங்க. சில கேள்விகள் அவங்க மனசுக்குள்ள இருக்கும். இந்த கேள்விகளுக்கான தீர்வு அல்லது விடை அல்லது இதை பத்தி இவங்க என்ன சொல்றாங்க, என்ன விவாதிக்கிறாங்க, அவங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும் என்று எதிர்பார்ப்போடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய பலர் இங்க இருக்கக்கூடும். அதனால முதல்ல உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா, யாருக்காவது கேள்விகள் இருந்துச்சு, ஒரு குறிப்பிட்ட சம்பவம் தொடர்பான கேள்விகள் அல்லது உங்களுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய கேள்விகள் அல்லது உங்களுடைய குழந்தையை நீங்க ஹேண்டில் பண்றதுல உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள், இந்த மாதிரி தேர்வு நேரத்துல இதற்கு முன்னாடி நீங்கள் எதிர்கொண்ட ஏதாச்சும் சம்பவங்கள், இந்த மாதிரி என்ன இருந்தாலும் சரி, நீங்க என்ன நோக்கத்தோட இதுல வந்து நீங்க கலந்துருக்கீங்களோ, இங்க யாருக்காச்சும் உங்களுக்கு பதிவு செய்ய, நான் கடைசி அந்த கேள்வியை கேட்க நினைச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான யார் இருந்தாலும் சரி, நீங்க முதல்ல உங்களுடைய கேள்விகளை வந்துட்டு முன் வச்சிருங்க, அல்லது உங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு முதல்ல பகிர்ந்துருங்க. அல்லது இப்படி ஒரு சூழல் இருக்குது, இப்படி ஒரு சிக்கல் இருக்குது, இதை எப்படித்தான் வந்துட்டு செய்யறது, இது வரைக்கும் எனக்கு அதை பத்தி ஒரு ஐடியா இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை முதல்ல பதிவு பண்ணிருங்க. இதை பதிவு பண்ண பிறகு இந்த விஷயம் குறித்து நான் என்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று நினைக்கிறேன். அதனால தயவுசெய்து நீங்கள் உடனடியாக முன் வந்து நேரத்தை வந்துட்டு நேரத்தின் அருமை கருதி அதை நீங்கள் உடனடியாக எல்லா விஷயங்களும் நீங்கள் பகிர ஆரம்பித்தால் நலமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சார் ஆண்டோ சார், நீங்க அவங்க சொல்ற கேள்விகளை நீங்க எல்லாத்தையுமே முதல்ல பேச விட்டுறலாம். அதனால அவங்களுடைய கேள்விகளை ஒண்ணுன்னா நீங்க வந்துட்டு குறிச்சுக்கங்க. நானும் மனசுல வந்து நினைவுகள் நிறுத்திக்குவேன். ஏதாவது யாருடைய கேள்விகள்லாம் நான் வந்து தவற விட்டேன் அப்படின்னா நீங்கள் அதை எடுத்து கொடுக்கலாம், நான் அதுக்கு நான் பதில் சொல்றேன். இப்போ உங்களுடைய இதை நீங்க தொடங்கலாம். நீங்க கேள்விகள் இருந்தா கேள்வியும் கேட்கலாம், அல்லது உங்களுடைய கருத்துகள் இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு செய்யலாம். கருத்துக்கள் பதிவு செய்யும்போது கொஞ்சம் சுருக்கமா பதிவு செய்யுங்க. நான் என்னுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு நான் பதிவு செய்த பிறகு நீங்கள் எவ்வளவு நேரம் எடுத்துக்கணுமோ நீங்க எடுத்துக்கலாம். நன்றி. இப்போ உங்களுடைய நேரம் ஆரம்பமாகிறது, நீங்கள் தொடங்க. வணக்கம், என் பேர் முரியசபாண்டியன், ஓசூர்ல இருந்து பேசுறேன். நான் அரசு பள்ளி குழந்தைகள் இதெல்லாம் போய் பேசி உரையாடிட்டு வருவேன் சில இடத்துல எல்லாம், பள்ளி மேலாண்மை குழு சம்பந்தமா இருக்கிறேன். இப்ப வந்து இது ஒரு நல்ல டாபிக்கா இருக்கு. இதுல வந்து மித்தவங்கள என்னென்ன வழிகாட்டுறாங்க அதெல்லாம் எனக்கு ஒரு இன்புட்டா இருக்கும். அதுக்காண்டி இன்னைக்கு வந்திருக்கேன். மெயினா வந்து இப்ப வந்து இது வந்து எக்ஸாம் ஃபியர். இப்ப இதனால சில குழந்தைகள்லாம் இதாயிருக்காங்க. அதை தவிர இன்னொரு முக்கியமான பிரச்சனை வந்து ட்ரக்ஸ், ஆல்கஹால், இந்த போதை பழக்கம்லாம் இருக்கு குழந்தைகள் மத்தியில. அது வந்து எப்படி கொண்டு போறது, பெற்றோர்கள் இது எப்படி கொண்டு போய் வைக்கிறது. சில பெற்றோர்களே குடிக்கிறவங்க இருக்காங்க. இந்த நிலைமையில இருக்குது, பெரிய சேலஞ்சிங்கா இருக்குது இல்லையா? அது பள்ளி மேலாண்மை குழுல கூட போன அக்டோபர்ல வந்து அதை பத்தி அக்டோபர் 2024 நடந்த பள்ளி மேலாண்மை கூட்டத்தில் கூட அதை பத்தி போதை விழிப்புணர்வுக்காண்டி அரசு வந்து ஒரு இது இருக்குல்ல, அது அஜெண்டாவில் போட்டு வச்சிருந்தாங்க. அதெல்லாம் எவ்வளவு தூரம் போய் சேருது சரியில்லை. அது அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் இருந்தா எனக்கு நன்றா இருக்கும். நன்றி. நன்றி சார். நன்றி சார். ஆண்டோ சார் குறிச்சுக்கங்க சார். அடுத்து ஓகே. வேற யாருக்கும் கருத்துக்கள் இல்லையா சார்? எத்தனை பேர் சார் அதுல பங்கேற்று இருக்காங்க ஆண்டோ சார்? இதுல எத்தனை பேர் பங்கேற்று இருக்காங்க? இன்னைக்கு கம்மியா தான் இருக்காங்க. இன்னைக்கு மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 3, 6, 9, ஒரு 12 பேரு, 12, 13 பேர் இருக்காங்க. சரி, ஓகே. மற்ற சிலர் உங்களுக்கு கேள்விகள் இல்லைனா கூட உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். இது தொடர்பா நீங்களுமே ஒரு கருத்தாளர் நினைச்சுக்கிட்டு கருத்துக்களை 1-2 பதிவு செய்யுங்க. ஒரு 2-3 பேர் பகிர்ந்ததுக்கு பிறகு இந்த கூட்டத்தின் மன ஓட்டம் எப்படி இருக்குங்கிறத நான் பொதுவா அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு நான் என்னுடைய உரையை தொடங்குறேன். ஹலோ சார், நான் பேசலாமா? பேசுறது கேக்குதா? கேக்குது. ஆதில் சையத் சார், நீங்க பேசுறது நல்லா கேக்குது சார், தெளிவா கேக்குது சார், பேசுங்க. இப்போ சார் சொன்னார்ல, பி முருகேசன் சார், ஓசூர், அவர் சொன்ன கருத்தை வச்சுதான் சொல்ல வரேன். போதைப்பொருள் பழக்கங்களும் இருக்கு, இன்னொரு மிகப்பெரிய போதை இருக்கு, இந்த கைபேசியில நிறைய நேரம் செலவழித்தல். இது வந்து அவங்களுடைய படிப்பையும் அவங்களுடைய அகாடமிக்ஸையும் சிதைக்குது. அந்த மாதிரி பழக்கங்களும் இருக்கு.
இந்த மாதிரி குழந்தைகளுடைய பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு எப்படி ஒரு நல்ல நண்பர்களா இருக்க முடியும், அவர்களை எப்படி திருத்த முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க சொல்லலாம் அப்படின்னு நான் விரும்புறேன். நானும் ஒரு பெற்றோர் அப்படிங்கிற விதத்துல ஒரு 10th படிக்கிற பையனுக்கு 10th எக்ஸாம் எழுதி இருக்கிற பையனுக்கு அப்பா அப்படிங்கிற நிலையில நான் அதனால இதை கேட்கிறேன். அவனுக்கு அந்த இருக்கு பழக்கம் அதிகமா மொபைல் கைபேசி அதிகமா பாக்குற பழக்கம் இருக்கு. அது நான் சொல்றதுல எதுவும் கூச்சப்படலை. நான் நிறைய பேர்கிட்ட என்னுடைய நண்பர்கள்ட்டையும் அதை பத்தி சொல்லியிருக்கேன், என்னுடைய இந்த நிலையை பற்றி. அவனுடைய அகாடமிக்ஸ்ல கொஞ்சம் கவனங்கள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, கொஞ்சம் மார்க்லாம் குறைஞ்சிருக்கு, அது கொஞ்சம் பாதிப்பும் ஏற்படுத்தியது அவனுடைய படிப்புல. அந்த பிரச்சனை இருக்கு. போதைப்பொருள் அப்படிங்கிறது சில பசங்களுக்கு போதை பழக்கங்கள் இருக்கு. இது ஒரு போதையா இருக்கு. இந்த கைபேசி அதிகமா பயன்படுத்துதல், அதுல கேம் விளையாடுதல், இல்லாட்டி கேம் விளையாடினா கூட ஷார்ட்ஸ் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி மற்ற விஷயங்களை பார்த்துட்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி. அவனுக்கு நிறைய விஷயங்கள் பார்க்கறான். நிறைய விஷயங்கள் அப்படின்னா இந்த கேம்ஸை பார்க்கறத விட ஏதோ சயின்ஸை பத்தி பார்க்கறான், அதை பத்தி பார்க்கறான். ஆனா நிறைய நேரம் மொபைல்ல இருக்கான். இந்த மாதிரி பெற்றோர்கள் என்ன செய்யலாம், நல்ல நண்பர்களா எப்படி இருக்கலாம், அவர்களை எப்படி திருத்த முடியும், அந்த மாதிரி விஷயங்களும் சொன்னீங்கன்னா ரொம்ப உதவியா, மற்றவங்களுக்கும் உதவியா இருக்கும். மற்ற பேர் அதை சொல்றதுக்கு தயங்குறாங்களோ இல்ல இல்லாமலும் கூட இருக்கலாம், அதை தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன். அருமை சார், அருமை அருமை. ஆண்டோ சார் இதையும் நோட் பண்ணிக்கங்க. அடுத்தவங்க பேசுங்க. வணக்கம் அனைவருக்கும். என்னுடைய பேர் வந்து ஜெயராஜ் ஜெகநாதன். நான் புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். புதுக்கோட்டை மாவட்டம் அப்படின்னு சொன்னால் இப்போ நான் அகமதாபாத் குஜராத்லேருந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். அங்கேருந்து பேசுகிறேன். கேக்குதா? சொல்லுங்க சார் சொல்லுங்க. இப்போ இந்த மிஸ்டர் ஷைப் சொன்னது போல இந்த தொலைபேசிங்கிறது வந்து எல்லார் வீட்லேயும் உள்ள ஒரு பிரச்சனை தான். இப்போ எங்கள் வீட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய 2 குழந்தைங்களும் அந்த அலைபேசி ஆமா, அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மொபைல் யூஸ் பண்றத ஒரு கம்ப்ளைண்டா தான் வீட்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு பாயிண்ட். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா அதாவது வந்து இந்த ட்ரக்ஸ், அதாவது வந்து இந்த போதைப் பொருள் வந்து பாத்தீங்கன்னா கிராமம் வரைக்கும் வந்து ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பர்சனலா வந்து ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. அதாவது வந்து இனிமே வரக்கூடிய எதிர்காலம் இந்த இளைஞர் சமுதாயம் வந்து இனி எப்படி இருக்கும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து முன்னோடியாக தான் இருந்திருக்கிறோம் எல்லாருக்குமே. ஆனால் பட் அடுத்து வரக்கூடிய அதாவது வந்து அடுத்து வரக்கூடிய தலைமுறை வந்து இனி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, நம்மளுடைய குழந்தைகள் நம்ம எப்படி அவங்கள வந்து பாதுகாக்கிறது. இந்த போதைப்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை சொன்னீங்கன்னா இப்போ நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டம், என்னோட ஊர் வந்து பார்த்தீங்கன்னா ஆலங்குடி பக்கம் ஒரு கிராமத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். கிராமம் வரைக்கும் ரீச் ஆகிருக்கு போதைப் பொருள். அதை ஏதாவது வந்து தடுக்கிறதுக்கு அதை எப்படி வந்து விழிப்புணர்வு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயக்கம் மூலியமாக வந்து ஏதாவது நல்லது பண்ண முடியுமா மக்களுக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட்டு. அதே போல் நீங்கள் வந்து சொல்லுங்கள், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. என்னுடைய பாயிண்டை நான் சரியாக தான் கன்வே பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நன்றி தோழர். ரொம்ப நன்றி சார். எல்லாருக்குமே மேடம். சார் அப்ப கண்டினியூ பண்றீங்களா நீங்க? ஆமா எல்லாரும் மைக்ல இருக்கவங்க எல்லாம் கேட்டாங்க. அதுக்கு பிறகு வேற யாரும் இல்ல. சரி, ஓகே. சரி, இது தொடர மேஜரா 2-3 கன்சர்ன்ஸ் இருந்திருக்கு. அதுல குறிப்பா 2 தளத்துலதான் அது இருக்குது. ஒண்ணு என்னவா இருக்குது அப்படின்னா, சார் வந்துட்டு ஆரம்பத்துல சொன்னார் இல்லையா, சையத் சார் தான் முதல்ல பேசினாரா இல்ல ஒரு என்ஜினியர் சார் முதல்ல பேசினாரு. அவர் பேசும்போது இதே போதை பிரச்சனையில வந்துட்டு சொன்னாரு. முதல் விஷயம் எனக்கு எல்லாருமே போதை விஷயம் தான் சொன்னாங்க. இன்னொரு ஒரு தளம் சொன்னாங்களே சார், ரெண்டாவது வந்து மொபைல் அதாவது அலைபேசி. மொபைல், எஸ் அலைபேசி, இன்னொன்னு இந்த போதைப் பொருள். இந்த 2 தான் இப்போதைக்கு மேஜர் கன்சர்னா வந்துட்டு நம்ம பெற்றோர்களுக்கு, குறிப்பா இதுல கலந்துகிட்டவங்களுக்கு இருக்கு. ஆனால் இந்த
இணைய கருத்தரங்கத்துல வந்து நம்ம முதல்ல எந்த பின்னணியில வந்து தொடங்கினோம்னா மதிப்பெண் இது சார்ந்து அவங்களுடைய பார்வை எப்படி இருக்குங்கிறது, உண்மையிலே அதை தாண்டி இது பெரிய கவலையா இருக்குங்கிறது. இது ஒரு நிரந்தர கவலையா இருக்குது. அது எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த டாபிக்கை நம்ம போட்டு பேசலாம். இன்னைக்கு வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக அது இருக்கிறது. இதுக்குள்ள நம்ம நுழையிறதுக்கு முன்னாடி முதல்ல குழந்தைங்கன்னா யார் அப்படிங்கிறத நாம் அதனுடைய அடிப்படை வேரிலிருந்து ஒரு பிரச்சனை, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல், வள்ளுவருடைய குரல், அது உலக பொதுமறை. அதனுடைய ஒவ்வொரு குரலுமே வந்து 2 அடி குரல், ஒவ்வொன்றுமே ஒரு அறிவியல் புதுமை, ஒரு அறிவியல் விதி என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல், இந்த ஒரு குரல். அதுக்கு அடுத்து ஒன்று சொல்றாரு, இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இந்த 2 குறளும் தான் இன்றைய நமது அமர்வினுடைய மிக முக்கியமான சூத்திரங்களாக நமக்கு இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி நோய் நாடி அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அதனால அந்த பிரச்சனைகளுடைய வேரை நாம் தொடுவதற்கு முன்னாடி முதல்ல அந்த நாம் எதை வந்து ஹேண்டில் பண்ண போறோமோ, நம்மளுடைய குழந்தைங்களை தான் நம்ம வந்து அணுக போகிறோம். குழந்தைகள் என்றால் யார் அப்படிங்கிற அந்த அடிப்படை கேள்விக்கு நம்மள்ட்ட என்ன பதில் இருக்கிறது, குழந்தைகள்னா யார் அப்படிங்கிற கேள்விக்கு நம்மள்ட்ட என்ன பதில் இருக்கிறது அப்படிங்கிறத யாராச்சும் ஒருத்தர் 2 பேர் என்ற பதில் சொல்லலாம். நான் தொடர்ந்து கன்டினியூ பண்றேன். ஏதாச்சும் இன்னும் ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் நீங்கள் மௌனமா இருந்தா பதில் இல்லைன்னு நினைச்சு நான் கடந்து போயிடுறேன். நான் அடுத்து உள்ள வந்துடுறேன். யாராச்சும் இருந்தா சொல்லலாம். குழந்தைகள்னா யார், உங்களுடைய பார்வையில் குழந்தைகள் யார்? குழந்தைகள்லாம் தியரிட்டிக்கல் படி பார்த்தானா 18 வயசுக்கு உட்பட்ட அனைவரும் குழந்தைகள்னு சொல்றாங்க. அதுதான் தியரிட்டிக்கல். இதுல அருமை அருமை. அது குழந்தை தொழிலாளர் டெபினிஷன்ல 14 வயசுக்கு உட்பட்டவங்கள குழந்தைகள்னு சொல்றாங்க. குழந்தை தொழிலாளர் டெபினிஷன்ல யுனிசெஃப் வந்து 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க எல்லாருமே குழந்தைகள்னு சொல்லுது. இதுதான் டெபினிஷன் அடிப்படையில. பள்ளியில இருக்கிற படிக்கிற பிள்ளைங்க பூராமே குழந்தைகள் தான். அருமை அருமை அருமை. நல்லது. அரசு வரையறுத்திருக்கக்கூடிய அல்லது சட்டங்கள் வரையறுக்கக்கூடிய அல்லது போக்சோவிற்காக அல்லது ஏதாவது நீங்கள் நிரந்தரமான அடிமைகளாக வேலை தொழிலாளிகளாக அவர்களை மாற்றிவிடக் கூடாது என்பதற்காக அரசு எடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்காக கொடுக்கப்படுகிற வரையறைகளில் இருந்து நாம் குழந்தைகளை புரிந்து கொள்கிறோம். அதாவது அரசாங்கம் என்ன வரையறை கொடுக்குதோ அந்த வரையறையிலிருந்து, யூனிசெஃப் வரையறையிலிருந்து குழந்தைகளை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். அல்லது வந்துட்டு 14 வயது தொழிலாளர் நலத்துறை கொடுக்கக்கூடிய அந்த நிலையிலிருந்து குழந்தைகளை புரிந்து கொள்ள நம்ம முயற்சிக்கிறோம். ஆனா குழந்தைகளை குழந்தைகளாக சயின்டிபிக்கா புரிஞ்சுக்கிறது என்ன, குழந்தைகள்னா யார் அப்படின்னா, குழந்தைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மரத்துல இருந்து ஒரு உதாரணத்துக்கு போலாம். உதாரணத்துக்கு ஒரு மாமரம் இருக்கு. அந்த மாமரத்துக்கு முதல்ல வந்துட்டு மா விதை இருக்கும். அந்த மாம்பழத்துக்குள்ள இருந்து மாங்கொட்டை என்று நாம் சொல்லுறோம் இல்லையா, அந்த விதை ஒண்ணு இருக்கும். அந்த விதை தான் வளர்ந்து ஒரு மரமா மாறுது. அப்படி மரமா மாறுறது ஒரு குறிப்பிட்ட காலம், அதற்கென்று ஒரு பருவம், ஒரு குறிப்பிட்ட காலம் அது வளர்ந்த பிறகு அந்த பருவச்சூழல் சரியாக கணிகிற பொழுது அதிலே பூ பூக்க தொடங்குகிறது. அப்படி பூ பூத்து மெல்ல வந்து ஒரு பிஞ்சு விடுது. அந்த பிஞ்சு கொஞ்சம் வளர்ந்து காயாக மாறுகிறது. அப்படி காயா மாறினது கனியாக மாறி கலன்று விழுகிறது. நம்ம பறிக்கிறத விட்டுருவோம், பிசினஸ் ரீதியா அதை பறிக்கிறத விட்டுருவோம். ஒரு காட்டுல இருக்க மரம்னு நீங்க வச்சுக்கோங்க. அது கனியாக மாறிய பிறகு அதிலிருந்து கலன்று விழுகிறது. அதுல இருந்து அப்படியே தனிச்சு வந்துருது. அதுவும் ஒரு மாம்பழமா தான் இருக்கு. இப்போ என்னன்னா, இது தாய் மரம், தந்தை மரம் ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க. இதுல இருந்து ஒரு மாம்பழம் வந்து கீழே வந்து விழுந்துருச்சு. இந்த மாம்பழம் தான் இப்போ குழந்தை, இது தாய். இப்போ இந்த மாம்பழம் எங்கிருந்து வந்தது? இதான் இப்ப நம்ம கேட்ட கேள்வி. ஒரு குழந்தைங்கிறது என்ன அப்படின்னு நம்ம கேட்ட கேள்விங்கிறது வந்து இந்த அறிவியல் அடிப்படையில புரிந்து கொள்வதற்காக கேட்கப்பட்ட கேள்விதான் அது. இந்த மாம்பழம்ங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய தாய் மரம் நம்ம சொல்றோம்ல, அல்லது ஏற்கனவே அங்க விழுந்த விதை என்று நாம் சொல்றோம். மாம்பழம் ஒரு விதையா உள்ள விழுந்துச்சுல, அதனுடைய இன்னொரு எக்ஸ்டெண்டட் வடிவம் தான் இந்த மாம்பழம். அதனுடைய லட்சக்கணக்கான பாகங்களில், ஏன்னா அந்த மாமரத்துல இருந்து எத்தனையோ, இப்ப அந்த உதிர்ந்த அந்த ஒரு மாங்கனி மட்டும் இல்ல, ஏராளமான மாங்கனிகள் அந்த கிளையில இருந்து
அந்த வருஷம் விழுகும். இதே மாதிரி எத்தனை வருடங்கள் இருக்கிறதோ அத்தனை வருடங்களும் அதுல இருந்து அந்த மாங்கனிகள் கலன்று விழுந்து கொண்டே இருக்கும். இந்த இயற்கையின் பேரதிசயத்துல என்ன நிகழுது அப்படின்னா, இந்த எது மா விதையா மாங்கொட்டையா உள்ள இருந்துச்சோ அதுதான் பல அவதாரங்களை எடுக்கிறது. அதனுடைய பகுதிகள் தான் இது எல்லாமே. அதுதான் இது, வேற எதுவுமே இல்லை. அதுதான் வந்துட்டு இந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு அது வளர்ந்து அது இன்னொன்றாக அப்படி மல்டிபிள் ஆகி பல இதாக மாறி இன்னொன்றாக அது மாறி வெளியே வருகிறது. இதுல ஒன்றும் ஒரு இது யோசிச்சு பாருங்களேன், இது எவ்வளவு பெரிய ஒரு அறிவியல் விந்தை. இது எல்லா உயிர்களுக்கும் பொது. இது மரங்களுக்கு மட்டுமல்ல, நடமாடும் விலங்குகளுக்கும் இதுதான் பொது. இந்த உலகத்தையே ஆட்சி செய்வதாக நினைக்கின்ற மனித குலத்திற்கும் இதுதான் பொது விதி. இந்த அடிப்படை புரிதல்ல இருந்து குழந்தைங்க யாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அவர்கள் வேறு யாரும் அல்ல, நமது பிரதிகள் தான் அவை. இந்த அடிப்படை புரிதலே பல பெற்றோருக்கு இருக்கிறது இல்லை. நம்முடைய குழந்தைங்களை வந்து அவங்க யாரா பாக்குறாங்கன்னா இன்னொருத்தரா அவங்க பாக்குறாங்க, இன்னொரு அந்நியமாக அவர்கள் பார்க்கிறார்கள். வேற விதமா நீங்க வந்து இத சொல்லணும்னா, உங்க உடம்புல ஒரு பிரைன் இருக்கு, ஒரு மூளைங்கிறது இருக்கு. இதுல உங்களுடைய அனுபவங்கள் அதுல வந்து பதிவு செய்யப்படுது. அந்த உங்களுடைய அனுபவங்கள்ங்கிறது நீங்கள் கற்றுக்கொள்கிற மொழியாக இருக்கலாம், நீங்கள் பயிலுகின்ற ஒரு பாடலாக இருக்கலாம், ஒரு ராகமாக இருக்கலாம், நீங்கள் காணுகின்ற ஒரு சம்பவமாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு நேர்கிற எந்த ஒரு அனுபவமாகவும் இருக்கலாம். இந்த அனுபவங்கள் தான் உங்களுடைய மூளையில பதிந்து நீங்கள் என்னும் ஒரு தன்மையை உங்களுக்குள்ள வந்துட்டு உருவாக்குது. உங்களுடைய சிந்தனை எதன் அடிப்படையில உங்களுக்கு வருது நல்லா சிந்திச்சு பாருங்க. இதுவரைக்கும் இந்த சமூகம் உங்களுக்கு என்ன சிந்தனை, அதாவது உங்களுடைய அனுபவத்துல எங்கெங்கெல்லாம் நீங்க போனீங்களோ, யாராட்டெல்லாம் பேசுனீங்களோ, இப்போ உதாரணத்துக்கு இந்த இணைய கருத்தரங்கத்தை கூட நீங்க எடுத்துக்கலாம். இந்த இணைய கருத்தரங்கத்துல ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க புதுசா கேட்டீங்கன்னா இனி இது உங்களுடைய மூளையில வந்துட்டு ஒருவேளை அதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஓ ஆமா இல்ல அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது உங்களை வந்துட்டு அடுத்து வந்து உங்க மனசுக்குள்ள பதிஞ்சு நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் அதை பத்தி நீங்க பேச ஆரம்பிச்சிருவீங்க. இதுதான் உங்களுடைய சொற்களாக மாறி வர ஆரம்பிக்கிறது. ஏற்கனவே உங்களுடைய சொற்களாக மாறி வருவது எல்லாமே இந்த சமூகத்தில் நீங்கள் இந்த உடலுக்குள் வைத்திருக்கக்கூடிய அந்த மூளையில் பதிந்திருக்கும் அனுபவங்கள் தான். இதுதான் அறிவியல் உண்மை. இந்த அனுபவங்களின் அடிப்படையில் உங்களுடைய சிந்தனைகள் செயல்பாடுகள், சிந்தனை அமைகிறது, சிந்தனை அடிப்படையில் செயல்பாடுகள் அமைகிறது, செயல்பாடுகளின் அடிப்படையில் விளைவுகள் வருகின்றன. இதான அறிவியல் சீக்வன்ஸ், சயின்டிபிக் சீக்வன்ஸ்ங்கிறது இதுதான். அதே மாதிரி உங்களுடைய பிரதியாக இருக்கக்கூடிய குழந்தைகள் அது வேறு யாரும் அல்ல, நீங்கள் தான். அந்த உங்களுடைய பிரதியாக இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுடைய அந்த உங்களுடைய பிரதியா இருக்கிறதுல அந்த பிரதிக்குள்ள இன்னொரு மூளை இருக்குது, அதற்கென்று ஒரு உடல் இருக்கிறது. இந்த உடல் பல்வேறு இடங்களுக்கு போகுது வருது, அது வந்து பல அனுபவங்களை வந்து சந்திக்கிறது, பல மொழிகளை கற்கிறது, பல ராகங்களை கேட்கிறது, பல திரைப்படங்களை பார்க்கிறது, பல சம்பவங்களை பார்க்கிறது, பல விபத்துகளை பார்க்கிறது, எல்லா விஷயங்களும். ஒரு பள்ளிக்கு போகுது, ஒரு கல்லூரிக்கு போகுது, அதற்கு நேர்கிற அனுபவங்களில் இருந்து அதனுடைய சிந்தனை வடிவமைக்கப்படுகிறது. அந்த சிந்தனையிலிருந்து அதனுடைய செயல்பாடுகள் வருகின்றன, அந்த செயல்பாடுகளில் இருந்து விளைவுகள் வருகின்றன. இவ்வளவுதாங்க சயின்ஸ். நம்மளுடைய குழந்தைங்கிறவங்க ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அவர்களுடைய குழந்தைகள் என்பது அவர்களின் பிரதிகளே. தாய் தந்தையர் இருந்தா அவருடைய பிரதிகள் தான். அந்த குரோமோசோம்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த 23 குரோமோசோம்ஸ் இருக்கு, அந்த இணை இருக்குது, அது வந்து கடைசியில இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ஓ என்னவா மாறுது, அந்த சயின்ஸ்குள்ள எல்லாம் நான் போகல. ஆனா நம்முடைய பிரதிகள் தான் நமது குழந்தைகள். முதல்ல இது நமக்கு புரியணும், நம்முடைய பிரதிகள் தான் நமது குழந்தைகள். இதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா 80% வந்துட்டு ஜெனட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் தான் ஒரு குழந்தைக்குள்ள இருக்குது. 20% தான் வந்து அந்த குழந்தை புதிதாக அது கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களில் இருந்து அதனுடைய ஆட்டிடியூடு, அதனுடைய பழக்க வழக்கங்கள், பண்பாடு மற்ற எதுவாக இருந்தாலும் 20% தான் அதை வந்துட்டு தீர்மானிக்கிறது. அதே மாதிரி ஒவ்வொரு தலைமுறையிலும் அது பாதியா குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதனால 7 தலைமுறை ஏன் சொல்றாங்கிறதுக்கு அந்த பாதியா நீங்க வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 50%ங்கிறது முதல் தலைமுறை 100ன்னு வச்சுக்கோங்க. அதுல இருந்து முதல் தலைமுறை வரும்போது 50%, 2வது தலைமுறை 25, 3வது தலைமுறை 12.5, 4வது தலைமுறை 6.75, 5வது தலைமுறை 3 சம்திங், 6வது தலைமுறை 1.5 சம்திங், 7வது தலைமுறை 3/4 வந்துருது, லீஸ்டுக்கு வந்துருது. ஏன் 7 தலைமுறைகளுக்கு அந்த பாதிப்பு இருக்கிறது என்றால் இப்படித்தான் அந்த சயின்ஸ் வந்து அதை டிரைவ் பண்ணுது. ஸோ அப்ப நம்ம குழந்தைங்களை வந்துட்டு முதல்ல எங்க இருந்து நம்ம வந்து தொடங்க வேண்டியதுன்னா, உண்மையிலேயே நமக்கு ஒரு சுய அன்பு இருக்கிறது என்றால், நீங்கள் உண்மையிலேயே உங்களை நேசிக்கிறீர்கள் என்றால், உங்கள் குழந்தைகளை நேசிக்கிறீர்கள் என்றால் மட்டும்தான் நீங்கள் உங்களை நேசிக்கிறீர்கள் என்று பொருள்.
நம்ம குழந்தைங்களை முதல்ல நாம தாங்கிறத புரிஞ்சுட்டோம்னா அந்த குழந்தைங்க மேல நாம வந்து வெறுப்பு கொள்வதற்கு எந்த விதத்திலும் காரணமே இருக்கவே முடியாது. அது தேர்வுக்குங்கிறதுக்கு நான் கடைசியா வர்றேன். இப்போ ஒரு கன்சர்னுக்கு வந்துருவோம். இப்ப நம்ம குழந்தைக்கு வந்துட்டு இந்த மொபைல் அடிக்ஷன் இருக்குது, இந்த குழந்தைக்கு வந்துட்டு போதைப் பொருள் அடிக்ஷன் இருக்குது. அது நம்ம குழந்தைக்கா இருக்கலாம், பக்கத்து வீட்டு குழந்தைகளுக்கா இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். நான் நம்ம குழந்தைகள் எடுத்துட்டு பேசுறேன். இந்த அடிக்ஷன் இருக்குங்கிற அந்த கவலை உங்களுக்கு வருகிற போது அந்த கவலை நீங்க எப்படி கன்வெர்ட் பண்ணி பார்த்துட்டா உங்களுக்கு சொல்யூஷன் வர தொடங்கிரும் அப்படின்னா, அந்த அடிக்ஷன் உங்களுக்கு இருக்கிறதா இப்ப வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த குழந்தைங்கிறது நீங்க தானே, உங்களுடைய பிரதி தானே அந்த குழந்தை, உங்களுடைய நகல் தானே அந்த குழந்தை. அப்போ உங்களுக்கு அந்த அடிக்ஷன் இருக்குன்னா ஹவு வில் யூ ஹேண்டில் இட்? நீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அதை எப்படி அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து நீங்க கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த குழந்தைக்கு என்ன நம்ம சஜஸ்ட் பண்ணலாங்கிறது நமக்கு வந்துடும். ஏன்னா நாம நமது நிலையிலிருந்து இது என்னுடைய பிரச்சனை என்று நான் பார்க்கிற பொழுது எனக்கான தீர்வுகளை நான் மென்மையானதாக தேர்ந்தெடுக்கிறேன். இன்னும் சொல்ல போனா உண்மையிலே சின்சியரா இருக்கக்கூடிய தீர்வுகளிலே எது எனக்கு மிகவும் வசதியாக என்னை காயப்படுத்தாமல் என் மனசை வந்துட்டு கஷ்டப்படுத்திடாம உடம்ப கஷ்டப்படுத்திடாம ஒரு தீர்வு எது இருக்குமோ அதை கண்டுபிடிப்பது வந்து எப்ப நிகழுதுன்னா அது நமக்குன்னு ஒரு தீர்வை நாம் கண்டுபிடிக்கும் போது மட்டும்தான். அதுவே இன்னொருத்தவங்களுக்கு நம்ம வந்து மனசுல நினைச்சிட்டு செய்யும்போது நம்ம இவ்வளவு அதற்கு அக்கறை நாம் எடுத்துக்கொள்வதில்லை. நம்ம குழந்தைங்களுடைய விஷயத்தையுமே இது மாதிரி நாம அணுக தொடங்கினால் உண்மையிலேயே அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நியூ நார்மல் அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் குறிப்பாக கொரோனா வந்ததுக்கு பிறகு அப்படி ஒரு வார்த்தை வந்து உலகம் முழுக்க வந்துட்டு புழங்குச்சு. நியூ நார்மல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நியூ நார்மலை பத்தி யாருக்காச்சும் தெரியுமா? அவங்க அதை பத்தி நான் உங்களுடைய கருத்தை நான் அறிய விரும்புகிறேன். நியூ நார்மல் அதாவது கொரோனாவோட வாழைப்பழம் இருக்கு, என்னென்ன சோசியல் டிஸ்டன்ஸ், கை கால் கையை கழுவுறது, அது மாதிரி சொன்னாங்கல்ல, அதான் நியூ நார்மல். குட். வேற யாராச்சும்? தற்காலத்துல எதெல்லாம் இருக்கோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது, ஏத்துக்கிறது. இப்படிதான் இருக்கும், இதை ஒரு ஓரளவுக்கு ஏத்துக்கணும், இதை மாத்த முயற்சிக்க கூடாது, ரொம்ப அதிகமா முயற்சிக்க கூடாது அப்படின்னு எடுத்துக்கிறது நியூ நார்மல். வெரி குட் சார். ரெண்டு பேருமே அருமையா சொன்னீங்க. அதாவது வந்துட்டு இப்ப சார் சொன்னார், நல்ல உதாரணத்தோட அவர் என்ன சொன்னாரு, இந்த கை கழுவுறது, மாஸ்க் போடுறது. இப்ப திரும்ப அது நியூ நார்மலா இல்லை, ஆனா அப்போதைக்கு நியூ நார்மல் சொல்லப்பட்டுச்சு. இப்ப காலம் மறுபடியும் மாறிக்குச்சு. இப்ப உள்ள இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா திரும்ப அந்த கொரோனா பற்றின பயமோ அல்லதை பத்தின இதோ நமக்கு இல்லை. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, இனிமே இது இப்படிதான் இருக்கும், இது இப்படிதான் நடக்க போகுது. உதாரணத்துக்கு வந்துட்டு ஜப்பான்ல வந்து அணுகுண்டுகள் விழுந்த பிறகு ஒரு 70 இன்னைக்கு வரைக்கும் கூட அந்த பாதிப்பு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் அந்த விழுந்த காலத்துல இருந்து ஒரு 50-60 ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறையே வித்தியாசமா அது அப்படிதான் வாழ்ந்தாகணும். அங்க அது அப்படி மட்டும்தான் அது இருக்க முடியும். இன்னும் பழசை பத்தி பேசிட்டு இதெல்லாம் எந்த அர்த்தமும் கிடையாது. அப்ப நியூ நார்மல்ங்கிறது வந்து புதிதாக ஒரு பரிணாம வளர்ச்சியை, ஒரு எவல்யூஷனை வந்துட்டு சமூகம் அடைஞ்சிருச்சு அல்லது அந்த சூழல் அடைந்து விட்டது. அந்த சூழல் அந்த எவல்யூஷனுக்கு வந்துட்டது பிறகு இனிமே இதுதான் நார்மல்னு ஏத்துக்கிறது. அப்போ இப்ப நான் முதல்ல சொன்னது மாதிரி நமது பிரதி தான் நமது குழந்தை, அதுதான் நம்மளுடைய எதிர்காலம். நம் கண் முன்னால் இருக்கக்கூடிய நம்முடைய எதிர்காலம். நீங்க ஃபியூச்சரை வந்து நீங்க கண்ணால பார்க்கணும்னா உங்க குழந்தைய பார்க்கும்போது நீங்க உங்க ஃபியூச்சரை பாக்குறீங்க, அவ்வளவுதான். பாஸ்ட்ங்கிறது யார் அப்படின்னா நம்மளுடைய பெற்றோர், அவங்களுடைய பெற்றோர், அவங்களுடைய பெற்றோர், அவங்களுடைய பெற்றோர், இவங்கெல்லாம் நம்மளுடைய பாஸ்ட் தான். அவங்களுடைய பிரதிகள் தான் நாம். இப்படி எப்படியாலும் நீங்க அவங்களுடைய பிரதிகள் தான் நாமும் புரிஞ்சுக்கலாம், அல்லது நமது முன்னோக்கின பிரதிகள் தான் அவங்களும் நீங்க புரிஞ்சுக்கலாம். ரெண்டும் அது வந்து ஒண்ணுதான். ஆனா இது ஒவ்வொன்றும் வெவ்வேறு காலகட்டத்துல, வரலாற்றின் வெவ்வேறு காலகட்டங்களில் அவர்கள் வாழ்கிறார்கள் அல்லது நாம் வாழ்கிறோம். வெவ்வேறு காலகட்டங்களில் நாம் வாழ்கிறோம். அந்தந்த காலகட்டத்திற்கென்று ஒரு நார்மாலிட்டி இருக்கிறது. அந்த காலத்துல அதுதான் நார்மல். இன்னைக்கு வந்து பஸ்ல போறது, ட்ரெயின்ல போறது, பைக்ல போறது, இதெல்லாம் நார்மல். ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நார்மல் கிடையாது. அன்னைக்கு வந்து மாட்டு வண்டியில போறது மட்டும்தான் நார்மல். அன்னைக்கு வெறுங்காலம் நடக்கிறது தான் நார்மல். அன்னைக்கு வந்துட்டு ஒற்றையடி பாதையில போறதுதான் நார்மல். இன்னைக்கு எதிர்காலம் இனிமே எப்படி இருக்கும், இன்னும் 200 வருஷம் கழிச்சு 300 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. அப்போ நமக்கும் நமது குழந்தைக்கும் ஒரு ஜெனரேஷன் கேப் இருக்கிறது. நாம் இருக்கிறது மாதிரி, நாம் இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட நமது அனுபவங்களும் நமது பாலிய நினைவுகளும் நமது சிறுபிள்ளையில நமக்கு ஏற்பட்ட அந்த சம்பவங்களும் இவையெல்லாம் நமது மனதுக்குள் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய
விளைவுகள் தான் இன்றைக்கு சிந்தனைகளாக மாறி இன்றைக்கும் செயல் வடிவம் பெற்று கொண்டிருக்கின்றன. இதுதான் நம்மளை பெருசா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஆனால் இன்னைக்கு கரண்டா நம்ம செயல்படுத்தக்கூடிய இந்த செயல்பாடுகள் ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால், அல்லது நமக்கு ஒரு 50 வயசு இருக்கும் அப்படின்னா, ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லது 50 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே நடந்த நிகழ்வுகளுடைய வெளிப்பாடு. இது கரண்ட் கிடையாது. இந்த கரண்ட்ங்கிறது வந்துட்டு என் குழந்தை தான். அந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடிய சம்பவங்கள், அதற்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள், அதனுடைய சிந்தனை முறைகள் வேறாக இருக்கும். இந்த யதார்த்தத்தை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், இதை ஏத்துக்கணும். இதான் சரி. அப்படிதான் அந்த குழந்தை இருக்குது. இப்போ நமக்கு நீங்க சொல்றீங்கல்ல இந்த மொபைல் இந்த பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டு, ஆரம்பத்துல நானுமே இதை பத்தி கொஞ்சம் ஆழமா வந்து கொஞ்சம் கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கிட்டேன். நான் அடிப்படையிலேயே ஒரு கல்வி சூழலை சார்ந்தவன் என்றால் ஒரு பேராசிரியராக இருந்திருக்கிறேன். அந்த இதுல இருந்தேங்கிறதுனால என்னை எதையுமே கொஞ்சம் ஆய்வு அடிப்படையில பார்க்கணுங்கிறது எங்களுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒன்று. இப்போ எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா, இப்போ பாருங்க, என் பையன் வந்துட்டு 569 மதிப்பெண்கள், எங்க பள்ளியில அவர் தான் முதல் மதிப்பெண் எடுத்திருக்கிறாரு. நாங்க ஒரு நாள் கூட என் பையன்கிட்ட வந்துட்டு நீ உட்காந்து படின்னு சொன்னதே இல்லைங்க. அப்படி ஒரு நினைவே இல்லை. இந்த கடைசி நாட்கள்ல வந்து நான் சொன்னதெல்லாம் என்ன சொல்லியிருக்கேங்க, நானும் எங்க வீட்டுலன்னா, தம்பி சீக்கிரம் படுப்பா, சீக்கிரம் தூங்குப்பா, இவ்வளவு நேரம் வேண்டியதில்லைப்பா அப்படின்னா அவன் படிச்சுக்கிட்டே இருந்தா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதில்லை. என்னைக்காச்சும் ஒரு நாள் அல்லது ஏதாச்சும் ஒரு 10 நாள் ஒரு 15 நாள் வந்து எக்ஸாம் நேரத்துல இந்த மாதிரி நேரத்துல கொஞ்சம் இரவு ஒரு 2 மணி 3 மணி 4 மணி வரைக்கும் கூட நாம எவ்வளவு வற்புறுத்தினாலும் படிச்சுக்கிட்டே இருப்பான். அதான் அவனுடைய இயல்பா இருந்துச்சு. அதே மாதிரி என் பையனை இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில கூட்டங்கள்ல நம்ம இந்த இணைய கூட்டங்கள்ல சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு உங்கள புதுசா இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன். நான் 5ஆம் வகுப்பு வரைக்கும் பள்ளிக்கே அனுப்பல. அதையும் ஒரு பெரிய ஆய்வின் அடிப்படையில தான் அந்த முடிவை நான் வந்துட்டு மேற்கொண்டேன். இயல்பாகவே எங்க வீட்டுல வச்சுதான் தம்பி வந்து இப்ப அவனுக்கு வந்து 10-10.5 வயசு வர்ற வரைக்குமே வீட்டுலதான் அவன் இருந்தான். எந்த பள்ளியிலையும் நாங்க சேர்க்கல. எப்போதுமே எனக்கு நினைவுல இல்லை இது வந்துட்டு ஆ இது ABCD இது 1 2 3 இப்படி சொன்னதாக எனக்கு நினைவே இல்லை. ஆனால் அவனுக்கு எவ்வளவு நீங்க எத்தனை லட்சம் டிஜிட் கொடுத்தாலும் அதை மனசுக்குள்ளேயே கூட்டக்கூடிய திறன், ஆற்றல் அவனுக்கு ஒரு 5-6 வயசுலயே அவனுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் அதை பார்த்தோம். அவனுக்கு ஒரு 7 வயசு இருக்கும்போதே ஒரு 13 சிறுகதைகள் வந்து அவன் எழுதியிருந்தான். நாங்க செஞ்சதெல்லாம் என்ன அப்படின்னா, அவன் எப்பெல்லாம் கேள்வி கேட்கிறானோ அப்பெல்லாம் நாங்க பதில் சொல்லியிருக்கோம். அவ்வளவுதான். அதுவும் குறிப்பா எனக்கும் அவனுக்குமான உரையாடல் வந்து நைட் ஒரு 9:30 மணிக்கு மேலதான் எங்களுக்குள்ள தொடங்கும். நான் அந்த உரையாடல்னு பாத்தீங்கன்னா, நாங்க கல்லூரிக்கு போயிட்டு வந்த பிறகு ஒரு 9:30 மணிக்கு மேல அவனோட நான் வந்து நேரத்தை ஸ்பெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது பேச ஆரம்பிப்போம். நிறைய கேள்விகள் வரும். அந்த கேள்விகளுக்கு எனக்கு எதுக்கெல்லாம் பதில் தெரியுமோ பதில் சொல்வேன். பல கேள்விகள் வந்துட்டு ஆச்சரியப்படுத்தும். அந்த ஆச்சரியப்படுத்தக்கூடிய கேள்விகளுக்கு நான் தேடிட்டு வந்து பதில் சொல்வேன். எனக்கு தெரியலப்பான்னு சொல்லி தேடிட்டு வந்து பதில் சொல்வேன். எங்களுக்குள்ள எந்த ஃபார்மல் டிஸ்கஷன், ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இடையில என்ன ஃபார்மல் டிஸ்கஷன் இருக்க முடியும் யோசித்து பாருங்க. ஆனால் சில குடும்பங்களே எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா அப்பா என்ன நினைச்சுக்கிறாருன்னா, நான் அப்பா ஹலோ ஹலோ அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, ஒரு ஆபீஸ்ல வந்துட்டு ஒரு அதிகாரியா இருக்கக்கூடிய ஒருத்தர், அவங்களுக்கு தான் அந்த வியாதி நான் பாக்குறேன். அவங்க வந்துட்டு ஒரு ஒரு வேலையால் அல்லது அவங்களுக்கு கீழே வந்துட்டு அவங்க சப்பார்டினேட்டா ஒர்க் பண்றவங்க வந்துட்டு அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது மாதிரி இங்க ஒரு புரோட்டோகால் அவங்க மெயின்டைன் பண்ண ட்ரை பண்றாங்க. நான் அப்பா, அவன் பிள்ளை, அவன் என்கிட்ட இந்த மாதிரிதான் என்கிட்ட வந்துட்டு அவன் பேசணும், இந்த மாதிரிதான் செய்யணும். ஒரு ஒரு ஆபீஸ் செட்டப்ல வந்துட்டு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்படிதான் அவங்க மனைவியரையும் நடத்துறாங்க. நான் ஆண், நீ பெண், நான் கணவன், நீ மனைவி, அதனால நீ என்கிட்ட இப்படிதான் பேசணும், என்கிட்ட மாமியாருங்கிறவங்க இப்படிதான் பேசணும், மச்சினை உறவுல உள்ளவங்கிறவங்க இப்படிதான் பேசணும், இப்படி அண்ணன் தம்பி உறவுல உள்ளவங்க இப்படி பேசணும். இந்த மாதிரி ஒரு ஏற்கனவே ஒரு சமூக பாதிப்புங்கிறது இருக்கு. அதுலயும் குறிப்பா அந்த மிடில் கிளாஸ் மென்டாலிட்டிங்கிறது இருக்கு. அது இன்னும் மோசமானதாக இருக்கிறது. அவங்க ஏறக்குறைய இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்துட்டு அப்படியே பிக்சடா வந்து மைண்ட்ல வந்துட்டு அவங்களுக்கு வந்து அது பதிஞ்சு, இப்படித்தான் இது நடத்தணும், இப்படித்தான் மனைவி நடத்தணும், இப்படித்தான் குழந்தைய நடத்தணும், அந்த குழந்தை என்கிட்ட இப்படிதான் பேசணும், இப்படி அது பேச மாட்டேங்குது, இப்படி நடந்துக்க மாட்டேங்குது, இப்படி நான் சொல்லும் போது அதை வந்துட்டு உடனே வந்து ஒபே பண்ணி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேங்குது, இப்படிலாம் நினைச்சு 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 பர்ஸ்ட் ஆகுறாங்க. அதனுடைய விளைவு தான் அவங்களுக்குள்ள வரக்கூடிய அந்த பிபி, சுகர், மற்ற எல்லா இஷ்யூஸும். அதனால் ஏற்படக்கூடிய அந்த கோபம், மன அழுத்தம். வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லுவாரு, சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும். சினம்ங்கிறது முதல்ல உங்களுடைய கோபம் இன்னொருத்தரை தாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல அது உங்களை தாக்கிருச்சுங்கிறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அதான் சயின்ஸ்.
அது ஒரு சினம் தோன்றும் போது அந்த தோன்றின அந்த சினத்தின் காரணமாக குச்சி எடுத்து ஒருத்தர் நம்ம அடிக்கிறதுக்கு முன்னாடியோ, வார்த்தைகளால் ஒருத்தரை காயப்படுத்துறதுக்கு முன்னாடியோ, ஒரு செயல்பாடுகளின் மூலமாக ஒருத்தரை நாம வந்துட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி நமக்குள்ள அது வந்துட்டு ஏதோ ஒரு ஹார்மோன் வந்து செக்ரிகேட் பண்ணிருச்சு. ஏதோ ஒரு 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 இந்த உடம்புக்கு தேவையில்லாத, இந்த உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய, கோவப்பட்டாலே அப்படித்தானே, ஒரு ஏதோ ஒரு ஹார்மோன் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு சுரக்குது, அல்லது உடலுக்கு வந்து ஏதோ ஒரு தீங்கு நிகழ்கிறது, நம்மளுடைய பிபி கூடுது, நம்முடைய ப்ரெஷர் வந்துட்டு அதிகரிக்க ஆரம்பிக்கிறது, என்னென்னமோ நடக்குது, கண்ணு செவக்குது, கை கால் நடுங்க ஆரம்பிக்குது, கோவத்தின் உச்சியில இதெல்லாம் நடக்கும். முதல்ல நமக்கு அந்த பாதிப்பு வந்துட்டு அது உருவாகுது. அதனாலதான் அந்த கடைசி குறளை முடிக்கும் போது சொல்லுவாரு, இறந்தார் இறந்தார் அணையர், சினத்தை துறந்தார் துறந்தார் துணை. சினத்தை கட்டுப்படுத்துவதில் தோற்று போனவர்கள் இறந்தவர்களுக்கு சமம். அந்த குறளின் பொருள், சினத்தை கட்டுப்படுத்துவதில் தோற்று போனவர்கள் இறந்தவர்களுக்கு சமம். ஆனால் அந்த சினத்தை வெற்றிகரமாக கட்டுப்படுத்தி விட்டவர்களுக்கு, அல்லது சினமே தோன்றாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த துணையும் தேவைப்படாது. அவர்களை பாதுகாப்பதற்கும் ஆட்கள் தேவைப்பட மாட்டார்கள். அவர்களுடைய மருந்து மாத்திரைகள் மூலமாக உடலை சரி செய்ய வேண்டிய தேவையும் அவர்களுக்கு ஏற்படாது. ஏனென்றால் அவருக்கு நோயே ஏற்படாது. சினம் இல்லைன்னா உங்களுக்கு யாரும் பகைவர்கள் இருக்க போறது இல்லை. பகைவர்கள் யாரும் இல்லைன்னா உங்களை யாரும் தாக்க போறது இல்லை. தாக்க போறது இல்லைங்கிறப்ப உங்களுக்காக வந்துட்டு யாரும் AK-47 வச்சுக்கிட்டு உங்க கூடயே சுத்திட்டு வரணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. சினம் இல்லைன்னா உங்களுக்குள்ள எந்த விதமான உடல்ல வந்துட்டு எந்த விதமான தீங்கு விளைவிக்கக்கூடிய ஹார்மோன், உங்களுடைய உடல் மாற்றங்கள் எதுவும் நிகழ போறது இல்லை. அதனால உங்களுக்கு மருத்துவ காப்பும் தேவையில்லை, மனித காப்பும் தேவையில்லைங்கிறது அந்த குறளுடைய பொருள். ஆனா குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளவே கட்டுப்படுத்த முடியாது, கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு புரிதலோடு முதல்ல அவங்களை கட்டுப்படுத்தணுமா, அந்த தேவையே நமக்கு முதல்ல புரியல. ஆனால் நாம் என்ன நினைச்சுக்கோன்னா, இந்த வீட்டுக்கு நான் வந்து ராஜா, நான் வந்து சொல்றது மாதிரி வந்து தானே வந்துட்டு என்னுடைய மனைவி கேட்கணும், என் குழந்தைய கேட்கணும், நான் நினைக்கிற மட்டும்தானே இந்த வீட்டுல நடக்கணுங்கிற இந்த உணர்வின் காரணமாக நாம் முதலில் பாதிப்புக்கு ஆளாகிறோம். இதன் விளைவாக நாம் சமூக யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல், நாம் ஒரு தலைமுறை, அது இன்னொரு தலைமுறை, அதுக்குன்னு ஒரு நியூ நார்மல் இருக்கு, அந்த உலகத்தை நம்மால் இன்னும் புரிந்து கொள்ள முடியவில்லை, அல்லது புரிந்து கொள்ளவும் முடியாது. அதை நாம் அனுமதிக்க வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும், அதோடு இயைந்து போக வேண்டும் என்கிற உணர்வு இல்லாமல் அந்த தலைமுறையும் நாம் பாதிக்கிறோம். இது ஏதோ என்னடா சார் வந்து குழந்தைங்களுக்கு வந்துட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒருவேளை அவர் வக்காலத்து வாங்குறாரோ, அவங்களை வந்து ரொம்ப அந்த ஒரு நிலைக்கு வந்து இட்டுட்டு போயிருமோ, அப்படி எதுவுமே ஆகாது. நாம் நமது குழந்தைகளோடு நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தாங்க, ஒரே ஒரு விஷயம் தான். இந்த ஒரு விஷயம் உங்க குழந்தைகள்ட்ட எல்லா மாற்றங்களையும் கொண்டு வந்து எல்லா பிரச்சனையும் தீர்த்துரும். என்னன்னா, நீங்க எப்பவுமே அவங்களுக்கு அன்பு செலுத்துறது தான். இந்த அன்புங்கிறது வந்துட்டு சில நேரங்களில் கண்டிப்பின் வழியாக கூட நிகழலாம். ஆனால் நீங்கள் கண்டிக்கிற அந்த செயல்பாடு அந்த குழந்தைக்கு எப்படி உணரப்படணும், அந்த குழந்தை எப்படி உணரணும்னா, அப்பா நம்ம மேல உள்ள அக்கறையில தான் அது சொல்லிட்டாரு, அல்லது நம்ம செஞ்ச இந்த இடத்துல ஒரு சின்ன தப்பு செஞ்சதுனாலதான் அப்பா அப்படி கோவப்பட்டாரு. நீங்க வந்து ஒரு குழந்தை வந்துட்டு தீயை அப்படி தொட போகுது, கைய பட்டுன்னு அடிச்சிடுறீங்க அப்படின்னா, அந்த குழந்தைக்கு தெரியும், இப்ப நான் தெரியாம நான் வந்துட்டு இதை தொட்டிருந்தேன்னா எனக்கு சுட்டிருக்கும், அதனால அப்பா பட்டுன்னு அடிச்சிட்டாரு அப்படின்னு அந்த குழந்தைக்கு வந்துட்டு அது புரியும். ஆனால் வேற எதுக்காச்சும் நீங்க அந்த பாடத்தை வந்து எழுதல, அதை வந்துட்டு இந்த நோட்டை வந்து இன்னைக்கு வந்து சரியா இது பண்ணாம போயிடுச்சு, அதனால நான் எதிர்த்து அடிக்கிறேன்னு சொல்லி சொன்னா அந்த குழந்தை உங்களை வந்து சரியான விதத்துல புரிந்து கொள்ளாது. அது சரியான முறையும் அல்ல. அப்போ நாம் நினைக்கக்கூடிய மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு காலம் என்பது மிகவும் பொருத்தமான ஒன்று, மிகவும் அவசியமானது ஒன்று. இதையும் ஒரு உதாரணத்துல நான் சொல்றேன். ஒரு எலுமிச்சம் செடி இருக்குது, எலுமிச்சை மரம் அப்படி வச்சுங்க, மரம். அந்த எலுமிச்சை மரத்தை நாம தடி கொண்டு அடிப்பதனால் அதில் காயையோ பூவையோ காய்க்க வைக்க முடியாது, பூக்க வைக்க முடியாது. ஆனால் அதற்குரிய தண்ணீரை, அதற்குரிய வெளிச்சத்தை, அதற்குரிய காற்றோட்டத்தை, அதற்குரிய உரத்தை நாம் கொடுத்து கொண்டே இருந்தால் அதற்கு உரிய பருவம் வருகிற பொழுது அது காய்க்கும், பூக்கும், பூத்து காய்த்து அது என்ன நடக்கணுமோ அது நடக்கும். அந்த பீரியட் வரும்போது மட்டும்தான் அது அதுக்கு நடக்கும். அது வரைக்கும் நமது அவசரத்திற்காக எதுவும் நிகழப்போவதில்லை. அதனால குழந்தைகளுக்கென்று குழந்தைமை என்ற ஒன்று இருக்கிறது. நம்ம அந்த மெச்சூரிட்டியை வந்துட்டு நாம நினைச்சிட்டு இருக்கிற மெச்சூரிட்டியை குழந்தைகள்ட்ட ஒருபோதும் எதிர்பார்க்காதீர்கள். அப்படி எதிர்பார்த்தால் அது குழந்தைகளுக்கு எதிராக நிகழ்த்தப்படுகின்ற வன்முறை. அது யார் செஞ்சாலும் சரி, அது யார் செஞ்சாலும் சரி. அப்ப அந்த குழந்தைக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி இருக்குது, அந்த குழந்தைக்குன்னு ஒரு குழந்தைமை இருக்கிறது. அந்த குழந்தைமை தாண்டிதான் அது ஒரு மெச்சூரிட்டிக்கு அது வரும். அந்த குழந்தைமை காலத்துல அது தவறுகள் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம நினைச்சிட்டு இருக்க கூடாது,
இப்படிலாம் எல்லாத்தையும் சரியா தானே அது செய்யணும். அப்படிலாம் எதுவும் இல்லை. நமது குழந்தைகள் தவறு செய்யலாம். அந்த தவறுகளின் போது நீங்கள் எப்படி உடன் இருக்கிறீர்கள், அதற்கு எதிர் திசையில நின்று அதை வந்து கண்டிச்சு திருத்துறேங்கிறதுல நீங்க செய்ய போறீங்களா, அந்த குழந்தையோட கூட இருந்து சேர்ந்து இதை இப்படி செஞ்சிருக்கலாம்லப்பா, இது இப்படி பண்ணிருக்கலாம்லப்பா, இது இப்படி செய்யும் போது இப்படி மத்தவங்க என்னப்பா நினைப்பாங்க, இப்படி நீங்க பேசுறது வேற. அதையே நீங்கள் வந்துட்டு வன்முறையாக நீங்கள் அந்த குழந்தையை கையாள்வது என்பது வேறு. இப்போ உதாரணத்துக்கு அந்த மொபைல் இஷ்யூ எடுத்து, இது எல்லா குடும்பங்களும் இருக்கக்கூடிய இன்றைக்கு ரொம்ப காமனான ஒரு இஷ்யூ. இந்த போதைப் பொருள் இஷ்யூ கூட வந்து பல நேரங்கள் நமக்கு வெளியில தெரியறது இல்ல. இந்த போதைப் பொருள் இஷ்யூலாம் வந்து ஒரு குழந்தைக்கு வருதுன்னா நான் நிச்சயமாக சொல்வேன், அது பெற்றோரின் தவறுதான். பெற்றோரின் தவறுதான். இந்த மொபைல் பிரச்சனை கூட நம்ம அது மாதிரி செய்ய முடியாது. ஏன்னா மொபைல் பிரச்சனைங்கிறது ஒரு நியூ நார்மல். நான் இப்ப சொல்ல வர பாயிண்டே அதுதான். இந்த மொபைல்ங்கிறது ஒரு நியூ நார்மல். முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால அந்த நியூ நார்மலுக்கு ஏற்ற மாதிரி எப்படி இன்னைக்கு நம்ம பஸ் இல்லாம நம்ம வந்து இருக்கவே முடியாதோ, பஸ்ஸை எப்படி பயன்படுத்தணுங்கிறத மட்டும்தான் நம்ம கத்துக்க முடியுமோ, அது மாதிரி மொபைலுங்கிறது வந்துட்டு இல்லாம இருக்க முடியாது. அந்த மொபைலை வந்துட்டு எப்படி வந்துட்டு ப்ரொடக்டிவா வந்துட்டு யூஸ் பண்றது, இப்படி மட்டும்தான் நம்ம வந்துட்டு ஒரு குழந்தையை வந்துட்டு நாம் வழி நடத்த முடியும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. குறிப்பா இதே இந்த பப்ஜி கேம்ஸ், அது இது பப்ஜி இல்லை, அது என்னது, ஒரு ஃப்ரீ ஃபயர். இந்த ஃப்ரீ ஃபயர் கேம்ஸ் இதெல்லாம் வந்துட்டு எங்க பிள்ளைங்களும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நான் ஒன்றும் செய்யலை. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இதே மொபைல்லே வந்துட்டு அவங்களுக்கு என்ன ஒரே பிரச்சனை, அதுல வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கு, அவ்வளவுதானே. இந்த மொபைல்ல வந்து இன்ட்ரெஸ்டா இருக்க விஷயத்த அவங்க பண்றாங்க. எது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னு தெரிஞ்சிருக்குதோ அதை பண்றாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்னு யார் சொல்லி கொடுத்துருக்கா? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கொடுத்து. சாரி சாரி சாரி, கைப்பட்டு மியூட் ஆயிடுச்சு. ஹலோ, கைப்பட்டு மியூட் ஆயிடுச்சு. பரவாயில்ல பரவாயில்ல. நான் சொன்னது எது வரைக்கும் கேட்டுச்சு? இப்பதான் கைப்பட்டு இதை மியூட் ஆச்சு. நீங்க ஓகே ஓகே, ரைட் ரைட். அவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய பழக்க வழக்கத்துல, அனுபவத்துல, ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்துல எது அவங்க சொல்லப்பட்டிருக்கோ அந்த இன்ட்ரெஸ்டானதை அவங்க செய்யறாங்க. நீங்க அதுக்கு ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லை. அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணா போதும். எந்த ஒன்னையும் நம்ம வந்துட்டு அதை அப்படியே கம்ப்ளீட்டா எம்டி ஆக்க முடியாது, தடுத்து நிறுத்த முடியாது. ஒரு நதி ஓடி வருது, ஓடி வர்ற நதியை நீங்க வந்து அணை கட்டி எந்த அளவுக்கு நீங்க தேக்க முடியும், எவ்வளவு தூரத்துக்கு அந்த தண்ணி உயர்ற வரைக்கும் தேக்க முடியும். இந்த இப்போ ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, நாங்க வந்துட்டு அங்க வந்து நாட்டுக்கு போற நதியை நிறுத்திவிட்டோம். ஒரு ஜீவ நதியை நாம நிறுத்த முடியுமா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? கர்நாடகால இருந்து தமிழ்நாட்டுக்கு வர தண்ணியவே நம்மளால வந்துட்டு வெள்ள காலங்கள்ல கர்நாடகா நினைச்சாலும் நிறுத்த முடியாது. இந்த நாட்கள் தண்ணி தரமாட்டேன்னு சொல்றாங்க, ஆனால் வெள்ளம் ஏற்படுகின்ற காலங்கள் அவளால் நினைச்சாலும் நிறுத்த முடியாது. இதுதான் யதார்த்தம். அதுலயும் ஒரு ஜீவ நதிங்கிறது வருடம் முழுக்க ஓடுகின்ற நதி. வருடம் முழுக்க ஓடுகின்ற நதியை நாம் குறுக்க வச்சு நிறுத்தவே முடியாது. என்ன பண்ண முடியும்னா டைவர்ட் பண்ண முடியும். அப்படி டைவர்ட் பண்ற அந்த தொழில்நுட்பம் தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நமது கரிகாலன் செய்த கல்லணையை போய் பாருங்க. அங்க ஓடி வரக்கூடிய காவிரி வந்து டைவர்ட் பண்றாரு. 2-3 கிளைகளாக பிரிச்சு வெவ்வேறு இடங்களுக்கு வந்து அந்த தண்ணி போய் அதன் வழியாக அங்கிருந்து கடலுக்கு போற மாதிரி பெரும் பயன் விளைவித்து கடல்ல போய் கலக்கிற மாதிரி ஒரே இதான் நேர்கோட்டா ஓடி தண்ணி வந்துட்டு வேற எங்கேயுமே வந்துட்டு ஒரு ஒரு விளைச்சலை தருவதற்கு பயன்படாமல் நேரா போய் கடல்ல கலந்துட்டு இருந்த அந்த இதை வந்து பல கிளைகளாக அப்படியே ஒரு இடத்துல வந்து காமனா பிரிச்சு விட்டு நிறைய நிலங்களை வந்து டெல்டாவா வந்துட்டு மாத்தி சமவெளி பகுதியாக மாற்றி அதுல வந்து இருக்கலாம் பயன்பட செய்து அதை கொண்டு போய் இதுதான் புத்திசாலித்தனம். அது மாதிரி அந்த மொபைல்ல வேற எதுக்கெல்லாம் மொபைலை இன்ட்ரெஸ்டிங்கா பயன்படுத்த முடியும்னு இது வரைக்கும் நீங்க சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு குழந்தையின் பார்வையில இருந்து ஒரு குழந்தைக்கு எதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா அந்த குழந்தை வந்து பயன்படுத்த முடியும்? ஏராளமான விஷயங்கள் இருக்குது அதுல. அது குறிப்பா அதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த படங்களுக்கு ரிவ்யூ சொல்றேன்னு சொல்லிட்டு சில ஆட்கள் சிலருடைய, எனக்கு ஆரம்பத்துல அந்த குரல் வந்து எனக்கு கொஞ்சம் எரிச்சலா இருந்துச்சு. ஆனா குழந்தைங்க அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்கறாங்க. ஆனா அது கேட்கறது என்ன கேட்கறான்னா, அந்த திரைக்கதையை வந்துட்டு அவன் எப்படி அமைச்சான்னு சொல்லி நேரேட் பண்றான், அவ்வளவுதான். இது மட்டுமே ஒரு சேனல் வச்சிட்டு இருக்கேன். அந்த சேனல் வந்து ரொம்ப விருப்பமா குழந்தைகள் வந்துட்டு கேட்கறாங்கிறத நான் என்னுடைய குழந்தைகள் மூலம் பல குழந்தைகளுடைய அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து அப்சர்வ் பண்றேன். நான் பார்த்தா அதை வந்து இன்ட்ரெஸ்டா கேட்கறாங்க. அப்படி ஒன்றும் அதுல ஒரு பெரிய அந்த கதையில வந்து பெரிய இது இல்லைன்னா கூட அதை சொல்றது, அந்த கதை கேட்கறதுல வந்து அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இது எங்க இருந்து வருதுன்னா, நம்மளுடைய ஜெனட்டிக்கல் வந்து நீங்க வந்து ஆய்வு பண்ணி பாத்தீங்கன்னா, நமக்கும் சின்ன குழந்தைங்கள்ல கதை கேட்கறதுக்கு நம்ம ரொம்ப விருப்பப்பட்டோம், ரொம்ப ஆசைப்பட்டோம். நமக்கு நிறைய கதைகள் சொன்னாங்க. அம்மா அப்பா கதைகள் சொன்னாங்க, தாத்தா பாட்டியும் கதை சொன்னாங்க, நம்ம மாமா மச்சினையும் கதை சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க கதை சொன்னாங்க. ராத்திரி நிலாவுக்கு கீழே உட்காந்து கதைகள் கேட்டோம். அந்த கதைகள் சொல்லுகிற இடத்தில் இப்போது கைபேசிகள் வந்திருக்கின்றன.
அந்த கைபேசிகளின் வழியாக நாம் கதைகள் கேட்க முடியும். ஒரு சினிமாவை எப்படி வந்துட்டு கொண்டு போறது, அதனுடைய விளைவை நான் பார்க்கிறேன். இப்ப என் சின்ன மகனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அவனே ஒரு நாடகத்தை வடிவமைக்கிறதுலயோ, ஒரு மைம், நேத்து ஒரு மைம் ப்ரோக்ராம் பண்ணா, அந்த மைமை வந்துட்டு உருவாக்கலையோ, அல்ல எந்த மியூசிக்கு வந்துட்டு எப்படி வரணும், அல்லது இந்த காட்சிக்கு எந்த மியூசிக் எங்க இருந்து போடணும், நம்மளோட பிரில்லியண்டா இருக்காங்க. இதை எங்க இருந்து அவங்க கத்துக்கிட்டாங்கன்னா அந்த மொபைல்ல இருந்து தான் கத்துக்கிட்டாங்க. அப்போ மொபைலை நீங்க வந்து குழந்தைங்களுடைய கையில இருந்து அப்புறப்படுத்துறதை விட, இந்த மொபைல் வழியாக அவர்கள் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பயனுள்ள விதத்துல தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதான் பிரைமரி கிரைட்டீரியா. இன்ட்ரெஸ்டா இருக்கணும். அந்த குழந்தைக்கு அது மட்டும் தான் தேவை. எனக்கு அது இன்ட்ரெஸ்டா இருக்கணும். அதை மட்டும் தான் எதிர்பார்க்கும். நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமா அதுல எது ரொம்ப பயனுள்ளதா இருந்து இன்ட்ரெஸ்டா இருக்கோ அதை மட்டும் நீங்க ஷிஃப்ட் பண்ணி விட்டீங்கன்னா இந்த பிரச்சனையே ஓவர். என் பெரிய பையனுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அவர் தான் இப்போ 12ஆம் கிளாஸ்ல இதை அச்சீவ் பண்ணாரு. அவருக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த ஒரு அருமையான சேனல், அது நியூ டு சயின்ஸா, அந்த பேர் எனக்கு டக்குன்னு வர மாட்டேங்குது. சயின்ஸ்னு ஒரு 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 யூடியூப் சேனல் இருக்கு. நமக்கே அதில் நீங்க கேட்டீங்கன்னா ஏராளமான விஷயங்கள் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுவாங்க. அந்த சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் தான், அறிவியல் உண்மைகளை, இது ஏன் இப்படி நடக்குது, ஏன் வந்துட்டு ஒரு ஒரு விமானம் வந்துட்டு பறக்கும்போது அந்த ரெக்கைகள் வந்துட்டு இப்படி இருக்குது, ஒரு பறவை வந்துட்டு இறங்கும்போது என்ன செய்யுது, ஒரு கப்பல் வந்துட்டு எப்படி நடக்குது, அல்லது வந்து நமக்கு டைஜஷனுங்கிறது எப்படி, இது மாதிரியான தகவல்கள் வந்துட்டு ரொம்ப கேஷுவலான மொழியில, அது நம்ம சிலபஸ்ல இருக்கும் இல்ல, இதெல்லாம் வேற விஷயம். ஆனா சயின்ஸுங்கிறது வந்துட்டு எப்படி நடக்குதுங்கிறது வந்து அவ்வளவு அழகா கட 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 கடன்னு ஒரு 2 பேர் சேர்ந்துக்கிட்டு அல்லது ஒருத்தர் மட்டும் சேர்ந்துக்கிட்டு அவ்வளவு அழகா வந்துட்டு அந்த விஷயத்த வந்து சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம இதற்கு முன்னாடி வெறும் கரும்பலகைகள்ல மட்டுமே வந்துட்டு நமக்கு விரிவாக்கம் செய்யப்பட்ட கணித புதிர்களை இன்றைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான மொழியில அதே இதுல வந்து யூடியூப்ல அவ்வளவு அழகா வந்துட்டு அனிமேஷன்ல வந்துட்டு அதை சொல்றாங்க. இப்படி இப்படிலாம் இருக்கு, இப்படி இப்படிலாம் இருக்கு, இப்படிலாம் அது சொல்லப்படுதுங்கிறது வந்துட்டு நமக்கு தெரியுமா? இது ரொம்ப நமக்கு முக்கியம். இதுல பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு அந்த பாட சம்பந்தப்பட்ட விஷயங்களே அதுல நிறைய இருக்கும். இன்னும் சொல்ல போனா அந்த பாடத்தை தாண்டியும் அந்த பாடத்தை வந்துட்டு அதிகமா புரிய வைக்கக்கூடிய அளவுக்கு திறன் வாய்ந்த, ஆனால் பாட புத்தகத்தில் இல்லாத இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டா அந்த இருக்கக்கூடிய பாடம் வந்துட்டு ஈஸியா அதுக்கு புரியும். அப்படிங்கிற மாதிரியான இந்த பாடத்தை விட்டு வெளியில இருக்கக்கூடிய விஷயம், ஆனால் அதை படிச்சா அதுக்கு இதை புரியும். அதை தெரிந்து படிச்சாங்கிற வார்த்தை கூட இப்ப வந்து கெட்ட வார்த்தையா மாறிடுச்சு நியூ நார்மல்ல. தெரிஞ்சுக்கிறது தான், எதையும் உணர்றது தான், தெரிஞ்சுக்கிறது தான், அதை ஃபீல் பண்றது தான். அப்படி ஆயிட்டா இது அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எளிமையாக புரியும். அப்படி ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. அதுல என்ன செஞ்சோம்னா, இந்த மணற்கேணின்னு ஒரு ஆப், அந்த ஆப் வந்துட்டு அரசு வந்துட்டு வெளியிட்டு இருக்கிறாங்க. அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ஆப் நான் ஃபர்ஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணியிருந்தேன். நானே என்னோட இதில் டவுன்லோட் பண்ணியிருந்தேன். எனக்கு அது தேவைப்படும்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணேன். பார்த்தா எனக்கு அதில் நினைச்ச மாதிரி எந்த வீடியோஸுமே அதில் இல்லை. ஆனால் இதில் எல்லாமே போட்டிருக்கதா சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். அதில் ஒன்றுமே இல்லை. அப்புறம் தான் ஒரு நாள் வந்துட்டு ஒரு தேவையை முன்னிட்டு பிசிக்ஸ்ல வந்து தம்பி வந்து சில விஷயங்கள் வந்து வாத்தியாருங்க நடத்துறது வந்து எனக்கு புரியலங்கிற மாதிரி சொன்னான். அதனால என்னடா இது, ஆனா மணற்கேணியோட சிறப்பு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதான இயல்பும் கூட. எப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறந்த ஆசிரியர்கள் ஒரு கான்செப்டை வந்துட்டு மிகச்சிறந்த விதத்துல விளக்கக்கூடிய திறன் கொண்ட ஆசிரியருடைய வீடியோஸ் அதுக்குள்ள இருக்கு. நான் அதுக்குள்ள போய் தேடுறேன். அதுக்கப்புறம் பாக்குறேன் அந்த மணற்கேணிங்கிறது தமிழ்ல இருக்கக்கூடிய மணற்கேணி அப்படின்னு இருக்கக்கூடியது வந்துட்டு பொய்யான ஆப்பா இருக்குது. இங்கிலீஷ்ல அதே மணற்கேணின்னு சொல்லிட்டு இருக்குது, MANAR KENIன்னு சொல்லிட்டு மணற்கேணின்னு இருக்குது. அதுதான் உண்மையிலே இந்த தமிழ்நாடு கவர்மெண்டோட ஆப். அதுக்குள்ள போன ஏகப்பட்ட வீடியோஸ் இருந்துச்சு. நான் அப்ப எனக்கு இவ்வளவு நாள் இது தெரியாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நானே எனக்கு ரொம்ப வெக்கப்பட்டேன். அப்புறம் அதை வந்து நான் டவுன்லோட் பண்ணது பிறகு அந்த விஷயங்கள் வந்து தம்பிக்கு வந்து ஷேர் பண்ணி அதுல பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்கா பல விஷயங்கள் சொல்றாங்க. வகுப்பறையில வந்துட்டு வழக்கமா போர் அடிக்கக்கூடிய விஷயங்கள், அதை வந்து சொல்றதுக்கு தெரியாம இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், இது எல்லாமே வாழ்க்கைங்கிறதே டைம் தானேங்க, நேரம் தானே வாழ்க்கை. அந்த நேரத்தை ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மனிதன் நாம உட்பட எல்லாருமே சுவாரஸ்யமாக நாம் கடக்க விரும்புகிறோம். அவ்வளவுதான். இந்த சுவாரஸ்யமாக நீங்கள் எதை சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கேன். அது நீங்க சொல்ற சயின்ஸா இருக்கலாம், நீங்க சொல்ற ஒரு கதையா இருக்கலாம், நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு உணவா இருக்கலாம், அது சுவையா இருக்கணும். எனக்கு அவ்வளவுதான். என்னுடைய வாழ்க்கையை வந்துட்டு இந்த நேரத்தை வந்து நான் கன்சியூம் பண்றேன், சாப்பிட்றதுக்காக இந்த நேரத்தை நான் பயன்படுத்திக்கிறேன்னா அந்த நேரத்துல நான் எவ்வளவு சுவையானதை நான் சாப்பிட்றேன், இவ்வளவுதான் என்னுடைய கன்சர்னா இருக்கும். இந்த நேரத்தை நான் வந்து படிக்கிறதுக்காக நான் பயன்படுத்தினேன் அப்படின்னா இதை நான் எவ்வளவு அந்த படிக்கக்கூடிய அந்த விஷயத்தை எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு நீங்க எனக்கு கொடுக்க முடியும், இன்ட்ரெஸ்டிங்கான கேப்சூல்ல நீங்க கொடுக்க முடியும். அந்த காலத்துல நம்மளே யோசிப்போம். நான் பள்ளிக்கு சென்ற காலகட்டங்கள்ல பள்ளியில ஆசிரியர் நடத்துவாங்க, போவாங்க, ஒவ்வொருத்தரும் வேற பள்ளியில படிப்போம். ஆனா ஊர்ல பேசிக்குவாங்க, மேத்ஸுக்குன்னா இந்த வாத்தியார டியூஷன், அவர் ஏதோ ஒரு பள்ளியில ஒரு வாத்தியாரா இருப்பாரு,
ஆனால் அந்த ஆசிரியர்கிட்ட வந்துட்டு எல்லா பள்ளியை சேர்ந்த மாணவர்களும் அந்த அவர்கிட்ட மேத்ஸ் படிக்க வருவாங்க, இவர்கிட்ட சயின்ஸ் படிக்க வருவாங்க, இவர்கிட்ட பிசிக்ஸ் படிக்க வருவாங்க, இவர்கிட்ட சோசியல் இப்படி கத்துக்கிறதுக்கு வெவ்வேறு இங்கிலீஷ் படிக்கிறதுனா இந்த டீச்சர்ட்ட போனா மட்டும் தான் சூப்பரா சொல்லி தரும் அப்படி போவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட ஏன் அவங்க போனாங்க, யாரும் வீட்டுல இருந்து அவங்களை யாரும் விரட்டல, யாரை வந்து தடி கொண்டு அடிச்சு இந்த இடத்துக்கு தான் போகணும்னு சொல்லல. ஆனால் இயல்பாகவே அவர்கள் அதை இன்ட்ரெஸ்டா கம்பேரிட்டிவ்லி அவங்க டீச்சரை விட அல்லது அந்த நகரத்துல இருந்த மற்ற ஆசிரியர்களை விட ஒப்பீட்டளவில் அவர்கள் சிறந்தவர்களா இருந்தாங்கிறதுக்காக அங்க போனாங்க, அவ்வளவுதான். ஒருவேளை இவர்களுடைய சிறந்த ஒருத்தர் புதுசா அந்த ஊருக்கு குடி வந்துட்டாருன்னா அவர்கிட்ட தான் எல்லாரும் போவாங்க. இதுதான் எல்லாத்துக்குமே அப்ளிகபிள், எல்லாத்துக்குமே இதான் அப்ளிகபிள். அப்ப நமது குழந்தையும் அதனுடைய நேரத்தை, அதனுடைய வாழ்க்கை என்பது அதனுடைய நேரம் தான், ஒவ்வொரு நாளும் கடக்க விரும்புகிறது. அப்படி கடக்கிற அந்த பயணத்துல அது சுவாரஸ்யமான ஒன்றை தேடுகிறது. அந்த சுவாரஸ்யம் என்பது அதற்கு இருக்கக்கூடிய அனுபவங்களின் அடிப்படையில் அதுக்கு சில வீடியோ கேம்ஸ் எல்லாம் இருக்கு, அவ்வளவுதான். இந்த சுவாரஸ்யத்தை விட இன்னொரு உச்சமான ஒரு சுவாரஸ்யத்தை, பயனுள்ள ஒன்றை நீங்க கண்டுபிடிச்சு ரீப்ளேஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அந்த குழந்தை நீங்க திரும்ப அதை விளையாடுன்னு சொன்னாலும் அது விளையாடாது, அல்லது ரொம்ப அதை லிமிட் பண்ணிக்கும். லிமிட் பண்ணிட்டு இதுக்குள்ள வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியுமோ அதை தெரிய தொடங்கிவிடும். திஸ் இஸ் கால்ட் நியூ நார்மல். ப்ளீஸ் கைண்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அக்செப்ட் இட். இந்த ரியாலிட்டியை வந்து, இந்த ஃபேக்டை வந்து முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால நம்ம குழந்தைங்களுடைய கையில இருந்து அந்த தொலைபேசியை அல்லது அலைபேசியை நாம் அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைப்பதை விட அந்த அலைபேசிக்குள் வரக்கூடிய கண்டென்ட்ஸ் அது என்னவாக இருக்க வேண்டும் என்பதை, அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்ஸ் அப்புறப்படுத்திட்டு நாம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அந்த குழந்தைக்கு மிகவும் தேவையான அந்த கண்டென்ட்டை கொடுத்துட்டா அந்த பிரச்சனையே ஓவர், முக்காவாசி அது ஓவர். இதை தாண்டின பிறகு அந்த குழந்தை ஒருவேளை ஃப்ரீ ஃபயர் விளையாடுது, இவங்க பசங்கள்லாம் அங்கங்க இருப்பாங்க, அங்கங்க இருந்த மேனிக்கே அவங்க வந்து ஒரு எங்க போடாங்க போடான்னு சொல்லிட்டு வாடா சீக்கிரம் வாடா டே உன்னை சுட்டாயிரா போடான்னு இப்படி பேசிட்டு இருக்காங்க இல்லையா. யூ ஜஸ்ட் அக்செப்ட் தெம் அண்ட் அட்மிட் தெம். ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு 1 or 2 hours விளையாண்டு போறாங்க. 1 or 2 hours விளையாடுறதுங்கிறது வந்துட்டு இட்ஸ் நார்மல் தான். அதை முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அதனால அந்த குழந்தைக்கு என்ன பாதிப்பு, அதனுடைய படிப்புலையோ அல்லது மற்ற விஷயம். இப்போ என் பிள்ளை விளையாண்டா அந்த இதே ஃப்ரீ ஃபயர்லாம் விளையாண்டுருக்கான். நவ் ஹி இஸ் ஸ்டாண்டிங் ஃபர்ஸ்ட் இன் ஹிஸ் ஸ்கூல். அவனுடைய பள்ளியில வந்து முதல் மாணவனா இருக்கிறான். என் பிள்ளைக்கு வந்துட்டு அவன் எப்பெல்லாம் லீவ் போறேன்னு சொல்லி சொல்றானோ நான் ஒரு நாள் கூட வந்துட்டு நான் சொல்லுவேன், எனக்கு ஸ்கூலுக்கு போறதுனா போப்பாலன்னா வீட்டுல இருக்குன்னா இருந்துக்கப்பா அப்படின்னு சொல்லிடுவேன். அங்க இருக்கக்கூடிய ஹெட் மாஸ்டர்ஸ், டீச்சர்ஸ் நான் சொல்ல தயவுசெய்து நம்புங்க, ஏதோ நான் வந்து கற்பனை சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காது. இன்னைக்கு எங்க ஊர் மணப்பாறையில பாய்ஸ் டவுன்ல இன்னைக்கு கூட அந்த டீச்சர்ஸ் வந்துட்டு இது பண்ணா, இன்னைக்கு நான் ஒரு மெசேஜ் அதை நான் போட்டேன், உங்களுக்கு பெரிய லாங் மெசேஜ் அவங்களுக்கு எல்லாம் நன்றி தெரிவிச்சு போடும்போது அதை நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி 5ஆம் வகுப்பு வரைக்கும் எங்க பிள்ளை வந்துட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகாம இருக்கணும்னு நாங்க டிசைட் பண்ணோம், கான்சியஸா டிசைட் பண்ணோம். டிசைட் பண்ணி இன்னைக்கு 6ஆம் வகுப்புல இருந்து அவன் சேர்ந்தான். 6ஆம் வகுப்புல இருந்தே அவன் தான் கிளாஸ் டாப்பர். அப்ப ஒரு முறையெல்லாம் என்கிட்ட அவன் சொல்லியிருக்கான், நாங்க கிளாஸ் வீட்டுல இருக்கும்போது சொல்லுவான், தம்பி எப்பா நேத்து அதே அந்த விஷயத்த நடத்தினாருப்பா, ஒரு 10 நிமிஷத்துல அது என்னன்னு புரிஞ்சிருச்சுப்பா, ஆனா இதுதான்ப்பா 3 நாளா நடத்திட்டு இருக்காங்க, இதுதான் பள்ளி. நான் தம்பிகிட்ட சொன்னேன், இதுதான் சாமி ஸ்கூலு, அதை தாண்டி நம்ம போறதுக்கு ஸ்கூல் பல நேரங்கள்ல வந்துட்டு வேகமாக செல்லுகின்ற மாணவர்களுக்கு தடையாதான் இருக்குது. அவங்களுக்கு இன்னும் அந்த சிஸ்டத்தை கண்டுபிடிக்க தெரியல. ஒவ்வொரு குழந்தைக்கும் தகுந்த மாதிரி ஈக்விட்டி பேஸ்டு எஜுகேஷன்ங்கிறது இங்க இல்லை. அந்த இஇ அப்படிங்கிற அந்த எஜுகேஷன்ங்கிறது மிக வளர்ந்த நாடுகள்ல, குறிப்பா பின்லாண்டு, சவுத் கொரியா இந்த மாதிரியான நாடுகள் எல்லாம் வந்துருச்சு, டென்மார்க், நார்வே இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் வந்துருச்சு. ஆனால் இங்க இன்னும் நம்மள்ட்ட அந்த மாதிரி ஒரு சிஸ்டமே இல்லை. ஒவ்வொரு குழந்தையும் தனிப்பட்ட விதத்தில் புரிந்து கொண்டு அந்த குழந்தையினுடைய அந்த கற்கும் திறன், அதன் புரிந்து கொள்ளும் ஆற்றல், இதுல ஜெனட்டிக்ஸ் மிகப்பெரிய பங்கு வகிக்குது. உங்களுடைய மூதாதையர், உங்களுடைய அம்மா அப்பா இவங்கெல்லாம் வந்துட்டு எவ்வளவு வந்துட்டு ஷார்ப்பா இருந்திருக்காங்கிறதெல்லாம் உங்களுடைய ஜீன்ல இருக்கு, நினைவுகள்ல இருக்கு. நான் முதல்ல சொன்னேன்ல, நமது பிரதிகள் தான் நமது குழந்தைகள், நமது முன்னோர்களின் பிரதிகள் தான் நாம் சொல்லுகிறோம் இல்லையா. இதெல்லாம் இருக்குது. ஆனால் இதுல வந்து தொடர் உழைப்புங்கிறது நடக்கும்போது அந்த ஜீன்ல சில மாற்றங்கள் ஏற்படுது. அதான் அடுத்த தலைமுறைக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டிமுலேட்டட், இன்னும் கொஞ்சம் ஒரு ஆற்றல் படுத்தப்பட்ட ஜீனாக அடுத்த தலைமுறைக்கு அது கடந்து போகுது. உழைப்புக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது, அதை நம்ம வந்து இந்த நெக்லெக்ட் பண்ணவே முடியாது. நமக்கு ரொம்ப வந்துட்டு ஒரு பொட்டன்ஷியலான ஜீன் இருக்குங்கிறதுக்காக உழைக்காம விட்டுட்டோம்னா அடுத்த தலைமுறைக்கு போகும்போது அந்த ஜீனோட ஆற்றல் குறைஞ்சு போயிடும். ஆனால் வந்து குறைந்த ஆற்றலுடைய ஜீனா இருந்தா கூட நிறைய உழைப்பின் மூலமாக அல்லது நிறைய விஷயங்களை வந்துட்டு கற்றுக்கொள்வதன் வாயிலாக அதை நாம வந்துட்டு வலுப்படுத்த முடியும். அது அடுத்த தலைமுறை கடந்து போகும். இதுதான் சயின்டிபிக்கா நிகழக்கூடிய சம்பவங்கள். அப்போ இந்த
அந்த 6ஆம் வகுப்பு தாண்டி 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு இப்படி போகும்போது ஒவ்வொரு குழந்தைக்கும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து சிலபஸ் டிசைன் பண்றதுங்கிறதே வந்து கல்வியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இட் இஸ் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் தி சில்ட்ரன். அப்படி ஒன்று நீங்க டிசைன் பண்ணவே முடியாது, டிசைன் பண்ணவே கூடாது. ஒவ்வொரு குழந்தைக்கும் உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கங்க, கொடைக்கானல் மாதிரியான மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய கேள்விகள் வேறு, அவங்க பார்க்கக்கூடிய காட்சிகளே வேறு, அவருக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள் வேறு. அந்த அனுபவங்களில் இருந்தால் அவருடைய கேள்விகள் பிறக்கும். அதே மாதிரி கன்னியாகுமரி, தூத்துக்குடி இந்த மாதிரியான கடல் பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய அனுபவங்கள், காட்சிகள், அவங்களுடைய நிகழ்வுகள், அன்றாட நிகழ்வுகள் வேறாக இருக்கும். அந்த குழந்தையுடைய கேள்விகள் வேறாக இருக்கும். அப்ப அதற்கு தான் நீங்க முதல்ல பதில் சொல்ல தொடங்கணும். அந்த குழந்தைக்கு எக்ஸ்போசர் அதிகரிக்க 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 அந்த குழந்தை இன்னும் உலகத்தை பறந்துபட்டு அதற்கு அறிய வரும்போது, வேற விஷயங்கள்லாம் தெரிய வரும்போது, கொடைக்கானலுக்கு அது டூர் வரும்போதோ, கொடைக்கானல் ஒன்று இருக்குன்னு படிக்க வரும்போதோ, அது கொடைக்கானல் ஒன்று இருக்குன்னு படத்துல பார்க்க வரும்போதோ, ஒரு வீடியோல தெரிஞ்சுக்க வரும்போதோ, அது பற்றின கேள்விகள் இந்த கடல்புறத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்துடும். கொடைக்கானல் இருக்க குழந்தைகளுக்கு கடலை பற்றி தெரியும் போது, ஒரு கப்பலை பார்க்கும்போது இது என்னன்னு கேட்கும்போது, இந்த உலகத்தை அறிய தொடங்கும் போது அவங்களுக்கு அந்த கேள்விகள் வந்துடும். இதுல என்னன்னா எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா கேள்விகளும் வரும். ஆனால் அது எங்கிருந்து தொடங்கி எங்கே முடியும் அல்லது எங்கிருந்து வளர்ந்து கொண்டே போகுங்கிறது ஒவ்வொரு குழந்தைக்கும் வித்தியாசப்படும். அப்ப அந்த ஒவ்வொரு குழந்தையினுடைய தேவைக்கு ஏற்றவாறு கற்பிக்கக்கூடிய கல்விதான் இந்த ஐடியல் எஜுகேஷன், த சிஸ்டம் ஆஃப் ஐடியல் எஜுகேஷன். அப்படி ஒரு சிஸ்டம் நம்மள்ட்ட கிடையாது. இந்த நீண்ட ஆய்வுக்கு பிறகுதான் இதெல்லாம் வந்து நான் சயின்டிபிக்கா டேட்டாஸ் எல்லாம் எடுத்து எல்லாம் செஞ்ச பிறகுதான் ஒரு பள்ளிங்கிறது என்ன செய்யுது, உண்மையிலே பள்ளிங்கிறது ஒரு மாணவனுக்குள்ள வந்துட்டு எப்படி நேர்மறையான மாற்றங்களை ஏற்படுத்துவதை விட எதிர்மறையான மாற்றங்களை எவ்வளவு ஏற்படுத்துது. இந்த பிரசன்ட் சிஸ்டம், நான் சொல்றது வந்து பிரசன்ட் சிஸ்டம், இப்ப இருக்கக்கூடிய அடாப்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம், இந்த சிஸ்டம் எவ்வளவு தவறா வந்து குழந்தைங்களை வந்து பாதிக்குதுங்கிறத நான் சயின்டிபிக்கா வந்துட்டு அதை ரிசர்ச் பண்ணது பிறகுதான் 5ஆம் வகுப்பு வரை பள்ளிக்கு செல்றது. அட்லீஸ்ட் உலகத்துல இருக்க மற்ற குழந்தைகளை காப்பாற்ற முடியாட்டினாலும் நம்ம குழந்தையாவது நம்ம காப்பாத்துங்கிறதுக்காக அதை நான் செஞ்சேன். இன்னைக்கு வந்துட்டு எங்க பள்ளியில, அதே பள்ளியில இருந்து தமிழாசிரியர் ஒருத்தவங்கலாம் தொடர்ந்து நம்மளோட இந்த கல்வி சார்ந்த உரையாடல்கள் இருக்கிறவங்க, அவங்க இன்னைக்கு போன் பண்ணி பேசும்போது அந்த விஷயத்தை குறிப்பிட்டு பாராட்டினாங்க. உங்களுடைய இந்த தத்துவம் வந்துட்டு இன்னைக்கு வெற்றி பெற்றுருச்சு சார், இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்த வந்து நீங்க சாதிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அதை குறிப்பிட்டே ஒரு மெசேஜாகவும் வந்துட்டு அந்த பள்ளி ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய குழுவுல நான் போட்டேன். அதுல 2 விஷயத்தை தான் சொன்னேன். இந்த மாதிரி வந்து அறிவின் தாகம், அறிவின் மீது தாகத்தை ஏற்படுத்துவது மட்டும்தான் நம்ம வேலை. அது பெற்றோர்களா இருக்கட்டும், ஆசிரியர்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். தாகம் அந்த குழந்தைக்கு ஏற்பட்டு விட்டால் அது தேடும். தேடும் போது உங்கள்ட்ட என்ன பதில் இருக்கோ, உங்கள்ட்ட என்ன அறிவு இருக்கோ அதை நீங்க கொடுங்க. அதுக்கு வேற இடத்துல அறிவு இருக்குது, உங்கள்ட்ட இருக்க விஷயங்கள் எல்லாம் அது வாங்கிருச்சு, இன்னொரு இடத்துல அந்த அறிவு தேவைப்படுது அல்லது இன்னொரு இடத்துல அந்த அறிவு இருக்க அந்த குழந்தை கண்டுபிடிச்சிருச்சுன்னா அது அங்க போய் எடுத்துக்கும். தேவையான இடங்கள்ல பூரா அதை எடுத்துக்கிட்டே இருக்கும். இது அதனுடைய நேச்சரா மாறிடும், அதனுடைய ஆட்டிடியூடா மாறிடும். இந்த கியூரியாசிட்டி, இதுதான் ஐன்ஸ்டைன் சொல்றாரு, இந்த கியூரியாசிட்டியை வந்துட்டு பாதுகாக்கிறது, இந்த கியூரியாசிட்டியை வந்துட்டு உற்பத்தி செய்வது, அதை பாதுகாப்பது, இதுதான் எஜுகேஷன் சிஸ்டத்தோட மெயின் வேலையே. இதை விட்டுட்டு அந்த குழந்தைய வந்து மனப்பாடம் பண்ணுன்னு சொல்றது, உட்காருன்னு சொல்றது, அடிக்கிறது, கையை கட்டுங்கிறது, வாயை பொத்துங்கிறது, எழுதிட்டு வாங்குறது, ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பரை 10 தடவை எழுதுங்கிறது, 5 தடவை எழுதுங்கிறது, அத்தனையும் வன்முறை. அவர்களுக்கு எஜுகேஷனாலே, கல்வினாலே என்னான்னு தெரியாத முட்டாள்கள் செய்கிற வேலை இது. இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு நான் வருந்துகிறேன். அப்படிப்பட்டவர் தான் இந்த சமூகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆசிரியர்களா இருக்கிறாங்க, இப்படிப்பட்டவர் தான் பெற்றோராகவும் இருக்கிறாங்க. அப்ப அந்த குழந்தைங்க எவ்வளவு கொடுமைகளை வந்துட்டு அனுபவிப்பாங்க பாருங்க. இன்னைக்கு பாருங்க, ஒரு செய்தியை நம்ம படிக்கிறோம். ஆர்த்திகான்னு ஒரு பொண்ணு பாபநாசம் பக்கத்துல, அந்த பொண்ணு வந்து ரிசல்ட் எப்படி வருமோன்னு நினைச்சு அது செத்து போச்சு, தற்கொலை பண்ணிக்குச்சு. இதுக்கு யாரு காரணம் நினைக்கிறீங்க? சமூகம், அவங்க இவங்க ஆசிரியர் எல்லாத்தையும் விட்டுருங்க, பெற்றோர்களுக்கு எவ்வளவு பெரிய காரணம் பாருங்க. இன்றைய தலைப்பு வந்துட்டு அதுக்குதான். இந்த உலகமே உன்னைய வந்துட்டு எதிர்த்துனாலும்மா, இந்த உலகமே உன்னை புரிஞ்சுக்கலனாலும், யாரு உன்னை என்ன சொன்னாலும் நாங்க இருக்கிறோம்மா உனக்கு அப்படிங்கிற நம்பிக்கை அந்த குழந்தைக்கு அந்த பெற்றோர்களால் ஏற்படுத்த முடிஞ்சிருந்துச்சுன்னா, என் கூட எங்க அப்பா இருக்கிறாரு, எங்க அம்மா இருக்கிறாங்க, இவங்கள விட யாரு என்ன பண்ணு அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அந்த குழந்தைக்கு இருந்துருந்துச்சுன்னா அந்த குழந்தை இந்த முடிவை எடுத்துட்டு இருக்குமா? இந்த உலகமே ஆதரிச்சா கூட, அந்த உலகமே நீ பரவாயில்லப்பான்னு சொன்னா கூட எங்க அம்மாவும் அப்பாவும் என்னை ஏத்துக்க மாட்டாங்கன்னு நினைச்சனாலதான் அந்த குழந்தை இறந்து போச்சு. நாம் பெற்ற பிள்ளைகளுக்கு, நமது பிரதிகளுக்கு, முன்னாடி சொன்னேன் இல்லையா, நமது பிரதிகள் தான் நாம தான் அவங்க. அவங்களுக்கு நம்ம மேலேயே நம்ம ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த முடியல. நாம அப்படிப்பட்ட பெற்றோர்களா தான் நம்ம இருக்கிறோம்னா ரியலி இட்ஸ் a சேம். இது பெரிய வெட்கக்கேடு. ஓசோ சொல்லுவாரு, நீ வந்துட்டு உன்னுடைய உடல் தேவைகளுக்காக நீ வந்துட்டு அந்த உடல் சார்ந்த விஷயங்களை வந்துட்டு எத்தனை முறை வேணாலும் வச்சுக்க, யாருடன் வச்சுக்க, அது பிரச்சனையே இல்லை.
ஆனால் நீ ஒரு தாயாகவோ தந்தையாகவோ ஆக வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால், ஒரு குழந்தையை இந்த உலகத்திற்கு கொண்டு வருவது என்று உனக்கு விரும்பி விட்டால், உனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், நான் ஒரு அம்மா ஆகணும், நான் ஒரு அப்பா ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னா உனக்கு தகுதி இருக்கான்னு யோசிங்கிறார். உண்மையிலே நமக்கு அந்த தகுதி இருக்கா? நம்மளால நமக்கு தகுதினோடனே நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, அவர் குழந்தை பெறதுக்கான திறன் அவர்கிட்ட இருக்குதா? அது இல்ல தகுதி. உண்மையிலேயே அந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தையினுடைய ஆளுமையை, அந்த குழந்தையினுடைய ஒவ்வொரு உணர்வையும் மதிச்சு அந்த குழந்தைய வந்து ரொம்ப டிக்னிட்டியோட இந்த உலகத்துல வந்துட்டு என்னால அதுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை என்னால் அமைத்து தர முடியும், நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியும் அப்படிங்கிற தகுதி நமக்கு இருக்கிறதா? அல்லது குறைஞ்சபட்சம் எனக்கு வந்து சொத்து கொடுக்க முடியாது, சோகம் கொடுக்க முடியாதுன்னா கூட அந்த குழந்தைக்கு வந்துட்டு இந்த உலகத்துல எப்படி வந்து சிறப்பா வாழ்றதுன்னு என்னால வந்துட்டு அப்படி ஒரு ஆற்றலை என்னால கொடுத்துட முடியும், அப்படி ஒரு ஆட்டிடியூட என்னால கொடுத்துட முடியும். அந்த திறன் எனக்கு இருக்கிறது, இந்த தத்துவார்த்த பலம் என்னிடம் இருக்கிறது. அப்படி ஒன்று நம்மள்ட்ட இருக்கா? நான் இப்ப பேசும்போது நீங்க யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன், இப்படிலாம் யாரும் சிந்திக்கிறதே இல்லை. இப்படிலாம் வந்து சிந்திச்சுக்கிட்டா வந்துட்டு இந்த உலகத்துல வந்துட்டு அம்மா அப்பா குழந்தை பெற்றுக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே இவையெல்லாம் சிந்திக்க வேண்டும். படித்தவர்கள், பண்புள்ளவர்கள், அடுத்த தலைமுறையை பற்றி, உலகத்துல இருக்கவங்களை பத்தி எல்லாம் கவலைப்படுறதை விட்டுருவோம். நம்ம குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுகிற ஒரு பொறுப்புள்ள தாய் தந்தையராக நாம் இருப்போம் என்றால் இந்த சிந்தனைகள் மிக மிக அவசியம். இந்த சிந்தனைகளுடைய அடுத்த கட்ட முதிர்ச்சி தான் என்ன வரும்னா, என் குழந்தைக்கு ஓகே என்னால வந்துட்டு ஒரு ஒரு நல்ல அடித்தளத்தை என்னால உருவாக்கி தந்துட முடியும். ஒருவேளை அதுக்கு ஒரு சிறந்த கணித அறிவை, ஒரு சிறந்த இயற்பியல் அறிவை என்னால தர முடியாது, பர்சனலா என்னால தர முடியாது, எனக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்போசர் கிடையாது, நாலேஜ் கிடையாதுன்னா அப்ப நான் ஐ எம் அவுட் சோர்சிங். அதான எஜுகேஷன் சிஸ்டம். நான் அவுட் சோர்ஸ் பண்றேன். ஒரு டீச்சருங்கிற பேர்ல ஒருத்தர் வர்றாரு, அவர் சொல்லி கொடுக்குறாரு. இந்த விஷயங்கள்லாம் அவங்க வந்துட்டு அவங்க வழியா வந்துட்டு அந்த குழந்தைகளை வந்துட்டு லேர்ன் பண்ணுது, ஏத்துக்குது, அதை வந்துட்டு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இந்த திறன் எனக்கு இருக்கா? இததான் அவர் சொல்றாரு, இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இந்த விஷயத்த இவரால செய்ய முடியும்னு கண்டுபிடிச்சு அவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுப்பான்னு சொல்றாரு வள்ளுவர். அவ்வளவுதான். பிசிக்ஸா எனக்கு சொல்லித்தர தெரியாதுங்க, ஆனா அந்த வாத்தியார் சூப்பரா சொல்லி தருவாருங்க. இன்றைக்கு பள்ளிகளை மட்டும்தான் நாம் தீர்மானிக்கிறோமே ஒழிய பள்ளிகள்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களை பற்றி நமக்கு எந்த அறிவோ அக்கறையோ எதுவுமே இருக்கிறது இல்லை. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அந்த பள்ளி ரொம்ப ஃபேமஸ்டா. பள்ளி ஃபேமஸா இருக்கிற காரணமே ஆசிரியர்கள் தாங்க. ஆசிரியர்கள் தான் பள்ளிகள், ஆசிரியர்கள் தான் நிறுவனங்கள். ஆசிரியர்களை பாதுகாப்பதும் ஆசிரியர்களை பராமரிப்பதும் ஒரு சிறந்த ஆசிரியர் தேர்ந்தெடுப்பதும் சிறந்த ஆசிரியர் கண்டுணர்வதும் தான் நம்மளுடைய பொறுப்பு. அவங்கதான் உண்மையிலே பள்ளி. ஒரு நல்ல ஆசிரியர் எந்த விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்னா கூட மரத்தடியில கூட மாணவர்களை உருவாக்கி விட முடியும். ஆனால் ஒரு ஆசிரியர் அல்லாத ஒருவரிடம், வெறும் ஆசிரியங்கிற பேர்ல இருக்கக்கூடிய ஒரு மனுஷன்ட்ட நீங்க எவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கண்டுபிடிச்சு கொடுத்து கட்டி கொடுத்து நீங்க பழையங்கிற டிஜிட்டல் போர்டெல்லாம் கொடுத்தாலும் அவங்களால எதையுமே செய்ய முடியாது. அவங்களால வந்துட்டு வீண் விளைவுகள் தான், மோசமான விளைவுகள் தான் ஏற்படும். அப்போ இந்த மாதிரி என்னால என்ன தர முடியும், மற்றவங்களால என் குழந்தைக்கு என்ன விஷயம்லாம் சிறப்பா தர முடியும், அது யார்? அது ஆளா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், இடமா இருக்கலாம். இதையெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய திறன் இருந்தா உங்களுக்கு போதும். உங்களுக்கு அந்த திறமையெல்லாம், ஒரு பிரின்சிபல் இருக்கிறாருன்னா பிரின்சிபல் வந்து பிசிக்ஸ் வாதியா இருக்கும், அவர் தான் பிரின்சிபல், மேத்ஸ் வாதியா இருக்கும், அவர் தான் பிரின்சிபல். அந்த பிரின்சிபலே வந்து ஒரு குறிப்பிட்ட பிரான்ச்ல அவர் ஏதோ சோசியல் சயின்ஸ்ல கூட அவர் படிச்சு பட்டம் வாங்கி பிரின்சிபலா இருப்பாரு. அவருக்கு அதுதான் தெரியும். அவருக்கு வந்து மேத்ஸ் சிறப்பா தெரிய போறதில்ல, பிசிக்ஸ் சிறப்பா தெரிய போறதில்ல, கெமிஸ்ட்ரி சிறப்பா தெரிய போறதில்ல. ஆனா பிரின்சிபலுக்கு என்ன தெரியணும்னா, எந்த டீச்சர் பிசிக்ஸ் டீச்சர் ரொம்ப சிறப்பான டீச்சர், இவர் கெமிஸ்ட்ரியில யார் சிறப்பா சொல்லி தரவங்க, இவங்களை கண்டுபிடிச்சு செலக்ட் பண்ணி அந்த ஸ்கூலுக்கு அப்பாயின்ட் பண்ணக்கூடிய திறமை அவருக்கு இருக்கணும். அவ்வளவுதான். இந்த திறன் இருந்தால் அவன் தலைவனாக முடியும். ஒருத்தன் வழி நடத்தக்கூடிய தலைவனுக்கு என்ன தெரியணும்னா, அவன்கிட்ட என்ன டாஸ்க் இருக்கோ அந்த டாஸ்கை வந்துட்டு பினிஷ் பண்ணக்கூடிய திறன் படைத்தவர்களை தேர்ந்தெடுக்கும் திறன். அவ்வளவுதான். இப்ப நீங்க உங்க குழந்தைக்கு நீங்க வந்துட்டு ஒரு 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 உலகத்தை, ஒரு புதிய எதிர்காலத்தை நீங்க கொடுக்க போறீங்க. அந்த எதிர்காலத்துல பல்வேறு விஷயங்கள் இருக்க போகுது. அதனுடைய திருமணம் உட்பட, அதுக்கான கல்வி, அதற்கான மற்ற எல்லா தேவை எல்லாமே இருக்க போகுது, எல்லாமே இருக்க போகுது. இதையெல்லாம் எது சிறந்தது என்று தேர்ந்தெடுத்து கொடுக்கக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்குதா? அல்லது குறைந்தபட்சம் எது சிறந்ததோ அதை தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடிய அந்த தகுதியையும் திறமையும் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுத்திருக்கிறீர்களா? இதெல்லாம் எவ்வளவு நுட்பமான கேள்வி பாருங்க. இதெல்லாம் நம்ம இதுவரை சிந்திச்சிருக்கோமாங்கிறத யோசித்து பாருங்க. இவை எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தால், நமது பெற்றோர்கள் தரப்பிலிருந்து நமது குழந்தைகள் கொடுக்கப்பட்டிருந்தால்,
அந்த குழந்தைகள் எதற்காக ஒரு ட்ரக்ஸை தேடி போகுது? ட்ரக்ஸை தேடி போயிருச்சு அப்படின்னாலே என்ன செய்யலன்னா, எது நமது வாழ்க்கைக்கு சிறந்தது என்று தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த திறனை நாம் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கவில்லை என்று பொருள். அந்த விஷயத்த நம்ம உட்கார்ந்து இது வரைக்கும் பேசலன்னு பொருள். அந்த எக்ஸ்போசர் நம்ம கொடுக்கலன்னு பொருள். இந்த உலகம் அந்த குழந்தைக்கு சரியாக அறிமுகப்படுத்தப்படவில்லை என்பது பொருள். நல்லது கெட்டது எல்லாமே குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லா விஷயங்களை பற்றியும் குழந்தையோட நம்ம உட்கார்ந்து பேசி, வெறும் ஆன்மீக காரியங்கள் மட்டும்தான் என்று அப்படி கடவுள் அப்படின்னு பேசுறேன் இல்லை. உடல் சார்ந்த விஷயங்கள், அந்த உடல் சார்ந்த உறவுகள், ஆணுக்கும் பெண்ணுக்குமான உறவுகள், அதற்கான வயது வரும்போது குழந்தைகளோடு நமக்கு அந்த எக்ஸ்போசர் நம்ம அவங்கள்ட்ட பேசியிருக்கிறோமா? அந்த விஷயங்கள் அது பற்றி அவங்களுக்கு தெரியுமா? அல்லது இந்த ட்ரக்ஸை பத்தி பேசும். ட்ரக்ஸ் அதுவும் குஜராத்ல இருந்து ஒரு நண்பர் பேசினாரு, புதுக்கோட்டைக்காரரு. குஜராத்ங்கிறப்ப அவருக்கு இந்த ட்ரக்ஸோட வீரியம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக தெரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அங்கிருந்துதான் இந்தியாவுக்குள்ள பல்வேறு இடங்கள்ல அது ஊடுருது. அது ஒரு பெரிய மாஃபியா, அது ஒரு மிகப்பெரிய அரசியல். அந்த அரசியலை நாம் எல்லோரும் கூட்டு சேர்ந்து முறியடிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. அந்த வகையில் அதுல காங்கிரஸ் கொஞ்சம் உரிய பங்கை ஆற்றுகிறது என்று நினைக்கிறோம், அல்லது ஆற்ற வேண்டும். ஆனால் அதே நேரத்துல அந்த ஃப்ளட் ஒரு பக்கம் பாஞ்சிட்டு இருக்குது, ஒரு பக்கம் அது நடந்துகிட்டு இருக்குது. இதிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கவசத்தை, கருத்தியல் கவசத்தை நமது குழந்தைகளுக்கு நாம் கொடுத்திருக்கிறோமா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அப்ப அதை பத்திலாம் நம்ம பேசணும். அதை பத்தி முதல்ல நமக்கு தெரியணும். நமக்கு வெறுமனே கவலைப்பட மட்டும்தான் தெரிகிறதே ஒழிய அந்த காரியங்களுடைய தன்மைகள் என்ன என்பது நமக்கு தெரிவதில்லை. காரியங்களுடைய தன்மைகள் நமக்கு புரிஞ்சாதான் அதற்கான தீர்வு என்னங்கிறது நமக்கு தெரியும். ஒண்ணு அந்த தீர்வு நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா நம்ம கொடுத்துருவோம், அல்லது அந்த தீர்வு எங்க இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அவங்களை தேர்ந்தெடுத்து அந்த தீர்வை கொடுத்துருவோம். ஆக முதல்ல நமக்கு தெரிய வேண்டியது அது என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனை நமக்கு முதல்ல தெரிய வேண்டியிருக்கிறது. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை பொறுத்தவரை இந்த மொபைல் அப்படிங்கிறது இட்ஸ் அ நியூ நார்மல். அந்த நியூ நார்மல்ல உங்களால செய்ய முடிஞ்ச விஷயம், இந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கிறது, குழந்தை இன்ட்ரெஸ்டான விஷயத்த மட்டும்தான் அதுக்குள்ள தேடுது. நல்ல மனசு வச்சுங்க, இதான் சயின்ஸ். அந்த குழந்தைக்கு ஒரு குறிப்பிட்ட கண்டென்ட் மேல போகணுங்கிற எந்த ஆர்வமும் தேர்ந்தெடுப்பும் அறிவியல் பூர்வமாக கிடையவே கிடையாது. அந்த குழந்தைக்கு அது இன்ட்ரெஸ்டா இருக்கு, அவ்வளவுதான். அதை மட்டும்தான் அது செய்யுது, இன்ட்ரெஸ்ட்டை மட்டும்தான் அது பாக்குது. சோ நீங்க இன்ட்ரெஸ்டா இருக்கக்கூடிய இன்னொரு விஷயத்த ரீப்ளேஸ் பண்றதுக்கு உங்களால முடியுமா? அதை புத்திசாலித்தனமாக நீங்கள் செய்ய முடியும். அதுல ஏராளமான விஷயங்கள் இருக்குது, இந்த ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஏராளமான விஷயங்கள் இருக்குது. ஈவன் சம்டைம்ஸ் சம் டூர் வீடியோஸ் கூட இருக்குது, எங்கெங்கெல்லாம் என்னென்ன காட்சிகள்லாம் இருக்குது. அந்த மேல இருந்து அந்த அது என்னமோ சொல்லுவாங்க, என்னமோ ஒரு டைவிங் சொல்லுவாங்கல்ல, மேல இருந்து கீழே, அதெல்லாம் எவ்வளவு பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்குது. ஒரு மிகப்பெரிய திமிங்கலம் கடல்ல அப்படியே பாஞ்சு வர்றதுங்கிறது எவ்வளவு இன்ட்ரெஸ்டான விஷயமா இருக்குது. இப்படி ஏராளமான சம்பவங்கள் இருக்குது. ஒரு உரை, சாதாரண கேட்கக்கூடிய ஒரு பேச்சு, அந்த பேச்சுல எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான சொற்பொழிவுகள் உள்ளுக்குள்ள ஏராளம் கொட்டி கிடக்குது. அந்த மாதிரியான சொற்பொழிவுகள், எவ்வளவு இனிமையான பாடல்கள், மியூசிக், எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, எவ்வளவு இனிமையா, எவ்வளவு ஒரு நம்மளை பார்த்தோன்னே ஈர்க்கக்கூடிய அறிவியல் கருத்துகள், கணித கருத்துகள், கணித புதிர்கள், அதை விடுவிக்கூடிய அவ்வளவு விஷயங்கள் கொட்டி கிடக்குது. இந்த விஷயங்களை உங்க குழந்தைங்களோட நீங்க உட்காந்து அட்லீஸ்ட் 1 or 2 days, சைக்கிள் பழகுற வரைக்கும் குழந்தையோட கூட இருக்கிறோம்ல, அது மாதிரி, கார் பழகுற வரைக்கும் கொஞ்சம் கூட இருக்கணும்ல, அது மாதிரி இந்த விஷயங்களை எல்லாம் அவங்களோட நீங்க சேர்ந்து உட்காந்து, சேர்ந்து ரசிச்சு, சேர்ந்து சில விஷயங்களை அதை அப்படி தூண்டி விட்டுட்டா, அந்த விஷயம், அந்த கியூரியாசிட்டியை, அந்த இன்ட்ரெஸ்ட்டை தூண்டி விட்டுட்டா, அதுக்கப்புறம் நீங்க அவங்களுக்கு தேவைப்பட மாட்டீங்க. அவங்களுக்கே அது புரிஞ்சிடும், இந்த விஷயம்லாம் தப்பு, இதுக்குள்ள நம்ம போயிட்டு இவ்வளவு நாள் நம்ம நேரம் வீணடிச்சதே வேஸ்ட்ரா, இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு போலாம்டா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதுல பல விஷயங்கள் கல்வி சார்ந்ததாக இருக்கிறது, அவற்றையும் நாம் அதற்குள் கொண்டு வந்து விட முடியும். ஸோ மொபைலை பொறுத்த வரைக்கும் யூ கேன் ரீப்ளேஸ், யூ கான் ஸ்டாப் இட். இதுதான் என்னுடைய கருத்து. நீங்க ஒருவேளை உங்களுடைய மாற்று கருத்துக்கள் இருந்தா நீங்கள் பதிவு செய்யலாம். அதே மாதிரி போதை பொருளை பொறுத்தவரை நாம் நமது குழந்தைகளுக்கு உட்கார்ந்து அந்த இருக்கக்கூடிய இந்த சமூகத்தின் தவறான பகுதிகளை ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த ஆட்டிடியூட், அந்த விஷயத்தை நாம் அவர்களோடு அன்போடும் அரவணைப்போடும் உட்கார்ந்து நாம் சொல்லித்தரவில்லை என்றால், அது சொல்லித்தரதுங்கிறத விட கூட யூ ஜஸ்ட் லிவ் வித் தம், யூ ஜஸ்ட் டிராவல் வித் தம். ஒரு நாளைக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு என்ன அக்கறை வந்துட்டா போதும்னா, நமக்கு அடுத்து வர தலைமுறையை நம்ம ரொம்ப நல்ல தலைமுறையா கொண்டு வந்துடணும்டா. அடுத்த தலைமுறையின் மீது நீங்க அக்கறை தூண்டி விட்டாலே போதும். அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்களை பற்றின நீங்க ஒரு அக்கறை மட்டும் தூண்டிட்டீங்கனாலே
அவங்க எப்படி இருக்கணுங்கிறத அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. ஆக நம்மளுடைய குழந்தைகள் நம்ம எப்படி இருக்கணும், நம்ம அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு நம்ம நல்ல பிள்ளைங்களா இருக்கணும் அப்படிங்கிறத விட நமது குழந்தைகளுக்கு நாம் நல்ல தாய் தந்தையராக இருக்கணும்னு ஒவ்வொருத்தரும் நினைக்க ஆரம்பிச்சுட்டா அவங்க ரொம்ப பொறுப்புள்ளவர்களாக இருப்பார்கள், மிக பொறுப்புள்ளவர்களாக இருப்பார்கள். சோ அந்த அக்கறையும், நீ வந்துட்டு இன்னைக்கு வெறும் குழந்தை மட்டும் இல்ல, நீ எதிர்கால தலைமுறையின் நீதான் பேரண்ட், நீதான் அந்த தலைமுறைக்கு பேரண்ட், நீதான் தாய், நீதான் தந்தை. அப்படின்னா உன் குழந்தைங்களுக்கு நீ எப்பேற்பட்ட நல்ல அம்மா அப்பாவா இருக்க விரும்புற அப்படிங்கிற அந்த கேள்வியை நீங்கள் முன் வச்சிட்டீங்கனாலே அந்த குழந்தைகள் மிகவும் சிறந்த குழந்தைகளாக மாறிவிடும். ஸோ இந்த அளவுல நிறைய சொல்றதுக்கு இருக்கு. இந்த அளவுல என்னுடைய கருத்துல என்ன நிறைவு செய்யறேன். நேரமும் கொஞ்சம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நான் நேரத்தை கவனிக்கல, நேரம் கொஞ்சம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம், அதை தொடர்ந்து நம்ம நேரம் இருந்தால் கலந்துரையாடலாம். நன்றி. நன்றி நன்றி நன்றி. வாங்க மணிமேகலை மேடம் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. சண்டை வராத உரையாடலுக்கு ஏதாவது டிப்ஸ் தாங்க. அதுல வேற கீழே வேற எழுதியிருக்காங்க, வாயே திறக்க முடியல, சோகங்கள், பள்ளிக்கு எல்லாம் லீவு போட சொன்னால் கூட போட மாட்டாங்கிறத எழுதியிருக்காங்க. சண்டை வராத உரையாடலுக்கு ஏதாவது டிப்ஸ் தாங்கிறதா உங்களுடைய கேள்வியா இருக்கு. மேடம் குழந்தைகளோட அவங்க மேடம் இருக்காங்க. அவங்க மைக்கு நீங்க வந்து மைக்கு வேணும்னா கொடுங்க, அவங்களுக்கு மைக்க கொடுங்க. அவங்க அந்த கேள்விகளுக்கு அப்புறமும் என்னுடைய உரைகளை கொஞ்சம் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுல ஏதாச்சும் அவங்களுக்கு சில புரிதல் இருக்கலாம், இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவங்க பேசலாம். அவங்கள்ட்ட மைக்க கொடுங்க. மைக்கு கொடுத்துருக்கு, அவங்க அக்செப்ட் பண்றதுல எதுவும் விஷயம் இது இருக்கோ நம்ம தெரியல. அவங்களுக்கு என்னன்னா அது சரி, இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, அதுல மைக்க போய் கிளிக் பண்ணீங்கன்னா அதுல செட்டிங்ஸ் உள்ள போவோம். அதுல வந்து மைக்ரோஃபோனை ஓகே கொடுங்க, அவங்களுக்கு மைக்கும் ஓகே ஆகும். இங்க அவங்களுக்கு அல்லது சில நேரம் பேசுறதுக்கு தயக்கம் இருந்துச்சுன்னா கூட அவங்க மைக் வாங்காம இருக்கலாம். அது என்ன இஷ்யூன்னு தெரியல மேடத்துக்கு. நீங்க அதுக்கு ஏதாவது பதில் சொல்லணும்னா பதில் சொல்லுங்க. அது முதல்ல அவங்க இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. ஒரு ஃப்ளவர் படம் போட்டுருக்கலாம், ப்ளூ கலர் ஃப்ளவர் படம் போட்டுருக்கலாம். இல்ல அது இருக்கிறாங்க. இல்ல அவங்க வந்துட்டு மைக் வச்சுட்டு வேற வேலைகள் எங்கேயாச்சும் நம்ம பேசும்போது கேட்காம வேற வேலையில இருக்கிறாங்க. சரி சரி சந்தோஷம். சரி, நான் சொல்லக்கூடிய பதிலாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதிர்ச்சிகரமா தான் இருக்கும். குழந்தைகளோடு ஏற்படுகின்ற சண்டைகள் என்பது நமது வாழ்வின் ஒரு பகுதி தான். அந்த சண்டையினுடைய அந்த டிகிரி எவ்வளவு இருக்குங்கிறதா ரொம்ப முக்கியமானது. நான் முதல்ல சொன்னது மாதிரி ஒரு விஷயம் என்ன புரிஞ்சிடணும்னா, சண்டை எங்க இருந்து தொடங்குதுன்னா 2 தளங்கள்ல இருந்து தொடங்குது. முதல்ல அந்த சண்டையில நம்ம ரசிக்க கத்துக்கணும். நம்ம குழந்தைங்க நம்மள்ட்ட பேசுறது, நம்மள எதிர்த்து பேசுறது, நம்மள சண்டை போடுறது, இதெல்லாம் ரொம்ப இது அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள், மகிழ்ச்சிகரமா அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள்னு நான் பாக்குறேன். ஒரு பெற்றோரா என்னுடைய அனுபவம் அப்படிதான் இருக்குது. ஆனால் பல நேரங்கள்ல நமக்கு முதல்ல ஈகோ இருக்காங்கிறத முதல்ல நம்ம செல்ஃபா நம்ம அனலைஸ் பண்ணி பாத்துறணும். நான் சொன்னேன்ல, முதல்ல ஒரு ஆபீஸ்ல இருக்கக்கூடிய, அது குறிப்பா அந்த மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய தலைமுறைக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அவங்க தங்களுடைய சபார்டினேட்ஸ் தங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், மரியாதை நடந்துக்கணும், இப்படிதான் கப்பு கையில காஃபி கொடுக்கணும், இப்படிதான் என் முன்னாடி நின்று பேசணும், இந்த மாதிரிதான் காலர் இப்படிலாம் ஒரு ஒரு புரோட்டோகால் வச்சிருக்காங்க இல்லையா. இதை பெரும்பாலும் அவர்கள் வீட்டுல அப்ளை பண்றாங்க. அது மனைவியர்ட்டையும் அப்ளை பண்றாங்க, குழந்தைகள்ட்டையும் அப்ளை பண்றாங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு வேலையை பெண் செஞ்சாங்கன்னா அவங்களும் கூட அப்படி பண்றாங்க. நான் சென்னைக்கு ஒரு பள்ளிக்கு சிறப்பு விருந்தினர் ஆண்டு விழாவுக்கு போயிருந்தேன். அங்க கூப்பிட்டுருந்தாங்க, நான் போயிருந்தேன். அங்க போயிட்டு நான் இதை பத்தி தான் மெயினா பேச ஆரம்பிக்கிறேன். அந்த விஷயங்கள் நான் பேசுறேன். பேசி முடிச்ச பிறகு நல்ல வரவேற்பு, பேரண்ட்ஸ் மத்தியில நிறைய அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு அந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய பேர் அப்புறம் தனிப்பட்ட விதத்துல பகிர்ந்தாங்க. துரதிருஷ்டவசமா நான் பேசின பிறகு ஒரு அம்மா அவங்க சைல்டு சைக்காட்ரிஸ்ட் அவங்க பேசுறாங்க. அவங்க சொல்றாங்க, உங்க குழந்தைய கீழ்ப்படிதல் உள்ளவங்களா நீங்க வளர்க்கலன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை. நீங்க கண்டிப்போடும் கீழ்ப்படிதலோடும் நீங்க வளர்க்கணும். தொலைஞ்சிச்சுன்னு நினைச்சேன் நான். அப்போ நீங்கள் இந்த கண்டிப்பு கீழ்ப்படிதல் நீங்க என்ன சொல்றீங்க, என்ன மீன் பண்றீங்க? ஒரு குழந்தைய கொடுமை, அதாவது உங்களுடைய சிந்தனைகள் சரி என்று நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படி அந்த குழந்தை நடக்க வேண்டும் என்பதுதான் கீழ்ப்படிதல். உங்களுடைய பார்வையில் அதான கீழ்ப்படிதல். அப்ப அந்த குழந்தை எவ்வளவு பாவம் பாருங்களேன். எவ்வளவு பெரிய ஒரு வன்முறையை அந்த குழந்தை எதிர்கொள்ளும். ஏன் உங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கும் போது உங்களுக்கு இணக்கமாகவும் அன்பாகவும் புரிய வைக்கணும் நீங்க விரும்பும் போது, ஒரு அருமையான வேர்ஸ் ஒன்று பைபிள்ல இருக்கு. பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் பிறருக்கு செய்யுங்கள். இதை கடைபிடிச்சாலே சண்டைங்கிறது வராது. இதுதான் மெயின் டிப்ஸ். அப்போ முதல்ல நம்ம குழந்தைங்களுக்கு நாம தவறு செய்யும் போது நாம் எப்படி நடத்தப்பட வேண்டும், நாம் எப்படி நடத்தப்பட்டிருக்க வேண்டும். நான் தெரியாம ஒரு விஷயத்த செய்யறேன்,
ஆனால் அப்படி நான் தெரியாம செய்யும் போது இது தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க என்னை எப்படி ஹேண்டில் பண்ணா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேனோ அது மாதிரி என் குழந்தைய நான் ஹேண்டில் பண்ணா போதும். அப்ப அந்த குழந்தை வந்து சில நேரங்களில் புரியாம நம்மள்ட்ட பேசுறதோ சண்டை போடுறதோ அதெல்லாம் வந்துட்டு உரிமையின் ஒரு பகுதி. நம்மகிட்ட குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய உரிமையின் ஒரு பகுதி. நல்லா மனசுல வச்சுக்கோங்க. நாம வீட்டுக்கு ஒரு விருந்தாளியா வரவழைக்கிறோம், ஒரு கெஸ்ட்டை கூப்பிடுறோம்னா அந்த கெஸ்ட்டு நம்ம எவ்வளோ மரியாதையா நடந்துக்கிறோம். அப்படி இப்படின்னு அவங்க முன்னாடி சும்மா நடிப்புக்காக கூட வந்துட்டு கொண்டாந்து வந்துட்டு அந்த தண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், ஒரு சாப்பாடு பரிமாறுறதா இருக்கட்டும், என்னென்ன விஷயங்கள் எவ்வளவு ஒரு அவங்களோட டிக்னிட்டியோட நம்ம நடத்துறோம். ஒரு விருந்தாளிக்கு நாம் இவ்வளவு செய்கிற பொழுது குழந்தைகளும் கூட நம்மால் அழைத்து வரப்பட்ட விருந்தாளிகளே. இதை முதல்ல புரிஞ்சு, அவர் நமது அடிமைகள் அல்ல, நம்மால் விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகள் அல்ல, அல்லது நம்மளால் இயற்கையாகவே இயற்கை நமக்கு கொடுத்திருக்க கொடையின் வழியாக நாம் செய்து கொண்ட அடிமைகள் அல்ல. நம்மால் அழைத்து வரப்பட்ட விருந்தாளி. குழந்தைகள் விரும்பி இந்த வீட்டு எப்பயுமே விருந்தாளில பொறுத்தவரை நீங்க கூப்பிட்டாதான் வீட்டுக்கு வர்றாங்க. நீங்க தான் இன்வைட் பண்றீங்க ஒரு கெஸ்ட்டை. உங்க இன்விடேஷன் பேர்ல அவங்க வீட்டுக்கு வந்தவங்கள்ட்ட நீங்க அவ்வளவு மரியாதையா நடந்துக்கிறீங்க. நீங்கள் விரும்பிதான் அல்லது நாம் விரும்பிதான் குழந்தைகளை இந்த உலகிற்கு கொண்டு வருகிறோம், நமது குடும்பத்திற்கு கொண்டு வருகிறோம். அப்ப அந்த குழந்தைங்கள்ட்ட நாம எவ்வளவு டிக்னிட்டியோட நடந்துக்கணும், அவங்க நம்ம எவ்வளவு அன்பு செய்யணும். அவங்களுக்காக தான் நம்ம வாழ்க்கையே. குழந்தைகளுக்கு நேரம் ஒதுக்க முடியாதவர்கள் குழந்தைகளோடு சேர்ந்து பேசுவதற்கு, குழந்தைங்களோட வந்துட்டு சேர்ந்து ஒரு 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 சினிமாவுக்கு போறதுக்கோ அல்லது வீட்டுல வந்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கதை பேசுறதுக்கு நான் சொல்றேன். சும்மா ஜாலியா பேசி அரட்டை அடிச்சு சிரிச்சுட்டு இருக்கிறதுக்கோ நேரம் இல்லைன்னா ஏன் குழந்தை பெத்துக்கணும்? எனக்கு வந்துட்டு ஆபீஸ்ல அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, அது அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படிலாம் இருந்தா உங்களுக்கு அது குழந்தை தேவையில்லையே. முதல்ல ஓசோ சொன்னாருன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா? உங்களுடைய ப்ளஷருக்காக வந்துட்டு நீங்க வந்து ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும், அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், யாரோட வேணாலும் வச்சுக்கோங்க, எத்தனை தடவை வச்சுக்கோங்க, அது பிரச்சனையே இல்லை, அதான் சயின்ஸ். ஆனால் நீங்கள் ஒரு குழந்தைக்கு தாயாகவோ தந்தையாகவோ ஆக வேண்டும் என்று முடிவெடுத்தாலும் உங்களுக்கு பொறுப்புணர்ச்சி வேணாமா? ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு வேண்டாமா? அந்த குழந்தைகளுடைய எல்லா விதமான தேவைகளையும், ஆன்மீக தேவைகள், ஆன்ம தேவைகள் உட்பட உடல் தேவைகள், உணர்வு தேவைகள் எல்லாத்தையுமே நம்மளால ஃபுல்ஃபில் பண்ண முடிஞ்சாதானே நம்ம வந்துட்டு குழந்தைகளை வந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ குழந்தைங்க வந்ததுக்கு பிறகு சமூகம் வந்து என்னை வந்து அப்படி சொல்லிடும் இப்படி சொல்லிடும், எனக்கு ஒரு குழந்தை இருந்தா மட்டும்தான் எனக்கு வந்து கௌரவமா இருக்குங்கிறதுக்காக நாம் குழந்தை பெற்றுக்கொண்டால் நாம் பாவிகள், தண்டனைக்குரியவர்கள். குழந்தைகளுடைய சைக்காலஜி, குழந்தைகளுடைய உலகம், குழந்தைகளுடைய அந்த என்ன உணர்வுகள், உரிமைகள் இதெல்லாம் நமக்கு தெரியல அப்படின்னா அவங்க முழுக்க முழுக்க அன்பு செய்யப்பட வேண்டியவர்கள். நீங்க தான் அவங்கன்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டு, நீங்க தான் அவங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்க அவங்களோட உட்காருங்களேன். உங்களுக்காக உங்க நேரத்தை நீங்க செலவு பண்ண மாட்டீங்களா? அவங்க நீங்க தானே. அப்படி உட்கார்ந்து அந்த குழந்தைகளோட நீங்க பேச ஆரம்பிச்சா அந்த குழந்தைங்க உங்கள்ட்ட போடுற ஒரு சின்ன சில விஷயங்கள் புரியாம, இவ்வளவு புரிதலோட நீங்க உட்காந்தீங்கன்னா அந்த குழந்தைங்க புரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு வேலையே இருக்காது, அதுக்கான வாய்ப்பே இருக்காது. அதை மீறி ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்துருது, எங்கேயாச்சும் ஃப்ரெண்ட்ஸோட போய் பேசினதுல வச்சதுல அல்லது அங்க ஏற்பட்ட ஏதோ ஒரு எக்ஸ்போசர்ல இங்க வந்து அந்த குழந்தை ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துக்குதுன்னா அது ரொம்ப சாதாரணமா ஒரு பெற்றோரால ஹேண்டில் பண்ண முடிய வேண்டும். அப்படி அவங்க போடுற சின்ன சண்டைகள் வந்துட்டு இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த லைஃப். அதை வந்து அக்செப்ட் பண்ணுங்க. அது அப்படி நடக்கிறதும் கூட மகிழ்ச்சியானதுன்னு நினைங்க. சில நேரங்கள்ல வந்து கைகளை அழுத்தமாக பிடித்தால் நமக்கு சுகமாக இருக்கிறது இல்ல, அதான கைகால் பிடிச்சி விடணும்னு சொல்லி சொல்றோம். அப்படி பிடிச்சி விட்டா கொஞ்சம் சுகமா இருக்குல்ல, அது மாதிரி அது ஒரு சுகமான அனுபவம் என்பதாக கடந்து போனால் அது வாழ்க்கை இன்னும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். நன்றி. நன்றி. நீங்க பேசுனீங்கல்ல, நீங்க உங்க பையன் குழந்தைய வந்து பையனை வந்து 6th இருந்து ஹைஸ்கூல்ல சேர்த்தீங்களா? ஆமா, யார் பேசுறா இப்போ? ஓகே, நான் முருகேசன் பேசுறேன். என்ஜினியர் பி முருகேசன், அதுவா? ஆமா ஆமா ஆமா. அவங்களா பேசுறாங்க. இப்ப 6ஆம் கிளாஸ் தான் சேர்த்தேன். அது 5th ஸ்டாண்டர்ட் வரையும் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அதான் நான் முதல்ல சொன்னேன், ஆர்வத்துல பேசினேன். ஒரு நாள் கூட எனக்கு நினைவுக்கு தெரிஞ்சு அவன் இது நான் அப்படிலாம் நான் சொல்லி கொடுத்தா நினைவுலே இல்லை. ஆனா எனக்கு தெரியும் ஒரு சில நேரங்கள் எது எனக்கு நினைவுல இருக்குன்னா, இப்போ ஒரு கேலண்டரை பார்த்தோன்னே எந்த எழுத்து திடீர்னு அவனுக்கு ஏதோ ஒண்ணு தோணும், இந்த எழுத்து பெருசா ஒரு வடிவம் ஏதோ ஒண்ணு, இது என்ன அதுப்பான்னு கேட்பான். நான் சொல்லுவேன் அது வந்துட்டு கா அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். உடனே அதை காண புரிஞ்சுக்கிட்ட உடனே எங்கெல்லாம் கா வருதோ அதெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பேன். அங்க பாருங்க, அந்த இடத்துல கா தெரியுது பாருங்க, இங்கே கா தெரியுது பாருங்க, இங்கே கா தெரியுது பாருங்க. இப்படி சொல்ல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அந்த குழந்தையோட மனசுல வந்துட்டு பதிஞ்சிடும். ஒரு அனுபவம் சொல்றேன் பாருங்க. ஒரு தடவை நான் இங்க என்ன செய்யணும், வாரத்துல எப்பெல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது சென்னைக்கு என் பிள்ளைய கூட்டிட்டு போயிருவேன். லயோலால பேராசிரியரா இருந்தேன்.
அங்க கூப்பிட்டு போயிடுவேன். ஒரு முறை வந்துட்டு நாங்க போயிட்டு ரிட்டர்ன் ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கோம். ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கும்போது என் பிள்ளை என் பக்கத்துல உட்காந்துருக்கேன். எதிர்த்தாப்படி ஒரு ஃபேமிலி உட்காந்துருக்காங்க. அதுல ஒரு குழந்தை முன்னாடி உட்காந்துருந்துச்சு. அந்த குழந்தை இயல்பா ரெண்டு பேரும் குழந்தைங்கிறனால வந்துட்டு நீ எத்தனாவது படிக்கிற அப்படின்னு கேட்டுச்சு. கேட்ட என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படியே பார்த்தான். அநேகமா அப்ப அவனுக்கு ஒரு 7 வயசு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்ப உடனே நான் 3ஆம் கிளாஸ்ன்னு சொல்லு அப்படின்னு. அவனே 3rd ஸ்டாண்டர்ட் அப்படின்னு தம்பி வந்து 3ஆம் கிளாஸ்ன்னு சொன்னான். உடனே அந்த குழந்தை உனக்கு ரைம்ஸ் சொல்ல தெரியுமா அப்படின்னு. ரைம்ஸுங்கிறதெல்லாம் எங்களுக்கு கெட்ட அதெல்லாம் நான் கேட்டதே இல்லை. அதனால அப்படியே தம்பி அமைதியா பார்த்துட்டு இருந்தான். உடனே அது போல ரைம்ஸ் சொல்லுது. ரைம்ஸ் சொன்னோடனே அவங்க பெற்றோருடைய முகத்துல பக்கத்துலதான் அந்த பெற்றோர் உட்காந்துருக்காங்க. அவங்க ரொம்ப மகிழ்ச்சி. அந்த தான் குழந்தை வந்து ரைம்ஸ் சொல்லுதுன்னு சொல்லிட்டு. தம்பி வந்து பாட்டு பாடுவான். நிறைய சினிமா பாட்டு மற்ற விஷயங்கள்லாம் இதான் அவனுக்கு தெரியும். அதெல்லாம் அந்த மாதிரிதான் இருப்பான். உடனே உனக்கு ஏபிசிடி தெரியுமான்னு கேட்டுச்சு. உடனே உனக்கு ஏபிசிடியும் தெரியல. உடனே அது வந்து ஏபிசிடின்னு வரிசையா சொல்லுது. வரிசையா ஏபிசிடி இசட் வரைக்கும் சொல்லிருச்சு. சொன்னோன்னா நான் சுச்சுவேஷனை புரிஞ்சுட்டேன். இப்போ அந்த குழந்தைக்கு சில விஷயங்களை புரிய வைக்கணும், பெற்றோருக்கு குறிப்பா புரிய வைக்கணுங்கிறதுக்காக நாங்க உட்கார்ந்து சைட்லயே மேல வந்துட்டு இந்த ட்ரெயின்ல நோ ஸ்மோக்கிங் எழுதியிருந்தாங்க. உடனே அப்ப நான் என்ன பண்ணேன், தம்பிட்ட வந்துட்டு அந்த குழந்தைய ஃபர்ஸ்ட் வந்துட்டு சொன்னேன். அது ஏபிசிடி வரிசையா சொன்னதுக்கு பிறகு நான் சொன்னேன், அந்த 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 எழுத்தை காமிச்சு அந்த அந்த வார்த்தையில காமிச்சு அதுல எழுத்து என்னன்னு கேட்டேன். லிட்ரலி அந்த குழந்தைக்கு தெரியல. அந்த எழுத்து என் அப்படின்னு தெரியல. நோல இருக்கக்கூடிய எழுத்து என் அப்படின்னு அந்த குழந்தைக்கு தெரியல. ஆனா அந்த பிள்ளைக்கு ஏபிசிடி வரிசையா இசட் வரைக்கும் தெரியுது. எழுத்துன்னு தெரியல. எந்த எழுத்துமே அந்த குழந்தைக்கு தெரியல. நான் அப்ப கேட்டேன் தம்பிட்ட வந்துட்டு, சாமி அதுக்கு அந்த எழுத்து என்னப்பான்னு கேட்டேன். என்னன்னு சொன்னான். அவங்க அம்மா அப்பா ஆச்சரியமா பாக்குறேன். அடுத்த எழுத்து கேட்டேன். அடுத்து அவனா வரிசையா SCMOKING வரிசையா சொல்லிட்டு அதுல ஹைலைட் என்னன்னா நோ ஸ்மோக்கிங் அதை வாசித்துட்டான். அவங்களால அந்த ஆசிரியர் தாங்க முடியல. ஏபிசிடி வரிசையா என் பிள்ளைக்கு தெரியாது. ஆனா அதை நோ ஸ்மோக்கிங் அவனால வாசிக்க முடியுது. நம்மளுடைய நோக்கம் என்ன? கல்வியோட நோக்கம் என்ன? ஏபிசிடி வரிசையா தெரியணுங்கிறதா, வார்த்தையில வாசிக்கிறதா? யோசித்து பாருங்களேன். இதனுடைய ஆர்டர் என்னங்கிறது என்னைக்கோ ஒரு காலத்துல நம்ம தெரிஞ்சுட்டு போயிடலாம். நீங்க சின்ன குழந்தைங்க எடுத்துக்கங்க, அவங்க ரொம்ப அழகா வந்துட்டு தமிழ்ல பேசுவாங்க. ஒரு 3 வயசுல இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்து அருமையா தமிழ் பேசுவாங்க. ஆனா அவங்களுக்கு வந்துட்டு எழுவாய், பயனிலை, செய்யப்படு பொருள், உறுப்பிலக்கணம், பண்புத்தொகை, வினைத்தொகை இதெல்லாம் தெரியுமா? எதுவும் தெரியாது. ஆனா இதெல்லாம் கலந்து இதெல்லாம் வந்துட்டு எந்த பிழையும் இல்லாம அவங்க அழகா பேசுவாங்க. ஆனா பின்னாடி இலக்கணத்தை நம்ம படிக்கிறது ஒரு மொழியை பேசுவதற்காகத்தானே ஒழிய, மொழி சிறப்பாக பேசக்கூடியவர்களுக்கு இலக்கணத்தை தனிப்பட்ட விதத்தில் ஆய்வு செய்ய வேண்டிய எந்த தேவையும் இல்லை. கல்வியினுடைய நோக்கம் இதுதான். இது புரிஞ்சிருச்சுன்னா ஆரம்பகால சயின்டிஸ்டுகள், இந்த உலகத்தினுடைய முதல் அறிவியலாளர்கள் எப்படி இருந்திருக்காங்கன்னா, பள்ளிங்கிற ஒரு சிஸ்டமே இல்லாதவர்கள் தான் அன்றைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு நம்ம சொல்ற இந்த சிஸ்டம் சொல்றோம் இல்லையா, இந்த சிஸ்டம் இல்லாதவர்கள் தான் சயின்டிஸ்டுகளா இருந்திருக்காங்க. இந்த சிஸ்டம் அதை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தணும். துரதிருஷ்டவசமாக இப்ப இருக்கக்கூடிய சிஸ்டம் வெறுமனே மனன கல்வியை மனப்பாடம் பண்ணு, அது உனக்கு புரிஞ்சிருக்கு புரியல, உட்காந்து நோட்ல எழுது, அதை 10 தடவை எழுது. அவங்க அந்த டீச்சர் வந்து டிக்டேஷன் பண்ணாங்களா, நீங்க அந்த நோட்டை திருத்தல. நான் பிரின்சிபலா இருந்தப்ப எனக்கு அந்த அனுபவம். எங்க நிர்வாகத்துல இருந்து சொல்லுவாங்க, என்ன சார் நீங்க டீச்சர்ஸ் எல்லாம் திட்டவே மாட்டேங்கிறீங்க. நான் ஒரு நாள் கூட கூப்பிட்டு திட்டினதே இல்லை அவங்கள. அவங்க என்னைக்காச்சும் லேட்டா வந்தாங்கனாலும் ஏதாச்சும் வந்து அவங்கள்ட்ட உட்காந்து உடனே கேட்பேன், என்ன உடனே அவங்க சொல்லுவாங்க குழந்தைக்கு ஒண்ணா. உடனே சொல்லுவேன் நான், ஏன் குழந்தைக்கு முன்னாடி ஏன் நீங்க வந்தீங்க, ஒரு ஃபோன் பண்ணி இருந்துருக்கலாமே, இப்ப பிள்ளை எப்படி நல்லா இருக்குதா, நீங்க போய் ஆஸ்பத்திரியில சேர்த்தீங்களா என்னன்னு சொன்னாங்க. இந்த கன்சர்ன் தான், இந்த அக்கறையை நாம் எடுத்துக்கொள்கிற போது இயல்பாகவே அது ஒரு ஃபேமிலியா மாறிடுது. அப்ப நமக்காக இங்க வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இங்க இருக்கு, எல்லாருமே உணர்வுபூர்வமா நம்மோட இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லா விதத்திலும் உழைப்பதற்கு தயாராக இருப்பார்கள், தன்னை மாற்றிக்கொள்ளவும் தயாராக இருப்பார்கள். நான் சுருக்கமா பார்த்தலாம், அன்பின் மூலமாகத்தான் எதையுமே புரிய வைக்க முடியும். நீங்கள் அடிப்பதன் மூலமாக எந்த எலுமிச்சஞ்செடியையும் பூக்க வைக்கவோ காக்க வைக்கவோ முடியாது. அவ்வளவுதான். நன்றி. நன்றி நன்றி. எவலின் மேடம், ஏதாவது உங்களுக்கு கருத்து இருந்தா நீங்க சொல்லலாம். மேடம் நீங்க இருக்கீங்களா எவலின் மேடம்? The thing is, எனக்கு ஒரு பெரிய டவுட் என்ன இருக்குன்னா சார், பழைய படங்களை வந்து நான் பார்க்கும்போது நிறைய விஷயங்களை என்னால கத்துக்க முடியும். ஒரு மொழியோ இல்ல வந்து ஒரு அந்த மொழியில இருக்கிற ஒரு செய்யுளையோ திருக்குறளையோ இல்ல வந்து ஒரு எந்த விதமான விஷயங்களையும் பியூரா அந்த மொழி பேசுறதா இருந்தா கூட நம்மளால அந்த கிரகிச்சிட்டு அதை பண்ண முடியும். அப்புறம் சில பண்புகளை வந்து நம்ம கத்துக்கலாம். இப்ப வந்து
பொறுமையா இருக்கிறதோ, இல்ல வந்து மத்தவங்கள ஒரு முதலாளியா இருக்கிறவங்க ஒரு தொழிலாளி கிட்ட எப்படி நடந்துக்கணும், அந்த பண்புகள்ல வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம். இப்ப ஃபேமிலியில கூட அந்த ஒரு மூவில வந்து எந்த மாதிரியான ஒரு கண்டிப்பை வந்து செலுத்தணும், ஒரு கூட்டு குடும்பமா இருக்கும்போது அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எப்படியெல்லாம் சின்னவங்களை பராமரிச்சுக்கிறாங்க, நிறைய விஷயங்களை வந்து நம்ம எப்படி எப்படியெல்லாம் கத்துக்கிறோம் அப்படின்றத வந்து நம்ம ஒரு மூவி வாயிலாவே வந்து நம்ம கத்துட்டு இருந்தோம் ஒரு காலத்துல. சோ அத கடந்து வரும்போது இப்போ 60+ இருக்கவங்க, அவங்க கிட்ட வந்து நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் என்னன்னா, எல்லா விதத்திலயும் அவங்க வந்து பெட்டரா இருக்கிறாங்க. ரொம்ப அவங்க கல்வி கற்றவங்க கிடையாது, ஆனாலும் கூட நீங்க பாத்தீங்கன்னா எந்த விஷயங்களையும் ஆழ்ந்து யோசிக்கிறவங்களா, அல்லது வந்து ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு பொறுமை, அடுத்து நம்ம தலைமுறைக்கு எடுத்துரைக்கக்கூடிய அந்த கடமை உணர்வு, இது எல்லாமே வந்து அவங்க கிட்ட ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு அப்புறமான தலைமுறைக்கு வந்து அது மாறும் பொழுது அங்க வந்து அந்த மூவிஸ் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்த உணர்வுபூர்வமான ஒரு விஷயத்த மட்டும் முன்னிறுத்தி அத பண்ணாங்க. சோ அந்த ஸ்டேஜ்ல இருக்கவங்க இப்போ 40+ அந்த மாதிரி இருக்கவங்க, அந்த ஆட்களுக்கு வந்து என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, நம்ம வந்து ஈஸியாவே வந்து கல்வி இல்லாம நம்ம காலேஜ் போறதே வந்து சில விஷயங்களுக்காக தான், சோ அதை மட்டும் நம்ம பண்ணா போதும் அப்படின்ற அந்த டைவர்ஷன்ல இருந்ததுனால அவங்களால அந்த ஒரு குடும்பத்தையோ, இல்ல வந்து அந்த குடும்பம் அந்த ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்றதையோ, இல்ல வந்து நம்ம வந்து படிக்கிறது சம்பாத்தியத்துக்கு இல்ல, அதன் மூலமா ஒரு விஷயங்களை வந்து உலகத்துக்கு சொல்றது, சோ அந்த ரிசர்ச் சம்பந்தமான எந்த இதுவும் கிடையாதுங்க. எல்லாம் மேலோட்டமான ஒரு இத நான் என்னோட இதுல கூட நிறைய விஷயங்கள் எழுதியிருப்பேன். இப்போ சாதாரணமா வந்து எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஒரு மைக்கு கொடுத்து ஒரு பெரிய கடத்தெருவுல போறப்ப கேக்குறாங்க. அப்போ இப்ப இருக்கிற ஜெனரேஷன் ஜஸ்ட் ஒரு 20+ அந்த ஏஜ் குரூப் வந்து என்ன சொல்றாங்க, எக்ஸ்கியூஸ் மீ, அது அவ்வளவுதான், எக்ஸ்கியூஸ் மீ அவ்வளவுதான், கடந்து போயிடுறாங்க. அப்போ அந்த 40+ இருக்கிறவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, எக்ஸ்கியூஸ் மீக்கு வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஏதாவது ஒரு கடைக்கு போகும்போதோ, இல்ல வந்து யாராவது ஒருத்தர் வழியை மறிச்சு நிக்கும் போதோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அவங்களுக்கு தள்ளிக்க சொல்றதுக்காக கேட்கறதுன்னு சொல்றாங்க. இத வந்து ஒரு 50 இல்ல 60+ இருக்கவங்க கிட்ட அந்த வழியா போகும்போது அவங்க கிட்ட கேட்கும் போது அவங்க வந்து கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. என்னன்னா, மன்னிக்கணும், நீங்க கொஞ்சம் அந்த இடத்த விட்டு கொஞ்சம் நகர்றதோ, இல்ல ஐயா கொஞ்சம் டைம் சொல்லுங்க, அந்த மாதிரியான ஒரு மரியாதையோடைய நம்ம அவங்கள அந்த இடத்துல டீல் பண்றது. சோ இப்ப இந்த வேரியேஷன்ஸ், இந்த ஜெனரேஷன் கேப்ல வந்து நம்ம இந்த ஒரு ஒரு மாஸ் பீப்புளுக்கு நம்ம டீச் பண்றோம் எப்படின்னா, இந்த மூவி வழியா தான் எல்லாமே கத்துக்கிறாங்க சார். இத வந்து இது எல்லாமே மிஸ் ஆகுதுங்க இந்த சமீபத்திய மூவிகள். அதாவது இந்த 30 வருஷம் 20 வருஷம் இந்த கேப்ல வந்து என்னன்னா, தமிழ் இல்லாத புது புது மொழிகள், அல்லது கெட்ட வார்த்தைகள், சரளமான கெட்ட வார்த்தைகள், அல்லது வந்து ஒரு காட்சி அமைப்பிலே கூட ஒரு மனதுக்கு ஒவ்வாத ஒரு காட்சி அமைப்புகள், இல்ல செய்யற அந்த தப்புக்களையே வந்து நியாயப்படுத்துற ஒரு ஹீரோ அல்லது ஹீரோயின், அல்லது இந்த சில்ட்ரன் அந்த இடங்களிலேயே அவங்க வந்து திசை மாறி போகக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து திரைப்படங்கள்ல அவங்க வந்து புகுத்துறாங்க. சோ இதன் வாயிலாக ஒரு கத்துக்க வழி இல்லாத ஒருவன், இப்ப நம்ம சில குடும்பங்கள்ல இதெல்லாமே இருக்கும், இது இல்லாத நிறைய பேர் வந்து சில பொதுவான ஒரு இடத்துல இருந்து நம்ம கத்துக்க முடியும் அப்படின்னா, நம்ம வந்து அத சொல்லி கொடுக்கறது இல்ல. அந்த விஷயங்களை நம்ம எப்படி கரெக்ட் பண்ண முடியும்? இப்ப இந்த நம்மளோட சித்தாந்தங்கள், த ஐடியாலஜி ஆஃப் காங்கிரஸே கூட வந்து மறந்து போயிடுச்சு நிறைய பேருக்கு. இத வந்து பழைய காலங்கள்ல வந்து எல்லா விஷயத்திலயுமே வந்து உட்புகுத்தி ஒரு நல்ல வழிப்படுத்தின மாதிரி எனக்கு தோணுச்சுங்க. பட் இப்ப இதெல்லாமே மிஸ்ஸிங். சோ அதை நம்ம எப்படி நம்ம திருப்பி கொண்டு வர ஆகும்? இல்ல இப்படித்தானா, இல்ல இதுக்கு இப்படி ஏத்துக்கிட்டு நம்மள நாமே தப்பு பண்ணி திருத்திக்க ஆகுமா? ஐம் சாரி, கொஷின் இன்னும் நிறைய இருக்கு, பட் ஐ ஸ்டாப் ஹியர் சார்.
சார். முதல்ல மேடத்துக்கு வந்துட்டு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சிடுறேன். அவங்க உண்மையாவே அவங்க ஒரு ரிசோர்ஸ் பர்சன், அப்படிதான் அவங்களை நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு நேரம் ஏராளமான விஷயங்கள் இருக்கு. முதல்ல உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மேடம். நன்றி. நீங்க ரொம்ப ஷார்ப்பா வந்து உங்களுடைய கொஸ்டினை வந்துட்டு வச்சீங்க. இது நான் சில டாட்ஸை மட்டும்தான் நான் கனெக்ட் பண்ண போறேன். வேற ஒண்ணு உங்களுக்கு புரியாது இருக்க போறது இல்ல. நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய சில விஷயங்களை சில டாட்ஸ் மட்டும் தான் நான் கனெக்ட் பண்ண போறேன். நீங்க கேட்ட கேள்விங்கிறது வந்து சாதாரணமான கேள்வி இல்ல. இது ஒரு பொலிட்டிக்கல் சோசியல் பிலாசபி. இது ஒரு அரசியல் சமூக தத்துவம் சார்ந்த ஒரு விஷயம். இது நீங்க இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, முதல்ல ஒரு 3 டிஃபரன்ஸ் நான் சொல்லிடுறேன். அதுவும் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது. சொல்லும் போதே உங்களுக்கு அது புரியும். ஆமா இல்ல அப்படின்னு உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். அறிவு, அரண், திறன். இது முதல்ல வந்து ஆக்சுவலா அரண்ல தான் நம்ம ஆரம்பிக்கணும். நம்மளுடைய சொசைட்டியா தான், நம்மளுடைய வேல்யூஸ் தான். அரண், திறன், அறிவு, இப்படி 3ஆவது பிரிச்சுக்கோங்க. இந்த அரண்ங்கிறது வேறு, திறன்கிறது வேறு, அறிவுங்கிறது வேறு. 3 வேற வேற பிளாட்ஃபார்ம். இந்த 3 பிளாட்ஃபார்மும் யாருக்கு வந்துட்டு நிறைவாக இருக்கிறதோ அவங்க அந்த ஐடியல் ஃபிகர். அவ்வளவுதான். இதுல நீங்க பேசும்போது ஒரே ஒரு விஷயத்துலதான் எனக்கு சின்ன ஒரு மாற்று இது இருக்கு. நீங்க அதை யோசித்து பார்த்தீங்கன்னா, அந்த 60+ அவங்கள பத்தி பேசும்போது சொன்னீங்க, அவங்க படிக்காதவங்களா இருந்தா கூட, அந்த கூடங்கிற அந்த வார்த்தை வந்துச்சு. இந்த படிக்காதவங்களா இருந்தா கூட அவங்க வந்துட்டு இந்தந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்க இவ்வளவு சூப்பரா இருக்காங்க, ரொம்ப நல்லா நடந்துக்கிறாங்க, பண்புட. அந்த படிக்காதவங்கிறது எதை குறிக்கிறதுனா அறிவு. ஆனா அவங்க இப்படி நடந்துக்கிறதுங்கிறது எதை குறிக்கிறதுனா அது அறம், அது எத்திக்ஸ். இது வேற, அது வேற. இதுக்கு அதுக்கும் சம்பந்தம் இருக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. நம்ம கிராமங்களை நம்ம பார்த்திருப்போம். நீங்க சொன்ன அதே கருத்து தான் சொல்றோம். அவங்க வந்து ஒன்னும் எழுதவே தெரியாத பாட்டியா இருப்பாங்க. அவங்களுக்கு எழுத்துங்கிறது எதுவுமே. ஆனா அவங்கள மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி, வர்றவங்கள வாங்கன்னு சொல்றது, உட்காருங்கன்னு சொல்றது, அன்பா பேசுறது, அந்த முகக்குறிப்பறிந்து கணவருடைய முகக்குறிப்பையோ பேரப்பிள்ளைகளுடைய முகக்குறிப்பையோ சொல்லுவாங்க. நான் அந்த காரைக்குடி பக்கம் போகும்போதெல்லாம் சொல்லுவாங்க, அந்த எல்லா வீடுகளையும் பெரும்பாலும் அந்த வயதானவர்கள் இருப்பாங்க. அவங்க அங்கிருந்து அந்த வீட்டுக்குள்ள நுழையும் போதே அந்த வீட்டுக்கு உரிய அந்த மருமகனோ அல்லது மகனோ அல்லது பேரப்பிள்ளையோ நுழையும் போதே அவங்க கவனிச்சுவாங்க. இன்னைக்கு இதை தட்டி போட்டு இந்த ரசத்தை வை, பிள்ளைக்கு அந்த ரசத்தை கொடு, இல்லைன்னா இன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கு இந்த கறி எடுத்து இந்த செஞ்சு இதை கொடு, இல்லை இன்னைக்கு இந்த துவையில அரைச்சு அந்த பையனுக்கு கொடு. இதை வந்துட்டு அவங்க குறிப்பாலேயே அதை கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது, இதை வந்து சால்வ் பண்றதுக்கு இதை கொடுத்தா சரியா இருக்கும். அதான் சொல்லுவாங்க, கிராமங்கள்ல வந்துட்டு பெற்றோர்கள் வந்து வீட்டுல இருக்கிறதுங்கிறது வந்துட்டு அவ்வளவு பெரிய வரம், அவ்வளவு பெரிய சொத்து. துரதிருஷ்டவசமாக அந்த சொத்தை இப்போது நான் முதியோர் இல்லத்துல கொண்டு போய் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த தலைமுறை அப்படித்தான் இருக்குது. இந்த அறம்ங்கிறது காலம் முழுக்க நமக்கு தேவைப்படுவது, காலம் முழுக்க அது மாறாதது. ஆனால் இந்த அறத்துக்கான பிலாசபி வெவ்வேறு காலகட்டங்கள், இப்ப நான் தொடர்றது மிகப்பெரிய சப்ஜெக்ட், அதை நம்ம வேற ஒரு தளத்துல நம்ம பேசணும். அதுக்கு இது மாதிரி இணைய கலந்துரையாடல்கள் கூட போதாது. அது ஒரு பெரிய ஒரு கருத்தரங்கமா ஒரு நாள் முழுக்க 2-3 நாள் கூட பேசலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த அறம்ங்கிறது எல்லா காலங்கள்லையும் தேவைப்படுது. தான் ஃபார்மேஷன் நம்ம சொல்றோம், ஆங்கிலத்துல ஃபார்மேஷன் சொல்றோம். நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம குடும்பத்துல அதைத்தான் நம்ம கொடுக்க முயற்சி பண்றோம். அறிவுங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறும். ஒரு காலகட்டத்துல வந்துட்டு நீங்க ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி அறிவுங்கிறது வந்து மிக உச்சபட்ச அறிவுங்கிறது வேறையா இருந்துச்சு, இப்ப வேறையா இருக்குது, இனி எதிர்காலத்துல வேறையா இருக்கும், இதுக்கு முன்னாடி தலைமுறை வேற, இது வேறையா இருக்கும். அறிவுங்கிறது வந்துட்டு எவல்யூஷன், அதுக்கு ஒன்று நடந்து போய்கிட்டே இருக்கும். ஆனால் உங்களை நேசிப்பது போல் பிறரை நேசிப்பதுங்கிற அந்த அறம் என்றைக்குமே மாறாது, மாறக்கூடாது. இதுதான் அறத்தினுடைய மிக அடிப்படையான ஒரு தன்மை. இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு பிசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களை போல் பிறரை நேசிப்பதற்கு, நான் என்னை போல் பிறரை நேசிப்பதற்கு எனக்கு பிசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை, கெமிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை, மேத்தமேட்டிக்கல்ல இன்டெகிரல் கால்குலஸ் தெரியணும் அவசியம் இல்லை, டிஃபரன்ஷியல் கால்குலஸ் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. அது வேறு, இது வேறு. அதனால இந்த யோகாவை பத்தி பேசும்போது நான் சொல்லுவேன், நானு யோகாங்கிறது வந்துட்டு உங்க பாடியை வந்துட்டு ரொம்ப ஒரு 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 ஐடியலா வச்சுக்கிறதுக்கு, அது ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு டூல், அது ஒரு கலை, அவ்வளவுதான். ஆனா உங்களை அதை நல்லவங்களா மாத்திரும் நீங்க நம்பக்கூடாது. ஏனென்றால் மிக கொடுமையான தீண்டாமைகளை இழைத்தவர்களும் கூட, அல்லது மிக மோசமான ஊழல்களை செய்தவர்களும் கூட, செய்து கொண்டிருப்பவங்க கூட யோகா செய்யறாங்க. அவங்க யோகா செய்யறதுனாலே அவங்க நல்லவங்க ஆயிடுவாங்கன்னு அதுக்கு பொருள் கிடையாது. அது ஒரு சயின்ஸ். அது உடலை வந்துட்டு ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கான ஒரு சயின்ஸ். அது வந்துட்டு மனதின் அறத்தை உயர்த்துகிற ஒரு டூல் கிடையாது.
இந்த அறம் என்பது எந்த சமூகத்திற்கும் தேவை. அறம் இல்லாமல் ஒரு சமூகம் இயங்கவே முடியாது, இயங்கவும் கூடாது. அது வந்துட்டு மோசமான விளைவுகளைத்தான் அது ஏற்படுத்தும். ஆனால் அறிவில்லாமல் கூட ஒரு சமூகம், நான் சொன்ன டெக்னிக்கல் நாலேஜ்ன்னு சொல்றோம்ல, இது இல்லாமல் கூட இருந்துடலாம். டெக்னிக்கல் திறன், அந்த ஸ்கில் இல்லாமல் கூட இருந்துடலாம். ஏன் இப்ப மாற்றுத்திறனாளிகள் கூட சமூகத்தில் வாழ்கிறார்கள், அவர்களும் வாழ்வதற்கு இந்த சமூகத்தில் உரிமை இருக்கிறது, அவர்களுக்கான ஸ்பேஸும் இருக்கிறது. அவங்களால வந்துட்டு ஒரு ஒரு ஏர், இப்ப கால்களே இல்லாத ஒரு மாற்றுத்திறனாளி இருக்கிறாரு, அவரால் ஏர் ஓட்ட முடியுமா? அவரால் வந்துட்டு ஒரு 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 இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து வேகமாக ஓட முடியுமா? ஆனாலும் அவருக்கான ஸ்பேஸ்ங்கிறது இந்த உலகத்துல ஒரு இடத்துல இருக்கு. ஆனால் அறம் இல்லாமல் யாராக இருந்தாலும் சரி, அது மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் சரி, அல்லது உடல்ல எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அறம் இல்லாதவர்கள் இந்த சமூகத்தில் இருக்க முடியாது, இருக்கவும் கூட. அந்த அந்த சமூகம் வந்துட்டு நிச்சயமாக ஒரு பிரச்சனைக்குரிய சமூகமாகவே தான் இருந்து கொண்டிருக்கும். அதுல நீங்க குறிப்பா ஒரு 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 கேள்வியை முன் வச்சீங்க. இந்த மாதிரி இந்த தலைமுறையில இப்படி இருக்கிறாங்களே, ஏன் வந்துட்டு இவங்க வந்து இப்படி நடந்துக்கிறாங்க? இது ஒண்ணும் இல்ல, ஒரு ஒரு இதுதான் சோசியல் பொலிட்டிக்கல், அது பொலிட்டிக்கல் அண்ட் சோசியல் பிலாசபின்னு சொல்லி சொன்னார் இல்லையா, அதுக்கு என்ன பொருள்னா, ஒரு ஒரு முதலாளித்துவ சமூகத்துல இருந்து இப்படிப்பட்ட சிந்தனைகள் தான். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அவங்க வந்து லாபத்தை மட்டுமே மனசுல நோக்கமா வச்சு செய்யறாங்கன்னா, லாபத்தை மட்டுமே கருதுகிற ஒரு சோசியல் செட்டப் தான் நம்மள்ட்ட பொலிட்டிக்கல் பிலாசபியா இருக்குது. இந்த சமூகம்ங்கிறது அப்படிதான் இருக்குது. இது என்னைக்கு வந்து ஒரு சோசலிசத்தை நோக்கி, ஒரு சோசியல் கம்யூனிட்டியா வந்துட்டு மாறுதோ, அப்பொழுது பிறரை குறித்தான அக்கறைகள் வந்துட்டு அங்க வர தொடங்கும். நாம வந்து ஒரு கம்யூனிட்டி, குடும்பமா வாழ்றோம் பாத்தீங்களா, அந்த குடும்பத்துல நிகழ்றது வந்து சோசலிசம் தான். வெளியில வந்துட்டு இது ஒரு 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 முதலாளித்துவ சமூகமாக நமது இந்திய சமூகமோ அல்லது வேற நாடுகளுடைய சமூகங்களோ இருக்குது, அடிப்படையில அப்படிதான் அது இயங்குது. ஆனால் குடும்பத்துக்குள்ள வந்து நாம சோசலிசத்தை தான் கடைபிடிக்கணும். நீங்க குடும்பத்துக்குள்ள நீங்க பாருங்க, அப்பாவோ அம்மாவோ சம்பாதிக்கிறத யாரும் கணக்கு வச்சுக்கிறது இல்ல, பொதுவாதான் அங்க வந்துருது. ஒண்ணு அப்பாட்ட வந்துருது, இல்லைன்னா அம்மாட்ட வந்துருது. அதே மாதிரி இந்த குழந்தைக்கு வந்து 2 இட்லினா இந்த குழந்தைக்கும் 2 இட்லி தான், இந்த குழந்தைக்கு 2 இட்லி தான் நம்ம கொடுக்கறது இல்ல. அந்தந்த குழந்தைக்கு எத்தனை தேவைப்படுதோ, அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா அவங்களுக்கு என்ன தனி உணவு தேவைப்படுகிறதோ, அல்லது இவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதோ, ஒருத்தருக்கு வந்து நம்ம ஒரு குழந்தைக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு கேக்குது, வாங்கி கொடுக்குறோம். எல்லா குழந்தைகளுக்கும் நம்ம ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறது இல்ல. ஒவ்வொருத்தருடைய தேவைக்கு தகுந்தவாறு சிலரை வந்துட்டு 5 மணி நேரம் தூங்க விடும், சிலரை 8 மணி நேரம் தூங்க விடும், சில 10 மணி நேரம் குழந்தை தூங்குது, ஒரு கொஞ்சுது, சேட்டை பண்ணுது. ஆனால் எல்லாரையும் நாம் அதை தாண்டி அம்மா அப்பாங்கிறவங்க நேசிச்சு அந்த குழந்தைய வந்துட்டு, குழந்தைகளை பூரா வந்துட்டு அப்படியே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொண்டு போகணும்னு நினைச்சு அம்மா அப்பா வழி நடத்துறாங்க. அது மாதிரி ஒரு நாடு ஒரு செட்டப்பை கொண்டிருக்கிற பொழுது, ஒரு சிஸ்டத்தை அமைத்துக் கொள்கிற போது, அந்த நாட்டினுடைய அரசு ஒரு தாய்மை நிலையிலிருந்து, தந்தைமை நிலையிலிருந்து தன்னுடைய குழந்தைகள் அனைத்தையும், இந்த நாட்டின் குடிகள் அனைவரும் நமது குழந்தைகள், அவங்க எல்லாத்துக்கும் எல்லா தேவையும் நிறைவு செய்யணுங்கிற அந்த சிந்தனைக்கு வருகிற பொழுது அது சோசலிச சமூகமாக உருவெடுக்கிறது. அந்த சமூகத்துலதான் நீங்க சொல்லக்கூடிய இந்த லாப நஷ்டங்கள் பார்க்காத தலைமுறையை நாம உருவாக்க முடியும். வெளியில வந்துட்டு ஒரு கேபிட்டல் சொசைட்டியை வந்து வச்சுக்கிட்டு அதுல வந்து லாப நஷ்டம் பார்க்காத வந்து நம்ம உருவாக்க முடியுமானா கஷ்டம்தான். ஆனால் அதை மாற்றி இது மாதிரியான ஒரு செட்டப்புக்கு போறதுக்கு என்ன தீர்வுன்னா, முதல்ல நம்ம குடும்பத்துக்குள்ள இதை முழுமையாக நாம் இயல்பாகவே கடைபிடிக்கிறோம். இயல்பாகவே எல்லாம் எந்த ஒரு பெற்றோர், ஈவன் முதலாளித்துவ குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய அம்பானி கூட அவர் குழந்தைகளுக்கு சோசியலிசத்தை தான் அவர் கடைபிடிக்கிறாரு. அங்க வந்துட்டு அவர் முதலாளித்துவத்தை கடைபிடிக்கிறதுல, அம்பானியா இருக்கட்டும், அவங்களுடைய மனைவியா இருக்கட்டும், அந்த குழந்தைகளை வந்துட்டு அவங்க பராமரிக்கும் போது, வளர்க்கும் போது அவங்க ஒவ்வொரு குழந்தையுடைய பலத்தையும் பலவீனத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அந்தந்த குழந்தைங்களுடைய தேவைக்கு தகுந்தவாறு தான் அவங்க செய்யறாங்க. இந்த சோசியலிச செட்டப் வந்துட்டு அதை எக்ஸ்டெண்ட் பண்ண நமக்கு தெரிஞ்ச ஒரு 10 குடும்பங்களோட நம்ம வந்து சேர்ந்து வாழ முடிஞ்சா, அதை நம்ம சொந்த பந்தம்னு சொல்றோம் அல்லது நண்பர்கள்னு சொல்றோம், அவங்களோட இந்த கான்சியஸ்னஸோட அதை பண்ண முடிஞ்சுன்னா ஒரு சொசைட்டி, ஒரு புது சொசைட்டிக்கான செல் அங்க வந்து பிறக்கும். அது வந்து அதை நோக்கி வந்துட்டு அது நகரும். இது மாதிரி வெவ்வேறு கம்யூனிட்டிஸ் உருவாகிற பொழுது, நான் சொல்றது கம்யூனிட்டிஸ் இந்த சென்ஸ் வந்துட்டு கம்யூனிட்டி லைஃப் கம்யூன்ஸ் நான் சொல்றேன், நாட் காஸ்ட் கம்யூனிட்டி அந்த மாதிரி நான் சொல்றேன். அப்போ இந்த மாதிரியான ஆட்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ ஓரளவுக்கு இந்த மாதிரி சிந்திக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரியான தளத்துல உரையாடுறவங்க, இவங்கெல்லாம் புதிதாக நமக்கு எங்கெல்லாம் தென்படும் போது அவர்களோடு ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்வது, ஒரு நட்பு, ஒரு அவங்கள நம்முடைய சொசைட்டில அவங்கள ஒருத்தவங்களா நம்ம ஆய்க்கிறது, அவங்க சொசைட்டில நம்ம ஒருத்தவங்களா ஆய்க்கிறது, இப்படியாக அது விரிவடைந்து கொண்டே போகிற பொழுது நாம் வாழுகிற காலத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு அதை நம்ம அப்படி விரிவடைய வச்சுட்டு போவோம், கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டு போவோம். அடுத்த தலைமுறை அதை அடுத்து விரிவடைய செய்கிற போது ஒரு கட்டத்துல அறத்தை முதன்மையாக கொண்ட ஒரு உலக சமூகம்ங்கிறது வந்துட்டு உருவாக தொடங்கும். இப்படிதான் இது மாறும் நினைக்கிறேன். இன்னும் நீங்க சொன்னதுல ஒரு அருமையான விஷயம், நானுமே இப்ப யோசிக்கிறேன்,
அது நான் யோசிக்கிறேன். நான் பல இடங்கள்ல அதை பேசியிருக்கிறேன், அல்லது எனக்குமே இந்த அனுபவங்கள் இருக்கு. பல விஷயம் அந்த காலத்துல சொல்லுவாங்க, எம்ஜிஆர் மேல தனிப்பட்ட விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் எம்ஜிஆருடைய படங்களை பார்த்துதான் நிறைய பேர் நல்லவங்களா மாறினாங்க. அந்த அந்த தலைமுறை வழிநடத்தினதுல அவருக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. திரைப்படங்கள் வாயிலாக நான் சொல்றேன். திரைப்படத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு பெண்களை வந்து ரொம்ப மதிப்பாரு. அம்மா அப்பாவை பார்த்தா உடனே கையெடுத்து கும்பிடுவாரு. வயசானவங்களை பார்த்தா உடனே இது பண்ணுவாரு. கஷ்டப்படுறவங்களை பார்த்தா உடனே உதவி செய்வாரு. ஒருத்தர் வண்டி இழுக்க முடியாம இழுத்துட்டு இருக்கிறதா போய் உடனே வண்டி இழுப்பாரு. அவருடைய படங்களை எங்கேயுமே குடிக்கிறவராவோ ஒரு போதைப் பொருளை பயன்படுத்துறதோ சிகரெட் இருக்கவே மாட்டாரு. இந்த மாதிரியான சில பண்புகள்லாம் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை வந்து அன்றைய தலைமுறையில வந்துட்டு அது ஏற்படுத்துச்சு. அப்ப சினிமாங்கிறது ரொம்ப பவர்ஃபுல் டூல். பயங்கரமான எஜுகேஷன்ல வந்து சினிமாவுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. அந்த இன்னைக்கு நான் ஏற்கனவே ஒரு ஒரு இதுல போட்டு கொடுத்த கரிக்குலத்துல கூட சொன்னேன், எஜுகேஷன்ங்கிறதுல வந்துட்டு சினிமாவையும் ஒரு 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 இதா வந்து அதுக்குள்ள சேர்க்கணும். எப்படி நம்ம வந்து இதுல வந்து ஒரு இதா வந்து நம்ம கொண்டு வரோமோ, அது மாதிரி சினிமாவையுமே உலகத்துல ஆகச்சிறந்த திரைப்படங்கள் இருக்கு. அந்த படத்தை பார்த்தாலே பயங்கர இன்ஸ்பிரேஷன் வரும். அந்த மாதிரியான எத்தனையோ படங்கள் இருக்குது. அதையெல்லாம் கொண்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த படங்கள்ங்கிறது வந்து நிறைய கமர்ஷியல், அது பயங்கரமா வந்துட்டு தவறான உணர்வுகளை வந்து தூண்டுறதன் மூலமா எப்படி சம்பாதிக்கிறாங்க, அது அப்படித்தான் அது போகும், அது அப்படிதான் இருக்கும். அந்த இதுல இருந்து விலகி இப்படி முத்துக்களை இப்ப நான் அண்மையில் நான் ரொம்ப ரசிச்ச படம், அண்மையில்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வச்சுக்கங்களேன், நான் என்னுடைய மாணவர்களுக்கு கூட அதை நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆங்கிலம் பயிலுவதற்கு அதை நான் சஜஸ்ட் பண்ணும்போது சொல்லுவேன், அந்த இதையும் இந்த இதையும் நீங்க வந்து தமிழ்ல ஆங்கிலத்திலே அதை பாருங்கடான்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படங்கள்லாம் எடுத்துக்கங்கன்னு சொல்லுவேன். அதுல முக்கியமா சந்தோஷ் சுப்பிரமணியம் நான் பார்த்த படங்கள்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப நல்ல அருமையான ஒரு ஒரு கருத்தை வந்துட்டு அதுக்கு நீங்க சொன்ன அந்த ஃபேமிலி சென்ஸ், அந்த அந்த உணர்வை வந்துட்டு கற்பிச்சதுல அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருந்துச்சு. அது ஒரு மாடர்ன் படம் தான், ரீசெண்டா வந்த படம் தான். அது போலவே நண்பன், இப்படி சில படங்கள். இந்த படங்கள்லாம் அந்த அந்த சொல்ற விஷயம் இருக்குல்ல, நம்ம சமூகத்துக்காக நம்ம வந்துட்டு நம்மளுடைய பக்கத்துல இருக்கவங்களுக்காக நம்ம வந்துட்டு கவலைப்படுறது, அவங்கள்ட்ட நம்மள்ட்ட இருக்கிறத ஷேர் பண்ணிக்கிறது, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அவங்கள வளர்த்து விடுறது, நம்மளோட அவங்களை இணைச்சிக்கிறது, அவங்களோட குறைகளோடு அவர்களை நாம் ஏற்றுக்கொள்வது, இதெல்லாம் வாழ்வின் மிகச்சிறந்த அறங்கள். இந்த அறங்களை சமூகத்திற்கு புகட்டுவதிலும் போதிப்பதிலும் சினிமாக்கள் மிகப்பெரிய பங்கை ஆற்றுகின்றன. அப்படி குறிப்பிட்ட தேர்ந்தெடுத்த மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான படங்களை நமது குழந்தைகளுக்கு நம்ம வந்துட்டு அறிமுகப்படுத்தி விட்டுட்டோம்னா they will grow more. சார் Thank ஒன் you. மோர் கரெக்ஷன். இல்லைங்க, நான் அந்த 60+ படிக்கலன்னு சொன்னதுக்கான காரணம் வந்து அந்த டைம்ல ஃபேமிலிஸ்ல 8 பேர் 9 பேர் இல்ல 7 பேர் அந்த மாதிரி ஹியூஜ் ஃபேமிலியா இருந்ததுனால அவங்க இருந்த சமயத்துல அந்த பஞ்சங்கள் ரொம்ப எக்கனாமிக்கலி தி ஆர் நாட் குட் அந்த மாதிரி இருந்ததுனால யாரோ ஒருத்தர் படிச்சுட்டு மீதி பேரை கரையேற்றணும், இல்ல நம்ம படிக்காம இருந்து நம்ம வேலைக்கு போயிட்டு அடுத்தவங்கள தூக்கி விடணும், இந்த மாதிரி இருந்ததுனால படிக்காம போனாங்கன்றதான் நான் மீன் பண்ணேன் சார். ஐ டோன்ட் மீன் தட் அவங்க படிக்கலன்னு சொல்லலைங்க. ஐம் சாரி. ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். தட்டான் தோழர், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அதுக்கு பிறகு நம்ம இதை நிறைவு பண்ணிக்கிறோம். நேரமும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஏதாவது கருத்து இருந்தா அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. கண்டிப்பா. வணக்கம் தோழர்களே. நல்ல அருமையான தலைப்பு. பெற்றோர் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல நண்பர்களாக துணை நில்லுங்கள். நல்ல நண்பர்களாக மட்டுமல்ல, நல்ல முன்மாதிரிகளாகவும் அவங்க முன்னாடி நடந்துக்கிறதுல தான் இருக்கு. ஆமா, அவங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் சொல்லித்தரமோ அதுதான் அவங்க ஃபாலோ பண்ண போறாங்க. அப்ப நம்மகிட்ட இருக்கிற குறைகளை வந்து அவங்க அதை நம்ம தவிர்த்துக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்யணும். என்ன அப்படின்னா, நாம செய்யாத ஒன்றை பிறருக்கு ஏவாதீங்க. இது வந்து ஒரு ஒரு வேதத்தினுடைய ஒரு வாக்கியம். நீங்கள் செய்யாத ஒரு விஷயங்களை மற்றவர்களிடம் ஏவாதீர்கள் அப்படி. அப்ப நாம வந்து நம்ம முன்மாதிரியா இல்லாம நம்ம பிள்ளைகளுக்கு வந்து அதை ப்ரெஸ் பண்ணையில வந்து அது ரொம்ப தவறான ஒரு விஷயமாயிரும். அது போலதான். அதே போல இப்ப நண்பர் பேசையில கூட வந்து இந்த சினிமாவோ சமுதாயமோ அதே போல மற்ற விஷயங்கள்லாம் வந்து பிள்ளைங்களை கெடுக்கிறது கிடையாது. முக்கியமா பிள்ளைங்க கெடுறாங்களோ அல்லது அவங்க நல்லா வர்றாங்களோ அதுக்கு எல்லாமே காரணம் பேரண்ட்ஸ் மட்டும்தான். அவங்களாலதான் அதை சீர் செய்ய முடியும். அவங்களாலதான் பிள்ளைங்களுடைய லைஃப்பும் நாசமாகவும் ஆகும். வெளியில சமுதாயத்தையோ அல்லது வேற எதையோ வந்து ஒரு காரணிகளை நாம தேடுறது வந்து அயோக்கியத்தனம்னே நான் சொல்லுவேன். என்ன காரணம்னா, நாம எல்லா இடங்கள்லையும் பலதூரம் செய்யறோம். நாம ஏன் நம்ம பிள்ளைகளுக்கு வந்து அதை கற்றுக் கொடுக்க கூடாது? இப்போ ஒன்றும் இல்லை,
ஒரு 5 வயசு பிள்ளை கையில வந்து ஒரு ரூபாயை கொடுத்து அந்த அவருக்கு அந்த பிச்சை எடுக்கிறவங்களுக்கு கொடு, அப்புறம் உணவு ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வந்து ஒரு ஏழைகளுக்கு கொடு. அது நம்ம பழக்கி விடுறது அதை. அது போல செய்யல வந்து அவங்களுக்கு ஒரு நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அதே போல அவங்க முன்னாடி நாம புத்தகம் படிக்கிறது, முதல்ல இந்த சினிமா, இந்த டிவி, பாட்டு, இந்த இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண பார்க்கணும் அவங்க முன்னாடி. அதே போல நம்மள பிள்ளைங்க டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படிங்கறதுக்காக டப்புன்னு அவங்க கையில மொபைலை கொடுத்து அவங்கள ஆஃப் பண்றது, இதெல்லாம் வந்து நாம செய்த ஒரு குறைய வச்சுக்கிட்டு எண்ணம் இருக்கும். அதே போல இப்போ வந்து எல்லாமே ரொம்ப சோசியலிசம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல எங்க போய் நிக்குது அப்படின்னா, பிள்ளைங்க வந்து ஒரு பருவ வயசு அடைஞ்ச உடனே தகப்பனுக்கு வந்து மது வாங்கி கொடுக்குற ரேஞ்சுக்கு போய்கிட்டு இருக்கு. 2 பேரும் ஒண்ணா உட்காந்து ஷேர் பண்ற ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து சமுதாய சீர்கேடுன்னு தான் சொல்லுவேன். அதுல வளர்ச்சிலாம் கிடையாது. ஒரு நல்ல நண்பன் எப்படி இருக்கணும், அல்லது ஒரு நல்ல பெற்றோர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தானும் முன்னேறி இருக்கணும், தான் பிள்ளைகளையும் முன்னேற்ற பாதையில கொண்டு போறதா இருக்கணும். அது அப்ப அவங்களுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியா நாம இல்லாத பட்சத்துல வந்து பிள்ளைங்களை குறை சொல்றதோ அல்லது சமுதாயத்தை குறை சொல்றதோ மற்ற எந்த காரணிகளை தேடுறதோ அது சரியா இருக்காது. அதே போல தேவசகாயம் அண்ணா, நீங்க ஒரு விஷயத்த சொன்னீங்க, சினிமாவெல்லாம் பாருங்க அப்படின்னு. இங்க பாருங்க, 2.5 மணி நேரம் ஓடுற படத்துல ஒரு நிமிஷம் சொல்ற ஒரு மெசேஜுக்கு 2.5 மணி நேரத்துல உள்ள சீரழிவுகளை நம்ம ஏத்துக்கிற முடியாது. காதலிச்சா சரக்கடிச்சா சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கத்து கொடுத்ததும் சினிமா தான். எப்படி எப்படி எல்லாம் கிரைம் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்ததும் சினிமா தான். அதனால வந்து அதை வந்து நாம முன்மாதிரியெல்லாம் தூக்கிட்டு வர முடியாது. அது இருக்கிறதுலே மோசமான குப்பை. அதனால அதுல நீங்க நல்ல விஷயத்தெல்லாம் தேடவே முடியாது. வேணா இந்த மொழி கத்துக்கிறது மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குன்னு வைங்கன்னா நீங்க அதை வேணா ஏத்துக்கிடலாம். ஒரு ஆங்கிலம் ஈஸியா ஃப்ளோவா பேசுறதுக்கு என்னென்ன செய்யலாம், இது அது ஒன்றும் பெருசா தெரியாது. நீங்க அதை இப்ப டிவி சேனல்களே வந்து நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பெருசு கிடையாது. ஆனா சினிமாவுல நீங்க காட்டப்படுற விஷயங்கள்லாம் வந்து எதுவும் நல்லதும் கிடையாது. அதனால வந்து நாம அதை ஒரு முன்மாதிரியா கொண்டு வர முடியாது. பெற்றோர்கள் தான் முன்மாதிரி பிள்ளைகளுக்கு. அவங்க கிட்ட தான் முதல்ல அந்த சீர்திருத்தத்தை கொண்டு வரணும். பெற்றவங்களுக்கு வந்து சுய சிந்தனையில யோசிக்கணும். நம்ம வந்து பண்றோமே, பிள்ளைங்களுக்கு முன்னாடி பண்றோமே, அதை அவங்க எடுத்து செய்வாங்களே. அப்ப செஞ்சிட்டாங்கன்னா நாளை பின்ன வந்து அவங்கள நம்ம அடிக்கிறதோ அல்லது அவங்கள பிள்ளைங்களை வைகிறதோ கடிஞ்சுக்கிறதோ ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அதை நம்ம தான் கத்துக் கொடுத்துருக்கோம். இப்ப குற்றவாளியே நம்ம தான். அதனால வந்து பேரண்ட்ஸ் தான் முதல்ல திருந்தணுங்கிறது. அவங்க தான் வந்து பிள்ளைங்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறதுல ஒரு முன்மாதிரியை காட்டணும். ரொம்ப நன்றி தோழர்களே. நன்றி 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 தோழர். இல்ல அது நான் ஒரு நம்ம தேவசாய பேராசிரியர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சில நல்ல படங்களை நம்ம குழந்தைகளுக்கு போட்டு காட்டுறதுல நல்லா இதா இருக்கும், அது முன்மாதிரியா இருக்குன்னு தான் சொன்னாங்க. எல்லா படங்களையும் அவர் பங்கு சொல்லல. 1-2 செலக்ஷனான படங்களை தான் சொல்றாங்க. என்னென்ன படங்கள் நல்லா இருக்கும், என்னென்ன படங்கள் நல்லா இருக்கும், நல்ல படங்களை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு இது பண்ணலாம், ப்ளே பண்ணி காட்டலாங்கிறத சொன்னாங்க. பேராசிரியர் உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லுங்க, இது பண்ணுங்க, நிறைவு பண்ணுங்க, நம்ம இதோட முடிச்சிடலாம். இல்ல சார், நீங்க நேரம் ஆயிடுச்சு, நிறைய நேரம் ஆயிடுச்சு. பரவாயில்ல, ஒருத்தருடைய கருத்துக்கள் அவங்க முன்வைக்கட்டும், அவங்களுடைய எல்லாரும் அதை தீர்மானிக்கட்டும், அது ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம இன்னொருதுல கூட அதை தொடரலாம். ஓகே, வேற எதுவும் யாரும் சொல்றதா இருந்துச்சுன்னா சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே மாதிரி அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சு. ஓகே, வேற யாருக்கும் எதுவும் கருத்துக்கள் இருக்கா? இல்லை, ஃபீட்பேக் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட சொல்லலாம். கருத்துக்கள்னா கூட ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா சொல்லலாம். சின்ன பெருமா சார், உங்களுக்கு எதுவும் கருத்து இருந்தா நீங்க சொல்லலாம். ஓகே, அவரு சார் பேச விரும்பலன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிகழ்வு மிக சிறப்பாகவே இருந்தது. நமது பேராசிரியர் அவர்களும் இன்னைக்கு வந்து நீண்ட உரை, மிக சிறப்பான உரையாகவும் இருந்தது. அவருடைய அனுபவ பகிர்வாகவும் இருந்தது. அதனால இந்த நிகழ்வு வந்து மிக சிறப்பாக இருந்தது. இன்றைய தினம் நம்ம பெற்றோர்கள் வந்து எப்படி குழந்தைகளோடு ஒரு நல்ல நண்பர்களாக, ஒரு வழிகாட்டியாக எப்படி இருக்க வேண்டும்ங்கிறத இன்னைக்கு சிறப்பாக நம்ம பேராசிரியர் அவர்கள் எடுத்துரைத்தார்கள்.
அதன் வழியில நம்ம வந்து நம்மளுடைய குழந்தைகளை சிறப்பாக சிறந்த வழிகாட்டிகளாக இருந்து சிறந்த ஒரு கலங்கரை விளக்கமாக இருந்து நமது குழந்தைகளை ஒரு நல்ல ஒரு மேம்பட்ட நிலைக்கு அடைய செய்வதற்கான ஒரு சிறப்பான ஒரு வழிகாட்டியாக நாம் ஒவ்வொரு பெற்றோரும் இருப்போங்கிறத நம்ம உறுதியெடுத்து இன்றைய நிகழ்வை இதோடு நிறைவு செய்வோம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் உங்களிடமிருந்து மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் மீண்டும் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆண்டோப்பனையா, ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து சங்கத்தினுடைய மாநில ஊடக பிரிவு தலைவர். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அனைவருக்கும் நன்றி, பாராட்டுகள். ரொம்ப அருமையா அதுல பங்கேற்றுங்க. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி.